Hello children, I once again welcome you to this class. I hope you all are fine. I hope you all are happy. Okay, shall we begin the class? In our last class, we had dealt with tenses, that is about present tense, its forms, examples, rules, etc. in particular. In this class, we are going to discuss about past tense, its forms, rules, examples and etc. Shall we proceed to the class? We would be familiar about this thing because in our last class itself we have discussed what tense is. Let me remind you once again. In simple terms, a tense are words which denotes the time of action. தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு செயல் எப்போ நடந்துச்சு அப்படின்னு குறிக்கிற அந்த சொற்கள் தான் டென்ஸ். அதாவது உங்களுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க, வினையின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வினை என்பது செயல், அது எப்போ நடந்துச்சு அந்த காலத்தை குறிக்கிறது வந்து, டைமை குறிக்கிறது வந்து வினையின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. நவ் இன் பர்டிகுலர் வாட் இஸ் பாஸ்ட் டென்ஸ்? ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன டிஃபைன் பண்ணோம்? ஹவு டிட் வி டிஃபைன் ப்ரெசன்ட் டென்ஸ்? ஷல் வி ரீகால்? ப்ரெசன்ட் டென்ஸ் is the time of action that is happening in the present. இப்போ நடந்துட்டு இருக்கிறது. இன் பர்டிகுலராக ஒன்று மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. என்ன? it should not have happened, the action should not have happened in the past or it should not be happening in the future. இப்போ நடந்துட்டு இருக்கணும், அதுதான் ப்ரெசன்ட்னு சொல்லியிருந்தோம். Whereas past tense is the action that has happened in the past. It should not be happening either now or in future. இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய செயலாகவோ எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய செயலாகவோ இருக்கக்கூடாது. கடந்த காலத்தில் நடந்து முடிந்த ஏதேனும் ஒரு செயல், அதுதான் என்ன நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, கடந்த காலம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறத சொல்கிறாங்க. தமிழ் விளக்கம் சொல்லியிருக்காங்க, கடந்த காலங்களில் நடைபெற்ற செயல்களை குறிப்பவையே கடந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதில் again I would like to stress, நிகழ்காலத்திலோ இப்போ நடந்துட்டு இருக்கிறதோ எதிர்காலத்திலோ நடைபெறும் செயல்களை தவிர்த்திடணும், அது குறிக்காது. அகெயின் ஃபார்ம்ஸ் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ் என்னென்ன ஃபார்ம் இருக்குது? ப்ரெசென்ட்டில் என்னென்ன பார்த்தோம்? ப்ரெசென்ட் சிம்பிள், ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதே சேம் பாஸ்ட் டென்ஸ்க்கு உண்டானது. பட் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், past perfect tense and past perfect continuous tense. அதே 4 தான். ஓகே, let us see in detail the uses of past tense. எங்கெங்கெல்லாம் past tense பயன்படுத்துவோம், எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்த இடத்துல எந்த மாதிரி பயன்படுத்தணும், ஒன்னொன்றுக்கு ரூல்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போமா. The first rule, past tense is used to indicate an action that happened in the past. தெளிவாக கிளியராக கொடுத்துட்டாங்க. கடந்த காலத்தில் நடைபெற்ற ஒரு செயலை குறிப்பதற்கு past tense பயன்படும். பாஸ்ட் டென்ஸ்ங்கிறது ப்ரெசென்ட் டென்ஸ்ங்கிறது எதில்? ஏற்கனவே நல்லாவே சொல்லியிருக்கேன் ப்ரெசென்ட் டென்ஸ் கிளாஸ்லேயே, அந்த வேர்பில் தான். உதாரணத்திற்கு ஒர்க் அப்படின்னா இப்போ வேலை செய்கிறது, ஒர்க்டு அப்படின்னா ஏற்கனவே வேலை செஞ்சுட்டாங்க. வில் ஒர்க் அல்லது ஷல் ஒர்க்னா இனிமேல் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வாக் அப்படின்னா இப்போ நடக்கிறது, வாக்டுனா ஏற்கனவே நடந்துட்டாங்க, வில் வாக்னா இனிமேல் நடக்க போகிறாங்க. அந்த வேர்பில் தாங்க நாம் மாற்றங்களை ஏற்படுத்த போகிறோம். அந்த வேர்பில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் தான் நம்ம எப்போ அந்த செயலை செஞ்சோம் அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்தி காட்டு. தமிழ்லையும் அப்படி தான். நேற்றே போன கிளாஸ்லேயே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். நான் சினிமாவுக்கு போனேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போயிட்டு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நான் சினிமாவுக்கு போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ போயிட்டுருக்கிறதா அர்த்தம். போக போகிறேன் அப்படின்னா இனிமேல் தான் அந்த செயல் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கிலீஷ்லேயும் ரூல்ஸ். அந்த வேர்ப் வினை சொல்ல மட்டும் மாற்றங்களை நாம் ஏற்படுத்த போகிறோம். பாஸ்டில் நடந்த இன்சிடெண்ட், ஒரு தமிழில் சொல்கிறாங்க கடந்த காலத்தில் நடைபெற்ற செயல்கள். ஒரு எக்ஸாம்பிள் வேறு உங்களுக்கு தர்றாங்க. ஐ சாங் எஸ்டர்டே. அது என்ன சாங்? சிங் என்றால் பாடுறது. அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் சிங்குடுன்னு வராது, சாங்னு சொல்லணும். ஐ சாங் எஸ்டர்டே, நேற்றே நான் பாடினேன். ஸோ கடந்த காலத்தில் நடந்தக்கூடிய ஒரு சாதாரண செயலை குறிக்கிறதுக்கு பாஸ்ட் சிம்பிளில் சொல்கிறாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள், தே ஹவ் கிவன் யூ ஒன் மோர் எக்ஸாம்பிள். தே வென்ட் டு ஊட்டி லாஸ்ட் மந்த். லாஸ்ட் மந்த்னா போன மாதம், அப்போ ஏற்கனவே முடிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ தே வென்ட் டு ஊட்டி, தே கோ டு ஊட்டின்னு எதில் தான் சொல்லுவோம்? ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். பாஸ்ட் டென்ஸில் தே வென்ட் டு ஊட்டி லாஸ்ட் மந்த். அந்த லாஸ்ட் மந்த்ங்கிறது நமக்கு ஒரு க்ளூ வேர்டு. லாஸ்ட் மந்த்னால் முடிஞ்சு போன வேலை இல்லை, அப்போ பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். இப்போ நடக்கிறதா இருந்தால் அதுக்கு தந்தாப்பில் போன டென்ஸில் ப்ரெசன்ட் டென்ஸில் உங்களுக்கு க்ளூ வேர்ட்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த க்ளூ வேர்ட்ஸை நாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி வி ஷுட் ஹேவ் இட் பை ஹார்ட். Second rule, to express a habitual or regular action of the past. இது கவனமாக கவனிக்கணும். ஏற்கனவே ப்ரெசென்ட் சிம்பிள்லி நாம் என்ன சொல்லியிருந்தோம்? ஹேபிச்சுவல் ஆக்ஷன் இருந்தால் ப்ரெசென்ட் சிம்பிளில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரெகுலர் ஆக்ஷன் இருந்தால் சொல்லலாம்னு சொல்லியிருந்தோம். உதாரணத்திற்கு ஐ ட்ரிங்க் வாட்டர் ரெகுலர்லி அப்படின்னு சொன்னால் நான் வழக்கமாக தண்ணி குடிப்பேன். அல்லது ஐ கோ டு டெம்பிள் டெய்லி, நான் தினமும் கோயிலுக்கு போவேன். வழக்கமாகவும் தினந்தோறும் செய்யக்கூடிய செயல்களில் ப்ரெசென்ட் டென்ஸில் சொல்லலாம். ஆனால்
கடந்த காலத்தில் வழக்கமாக செஞ்சிட்டு இருந்தீங்க அல்லது ரெகுலராக நடந்துட்டு இருந்துச்சு ஒரு செயல் அப்படின்னா அதை பாஸ்ட் சிம்பிளில் தாராளமாக சொல்லலாம். ஆனால் ஒரு கண்டிஷன் என்னென்னா, அது இப்போ நடக்கலை, ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. அதனால் நாம் அதை என்ன பயன்படுத்தி சொல்லலாம்? ஐ யூஸ்டு டு கோ ஃபார் அ வாக் ரெகுலர்லி. யூஸ்டு டுன்னா இங்கே பயன்படுத்துதல் கிடையாது. என்னிடம் அப்படி ஒரு வழக்கம் இருந்தது அப்படின்னு அர்த்தம். என்ன வழக்கம்? ஐ யூஸ்டு டு என்ன? கோ ஃபார் அ வாக். நடக்குனாக்க போயிட்டுருப்பேன், நடந்துட்டு இருந்தேன் ஒரு காலத்தில் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஐ யூஸ் டு கோ ஃபார் அ வாக் ரெகுலர்லி. வழக்கமாக தான் செஞ்சுட்டு இருந்தேன், ஆனால் பாஸ்ட் டென்ஸில். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஷீ யூஸ்டு டு ப்ராக்டிஸ் யோகா டெய்லி. ஒரு காலத்தில் டெய்லி யோகா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தா. அதுமாரி ஐ யூஸ்டு டு கோ டு ஆஃபீஸ் ரெகுலர்லி. ஒரு காலத்தில் ஆஃபீஸ் டெய்லி போயிட்டு இருந்தேன், இப்போ போகிறது கிடையாது, ஒரு காலத்தில் போயிட்டு இருந்திருக்காரு. அப்போ ஷீ யூஸ்டு டு ப்ளே கிரிக்கெட் ரெகுலர்லி. கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தா ஒரு காலத்தில், ஆனால் இப்போ அது கிடையாது. சரிதானா? பாஸ்ட் டென்ஸில் ஏற்கனவே நடந்துட்டு இருந்த செயல் ஹேபிச்சுவலாக இருந்ததை சொல்கிறதுக்கு பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். தேர்ட் திங், டு எக்ஸ்பிரஸ். நல்ல கவனமாக கவனிங்க பசங்களா. டு எக்ஸ்பிரஸ் டூ ஆக்ஷன்ஸ் வேர் த ஃபஸ்ட் ஆக்ஷன் இன்ஸ்டன்ட்லி லீட்ஸ் டு த செகண்ட். ரெண்டு ஆக்ஷனை குறிக்க இது பயன்படுமாம்மா ஒரே நேரத்தில். அது எப்படி இருக்கும்னா, மொதல் ஆக்ஷன்னா செயல், அது புரியுது இல்லை? ஒரு செயல் முடிஞ்சவொன்னா அதனுடைய விளைவு அடுத்த செயல் ஆரம்பிக்குது பாருங்க. அப்படி இருந்தால் அந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் சொல்கிறாங்க, இரண்டு செயல்களை குறிக்க இது பயன்படுகிறது. முதல் செயல் முடிந்தவுடன் இரண்டாவது செயல் தொடங்கி இருக்க வேண்டும், அதனுடைய விளைவாக தொடங்குற மாதிரி இருக்கணும். ஸோ லெட்ஸ் see an example. அது பார்க்குறப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். when the meeting ended. மீட்டிங் முடிஞ்ச உடனே the staff came out. ஸ்டாஃப்ஸ்னு சொல்லக்கூடாது, ஸ்டாஃப் மட்டும்தான், இல்லை ஸ்டாஃப் மெம்பர்ஸ்னு சொல்லலாம். த ஸ்டாஃப் கேம் அவுட். மீட்டிங் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது? ஸ்டாஃப்லாம் வெளியே வந்துட்டாங்க. முதல் செயல் என்ன? மீட்டிங் முடிகிறது. ரெண்டாவது செயல் என்ன? ஸ்டாஃப் வெளியே வருது. இப்படி ஒரு செயல் முடிஞ்சு அதனுடைய விளைவாக இன்னொரு செயல் நடந்தால் ஃபஸ்ட்டு உள்ளதை நம்ம என்ன டென்ஸில் சொல்லணும்? பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் சிம்பிளில் சொல்லணும். அதனால தான் பாருங்கள், எண்டுங்கிற வேர்பை எண்டட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. when the bus stopped. பஸ்ஸு நின்னப்ப the passengers got down. பஸ் நின்ன உடனே என்ன பண்ணாங்க? இறங்குனாங்க. வாட் இஸ் த ஃபஸ்ட் ஆக்ஷன்? த பஸ் ஸ்டாப்பிங் இஸ் த ஃபஸ்ட் ஆக்ஷன். அண்ட் வாட் இஸ் த செகண்ட் ஆக்ஷன்? பேசஞ்சர்ஸ் கெட்டிங் டவுன் இஸ் த செகண்ட் ஆக்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க? when the bus stop அப்படிங்கிறத ஸ்டாப்டுன்னு பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. லெட்ஸ் see the third example. when the chief guest concluded his speech. conclusion படிச்சிருப்பீங்க இல்லையா? conclude means to complete, to stop. அவர் கன்க்ளூட் பண்ணினப்ப செஞ்சப்ப the people dispersed. அவர் கன்க்ளூட் பண்ணோன்னே என்ன பண்ணாங்க? கலைஞ்சு போயிட்டாங்க. ஸோ அவர் ஸ்பீச்சை கன்க்ளூட் பண்ணுறது ஃபஸ்ட் பார்ட், ஃபஸ்ட் சென்டென்ஸ், ஃபஸ்ட் ஆக்ஷன். அதன் விளைவு அடுத்தது நடக்கிறது செகண்ட் ஆக்ஷன். And the fourth example is when the minister arrived. Arrive means to come, வர்றது. when the minister arrived, அவர் வந்த உடனே the security prepared to watch closely. ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. எதுக்கு? வாட்ச் க்ளோஸ்லி, எல்லோரும் கவனமாக பார்க்குறதுக்கு, அலர்ட்டாக இருக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட் ஆக்ஷன் என்ன? மினிஸ்டர் வர்றது. நெக்ஸ்ட் ஆக்ஷன் என்ன? க்ளோஸாக வாட்ச் பண்ணுறதுக்கு இவங்க செக்யூரிட்டி ப்ரிப்பேர் ஆகுது, செக்யூரிட்டி பர்சனல் ப்ரிப்பேர் ஆகுது. ஓகேவா? லெட் மீ ரீகால் பாஸ்ட் சிம்பிள் ஒன்ஸ் அகேன். They have given you 3 uses or 3 rules for past simple. The first thing is, past simple is used to indicate an action that has happened in the past. Very very simple and plain. கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயலை, சாதாரணமான ஒரு செயலை குறிக்கிறதுக்கு பயன்படுது. The second thing, it is also used to express a habitual or regular action that was happening continuously in the past. கடந்த காலத்தில் ஏற்கனவே நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு செயலை குறிக்கிறதுக்கும், கண்டினியூஸாக தொடர்ச்சியாக ரெகுலராக நடந்துட்டுருச்சுங்கிறத குறிக்கிறதுக்கும் பாஸ்ட் சிம்பிள் பயன்படுது. அண்ட் த தேர்ட் அண்ட் த ஃபைனல் ரூல் தட்ஸ் கிவன் டு யூ இஸ், இஃப் தேர் ஆர் 2 actions and when the first action completes and the second begins, there the tense may be என்னவா இருக்கலாம்? பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ். ஃபஸ்ட்டு முடிஞ்ச உடனே செகண்ட் ஆரம்பிக்குதுன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேர்பை பாஸ்ட் சிம்பிளாக மாற்றிக்கலாம். ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட். ஓகே, நெக்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸில் பாஸ்ட் சிம்பிள் பார்த்தாச்சு. வாட் வுட் பி த நெக்ஸ்ட் டென்ஸ்? past continuous tense. okay, now இதில் ஃபஸ்ட் ரூல் என்ன சார் சொல்கிறாங்கன்னா, to express an action in progress at some point of time in the past when another event took place. இங்கேயும் 2 ஆக்ஷன், 2 ஈவெண்ட் நடக்குது, 2 செயல் நடக்குது. ஆனால் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது, நல்லா நிதானமாக கவனிங்க. பாஸ்ட் சிம்பிளில் ஒருத்தர் பேசி முடிஞ்சோன்னா கிளம்பிட்டாங்க, ஒரு ஆக்ஷன் முடிஞ்சோன்னா ஒரு ஆக்ஷன் ஆரம்பிக்குது. அங்கே இங்கே டு எக்ஸ்பிரஸ் அன் ஆக்ஷன் இன் ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ்னால் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்குதுமா.
கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்கும் அதுவும் எப்போ கண்டினியூஸாக நடந்தது, அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம், எப்போவோ ஒரு காலகட்டம் சொல்லுவாங்க, அந்த பீரியடில் நடந்துட்டு இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லணும். அதுவும் எப்போ, பாஸ்ட் டென்ஸில் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு செயல் நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பாஸ்ட் கண்டினியூவஸ் நாம் பயன்படுத்தலாம். தமிழ் விளக்கத்தை பார்ப்போம். கடந்த காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு செயலை குறிக்க இது பயன்படுகிறது. நல்ல கவனம் பாருங்கள். கடந்த காலத்தில் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு செயல், அதே காலத்தில், அதோட நிப்பாட்டிட்டா பாஸ்ட் சிம்பிள் ஆயிரும் இல்லையா, ரெகுலர் ஆக்ஷன் போட்டுருவோம். அதை இன்னொன்று கொடுக்குறேன். அதே காலத்தில் வேறொரு செயல் நடைபெற்று கொண்டிருத்தல் அவசியம். ஏதோ ஒன்று நடந்திருக்குங்க, அந்த நேரத்தில் யாரோ ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க, இவ்வளவுதாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். பார்ப்போமா? ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், ஷி வாஸ் குக்கிங். குக்கிங்னா சமைக்கிற, அம்மா சமைச்சிட்ருக்காங்க. எப்போ? வென் த கெஸ்ட் அரைவ்டு. அவங்க கெஸ்ட் வர்றப்ப அம்மா என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, சமைச்சிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதா? பாஸ்ட் டென்ஸில் நடந்துட்டு இருக்கா. ஷி வாஸ் குக்கிங், அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க சமைச்சிட்டு இருக்கிறப்ப இவங்க வந்துட்டாங்க. இந்த செயல் நடந்துக்கிட்டே இருக்கிறப்ப இந்த செயல் நடந்துருது. இப்படி இருந்தால் பாஸ்ட் கண்டினியூவஸ் நாம் யூஸ் பண்ணணும். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, குக் அப்படிங்கிற வேர்பை வாஸ் குக்கிங் அப்படின்னு எழுதுகிறாங்க. குக்கிங் அப்படின்னு ஐஎன்ஜியில் போட்டாலே அது கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடும். குக் கூட ஐஎன்ஜி சேர்த்துட்டாலே கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடும். அதில் வாஸ் போட்டால் பாஸ்ட் டென்ஸ், இஸ் போட்டால் ப்ரெசன்ட் டென்ஸ். சரிதானா? செகண்ட் எக்ஸாம்பிள், தே வேர் சாட்டிங். அவங்க கதை பேசிகிட்டு இருந்தாங்க, அரட்டை அடிச்சிட்டு இருந்தாங்க. எப்போ? வென் த டீச்சர் அரைவ்டு. பசங்க கதை பேசிகிட்டு இருக்காங்க, தே வேர் சாட்டிங், அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. எப்போ? டீச்சர் வர்றப்ப. இவங்க பேசிகிட்டு இருக்காங்க, டீச்சர் வந்துடுறாங்க. ரெண்டு செயல் நடக்குது. இது நடைபெற்று இருக்கும் போதே, இது நடந்துட்டு இருக்கும் போதே இந்த செயல் நடந்துருது. சாட் அப்படிங்கிறது தான் வேர்ப். அரட்டை அடித்தல்ங்கிற பொருளில் அதை என்னவா மாற்றிருக்கிறாங்க, தேன்னு இருக்கிறதுனால வாஸ் போடாமல் வேர் போட்டு சாட்டிங்னு போட்டிருக்கிறாங்க. தேர்டு சென்டென்ஸ், மை மதர் வாஸ் வாட்சிங் டிவி. எங்கள் அம்மா டிவி பார்த்துட்ருக்குறாங்க. வென் ஐ என்டர்ட் ஹோம், அப்போ தான் நான் உள்ளே வர்றப்ப எங்கள் அம்மா டிவி பார்த்துட்ருக்குறாங்க. எங்கள் அம்மா டிவி பார்த்துட்ருக்கிறப்ப நான் உள்ளே வரேன். ஆக இந்த செயல் நடந்துட்டுருக்குது, இந்த செயல் நடக்குது. புரியுதா இப்போ? ஸோ மை மதர் வாஸ் வாட்சிங். வாட்ச் என்றால் பார்த்தல், டிவி பார்க்குறது. அது கூட வாஸ் போட்டு ஐஎன்ஜி போடுறாங்க. வாஸ் வாட்சிங்னு கண்டினியூஸ் ஆக்குறதுனால பாஸ்ட் கண்டினியூஸ் ஆக்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு, வி வேர் ப்ரிப்பேரிங் ஃபார் தி எக்ஸாம்ஸ். நாங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தோம். வென் த ஸ்கூல்ஸ் வேர் க்ளோஸ்டு. ஸ்கூல் க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். இந்த செயல் நடந்துகிட்ருக்கு, இந்த செயல் நடந்துருச்சு. நாங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற செயல் நடக்கிறப்ப ஸ்கூலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ புரியுதா? பாஸ்ட் கண்டினியூவஸ். ஒரு செயல் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொன்று நடக்கிறது பாஸ்ட் கண்டினியூவஸ். அப்படி சொல்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். வேர்பு கூட பாஸ்ட் டென்ஸில் ஐஎன்ஜி வச்சு யூஸ் பண்ணணும். செகண்ட் திங், பாஸ்ட் கண்டினியூஸ்க்கே செகண்ட் ரூல், டு டிஸ்கிரைப் டூ ஆர் மோர் ஆக்ஷன்ஸ். ரெண்டு ஆக்ஷன்ஸாகவும் இருக்கலாம், அதுக்கு மேற்பட்ட ஆக்ஷன்ஸாகவும் இருக்கலாம். ஒரே நேரத்தில் கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கணும்மா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் எப்படின்னா, கண்டினியூஸில் அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க, இவங்க வந்துட்டாங்க, இந்த ஆக்ஷன் முடிஞ்சு போச்சு. அம்மா டிவி பார்த்துட்டு இருக்காங்க, நான் வந்துட்டேன், என்னோட வேலை முடிஞ்சு போச்சு, நான் வந்து சேர்ந்துட்டேன். அம்மா என்ன டிவி பார்த்துட்டே இருக்காங்க. கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அவங்க அந்த வேலை முடிஞ்சு போச்சு, அம்மா என்ன சமைச்சிட்டே இருக்காங்க. ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்குது, நிற்கலை. ஒரு வேலை வந்து நின்றுடுச்சு. செகண்ட் எக்ஸாம்பிளில் இந்த வேலையும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது, இந்த வேலையும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அப்படி வந்தாலும் அதில் நாம் என்ன பண்ணலாம், பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். தமிழில் சொல்கிறாங்க பாருங்கள், ஒரே சமயத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த செயல்களை குறிக்கிறது. ஏற்கனவே எப்போவோ ரெண்டு வேலையும் ஒரே நேரத்தில் நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லணுமா இருந்தால் பாஸ்ட் டென்ஸ் போட்டு ஐஎன்ஜி போட்டு கண்டினியூஸில் நாம் சொல்லணும். ஷி வாஸ் ஸ்லீப்பிங், அவள் தூங்கிட்டு இருந்தா. எப்போ? இன்னொரு செயல் என்ன, வென் ஐ வாஸ் வாட்சிங் டிவி, நான் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தேன். இவளும் தூங்கிட்டு இருக்கிறா, நானும் டிவி பார்த்துட்டு இருக்கிறேன். ரெண்டும் சைமல்டேனியஸாக நடந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் ரெண்டுமே எப்போ நடந்துச்சு? ஷி வாஸ் ஸ்லீப்பிங், இஸ் ஸ்லீப்பிங் இல்லை, வாஸ் ஸ்லீப்பிங். நானும் இஸ் வாட்சிங் இல்லை, வாஸ் வாட்சிங். ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸில் எப்போவோ நடந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, வி வேர் வெயிட்டிங், நாங்கள்லாம் காத்துட்ருந்தோம். எப்போ? வென் த டாக்டர் வாஸ் ட்ரீட்டிங் ஹிம், டாக்டர் அவருக்கு சிகிச்சை அளிச்சிட்ருக்காரு, நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். அவர் வேலையை அவர் பண்ணிகிட்ருக்காரு, எங்கள் வேலையை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டும் சைமல்டேனியஸாக கண்டினியூஸாக தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. கண்டினியூஸ்னாலே அதாம்மா, தொடர்ச்சியாக. அதனால தான் கண்டினியூஸ்னு சொல்கிறாங்க. அந்த செயல் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் பொருள். சரியா? தேர்ட் திங், ஹி வாஸ் லிசனிங், அவன் கவனிச்சிட்டு இருந்தான்.
when the chief guest was speaking. chief guest பேசிட்டு இருக்கிறப்ப பேசிட்டே இருந்தார், இவர் கவனிச்சுட்டே இருந்தார். அப்போ ரெண்டு வேலையும் நடக்குது. அங்கே பாருங்கள், was listening, லிசன்கிற வேர்போட ஐஎன்ஜி போட்டுட்டு was போட்டாங்க, பாஸ்ட் டென்ஸ் ஆக்கணுங்கிறதுனால. இங்கேயும் பாருங்கள் was speaking. சரிதானா? அடுத்தது we were packing the luggages. நாங்கள் லக்கேஜ்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ அந்த பக்கம் இன்னொன்று நடந்திருக்கணுமே, என்ன? when father was talking to his friends. அப்பா ஃப்ரெண்டுங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். நாங்கள் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ரெண்டு சைமல்டேனியஸாக என்ன ஆகிட்டு இருக்குது? நடந்துகிட்டே தான் இருக்குது. சரிதானா? பாஸ்ட் கண்டினியூஸ்னுடைய ரெண்டாவது ரூல் புரியுதா? ஓகே, once again I would like to recall these two uses of past continuous tenses. The first thing is when one action is in progress and the other action happens, there we are supposed to use past continuous tense. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு செயல் நடந்து கொண்டே இருக்கிறது, இன்னொரு செயல் நடந்து விடுகிறது, நடந்து முடிந்து விடுகிறது. அந்த இடத்துல வந்து நாம் past continuous யூஸ் பண்ணணும். The second rule is ரெண்டு வேலையும், two actions keeps on going simultaneously. ரெண்டு நடந்துகிட்டே தான் இருக்குது continuously. அதுக்குமே நாம் என்ன தான் யூஸ் பண்ணோம்? past continuous tense தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நவ் த தேர்ட் திங், பாஸ்ட் டென்ஸ் ஃபேமிலியில் பாஸ்ட் சிம்பிள் முடிச்சாச்சு, பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் முடிச்சாச்சு, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் முடிச்சாச்சு. அண்ட் த தேர்ட் திங் இப்போ அடுத்தது என்ன? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதனுடைய யூசஸ் என்னென்ன? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் is used to express an action that had been completed before another action had begun in the past. இதுவும் பாஸ்ட் டென்ஸ், ஏன்னா பாஸ்ட் ஃபேமிலி தானே, இதுவும் பாஸ்ட் டென்ஸ் தாங்க. கடந்த காலத்திலேயே ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வேலை முடியுது. ஏதோ ஒரு வேலை ஆரம்பிக்குது, அதுக்கு முன்னாடியே இன்னொரு வேலை முடிஞ்சிருக்குது. இப்படி குறிக்கிறதுக்கு கண்டினியூஸில் என்ன? ரெண்டு நடந்துட்டு இருந்துச்சு அல்லது ஒன்றாவது நடக்கணும். ஆனால் பாஸ்ட் டென்ஸில் பாருங்கள், ஒரு வேலை வந்து ஆரம்பிச்சிருக்குது, ஆரம்பிக்க போது இன்னொரு வேலை முடிஞ்சிருக்குது. அப்போ அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நாம் என்ன சொல்லணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட், அதாவது ஹேடு வச்சு சொல்லணும். சரிதானா? எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழில் கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடங்குவதற்கு முன்னர், ஏதோ ஒரு வேலை ஆரம்பிக்கிறதுக்கு, ஆனால் கடந்த காலமாக தான் இருக்கணும், இப்போ இருக்கக்கூடாது. இந்த விஷயம் எப்போவோ நடந்திருக்கணும். பாஸ்ட் டென்ஸில் ஒரு செயல் தொடங்குவதற்கு முன்னர் முடிவு பெற்றிருந்த மற்றொரு செயலை குறிப்பதற்கு பயன்படும். உதாரணம் பாருங்கள், எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி. ஹீ ஹேட் லெஃப்ட், அவன் போயிட்டான். எப்போ? பிஃபோர் ஐ ரீச்டு த ஆஃபீஸ், நான் போய் சேர்றதுக்கு முன்னாடி அவன் போய் சேர்ந்துட்டாங்க, அவன் போயிட்டாங்க. எப்போ? நான் போகிறதுக்கு முன்னாடி, இந்த செயல் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த செயல் நடந்து முடிஞ்சு போச்சு. புரியுதா? அதேமாதிரி த தீஃப் ஹேட் எஸ்கேப்டு, திருடங்களாம் தப்பிச்சு போயிட்டாங்க. எப்போ? பிஃபோர் த போலீஸ் அரைவ்டு, போலீஸ் வர்றதுக்கு முன்னாடி அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த பிஃபோருங்கிற க்ளூவோடு ரொம்ப கவனமாக பார்த்துக்குங்க, அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அது என்ன பண்ணியிருக்காங்க? எஸ்கேப் அப்படிங்கிற வேர்டில் ஈடி சேர்த்துட்டு ஹேடு வச்சு எழுதுகிறாங்க. ஹேடு வச்சு தான் சார் எழுதணுமா? ஆமாம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ஹேடு வச்சு தான் தேர்டு ஃபார்மில் தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு, த மூவி ஹேட் பிகன், மூவி ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்போ? பிஃபோர் வி என்டர்டு த தியேட்டர், நாங்கள் போய் சேர்றதுக்கு முன்னாடி மூவி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த வேலை ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சு போச்சு, அந்த வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நாங்கள் இன்னும் போய் வேறு சேரலை, அப்போ தான் போய் சேரணும். புரியுதா? நெக்ஸ்ட் திங், தி அஃபீஷியல்ஸ் ஹேட் ஸ்டார்டட் தி இன்வெஸ்டிகேஷன். அஃபீஷியல்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? இன்வெஸ்டிகேஷன், விசாரணையை தொடங்கிட்டாங்க. பிஃபோர் த கல்பிரிட் எஸ்கேப்டு, திருட தப்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? விசாரணையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிதானா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ரெண்டாவது ஒரு யூஸ் சொல்கிறாங்கங்க. to describe an action that has been completed before some point of time. இந்த some point of timeனாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதோ கால அளவு நாம் சொல்லணும். இத்தனை மணிக்கு முன்னாடி, இல்லை இந்த நேரம் வாக்கில், இல்லை அடுத்த வாரத்தில், இல்லை அடுத்த மாதம் வாக்கில், நம்ம சொல்லுவோம்ல, பேச அடுத்த வார வாக்கில் வந்துடுவேண்டா சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம் சொல்லணும். அந்த டயத்துக்கு முன்னாடி அந்த வேலை முடிஞ்சிருக்கணும். அப்படி சொல்கிறதுக்கு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நாம் யூஸ் பண்ணலாம். சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன் நிறைவு பெற்றிருந்த செயலை குறிப்பதற்கு. அதுவும் எதில்? கடந்த காலத்தில் ஒரு நேரம் குறிப்பிடுறோம், அதுக்கு முன்னாடியே அந்த வேலை முடிந்திருக்க வேண்டும். எக்ஸாம்பிள், நவ் லெட்ஸ் கோ த்ரூ தி எக்ஸாம்பிள். பை 11 AM all the children had left. 11 மணி போல், அதாவது அதுக்கு முன்னாடி all the children had left, எல்லோரும் போயிட்டாங்க. லீவ் அப்படிங்கிற வேர்பை லெஃப்ட்னு பாஸ்டில் மாற்றிட்டு தேர்ட் ஃபார்மில் மாற்றி ஹேடு சேர்த்துருக்குறாங்க. சரியா? பை தி எண்ட் ஆஃப் த வீக், போன வார கடைசி வாக்கில் த சர்க்கஸ் ஹேட் லெஃப்ட். சர்க்கஸ் டீம் என்ன ஆகிடுச்சு? கிளம்பி போயிடுச்சு போன வாரத்துக்கு முன்னாடி.
பை ஈவினிங், ஈவினிங்க்கு முன்னாடி த ஒர்க் ஹேட் பீன் கம்ப்ளீட்டட். நேற்றுக்கு ஈவினிங்காக இருக்கும் போல், நேற்று ஈவினிங் முன்னாடியே என்ன ஆகிடுச்சு, ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. அந்த டைம் தாங்க முக்கியம். எது? 11 மணிக்கு முன்னாடி, அந்த போன வாரத்துக்கு முன்னாடி, ஈவினிங் மாலை நேரத்துக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி. த டிசிஷன் ஹேட் பீன் ஃபைனலைஸ்டு, முடிவு எடுத்துட்டாங்க, ஃபைனல் பண்ணிட்டாங்க. எப்போ? பை மண்டே, போன மண்டேயே, லாஸ்ட் மண்டேயே எடுத்துட்டாங்க, முடிவு எடுத்துட்டாங்க. அப்போ புரியுதா எப்படி அது வரணும்னு? ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு முன்னாடியே அந்த செயல் நடைபெற்று முடிந்திருக்க வேண்டும். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கே தேர்ட் ரூல் சொல்கிறாங்க. டு எக்ஸ்பிரஸ் அன் அன்ஃபுல்ஃபில்டு ஆக்ஷன் அண்ட் அன்ஃபுல்ஃபில்டு விஷ் இன் த பாஸ்ட். ஐயா, அன்ஃபுல்ஃபில்டு என்றால் நிறைவு பெறாத. அன்ஃபுல்ஃபில்டு ஆக்ஷன்னா நிறைவு பெறாத செயல் அல்லது நிறைவு பெறாத ஆசை, அன்ஃபுல்ஃபில்டு விஷ் தான். ஆனால் இதுவும் எதில் தான் இருக்கணும்? பாஸ்ட் டென்ஸில் தான் இருக்கணும். காரணம், நம்ம பார்த்துட்டு இருக்கிற டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ். கடந்த காலத்தில் நடைபெறாத ஆனால் நடைபெற வாய்ப்பிருந்த செயல்களை, நடக்கலை, நடந்திருக்கலாம் ஆனால் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய செயல்கள் பார்ப்போமா. இஃப் ஹி ஹேட் இன்ஃபார்ம்டு, அவன் மட்டும் என்கிட்ட சொல்லியிருந்தா, ஷீ வுட் ஹவ் வெயிட்டட், அவள்கிட்ட சொல்லியிருந்தா அவள் வெயிட் பண்ணியிருப்பாப்பா. அவன் சொல்லவும் இல்லை, அவள் வெயிட் பண்ணவும் இல்லை, சொல்லியிருந்தா வெயிட் பண்ணியிருப்பா. இந்த மாதிரி வர்றதுக்கு நாம் என்ன பண்ணணும்? அங்கே பாருங்கள், ஹேட் இன்ஃபார்ம்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இன்ஃபார்ம் அப்படிங்கிற வேர்பில் தேர்ட் ஃபார்ம் ஏடி சேர்த்துட்டு ஹேடு சேர்த்துக்குவாங்க. செகண்ட் சென்டென்ஸ், இஃப் தே ஹேட் ட்ரைடு ஹார்ட், அவங்க மட்டும் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா, அப்படின்னா என்ன பார்த்தோம்? பண்ணலைன்னு அர்த்தம். கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா தே வுட் ஹவ் காட் த லோன், அவங்களுக்கு லோன் கிடச்சிருக்கும்ப்பா. அப்போ லோனும் கிடைக்கல, அவங்க முயற்சியும் பண்ணலை, அது அன்ஃபுல்ஃபில்டு ஆக்ஷன், நிறைவு பெறாத ஒரு செயலாகவும் நிறைவு பெறாத ஆசையாகவும் முடிஞ்சு போச்சு. ஆனால் அது நிறைவு பெறுவதற்கு வாய்ப்பு இருந்துச்சு. தேர்ட் திங், இஃப் ஐ ஹேட் ப்ராட் மை லேப்டாப், என்னோட லேப்டாப் மட்டும் நான் கொண்டு வந்திருந்தா ஐ வுட் ஹவ் பீன் அலவுட், என்னை உள்ளே விட்டுருந்துருப்பாங்க. ஸோ என்னை உள்ளே விடலை, நான் லேப்டாப்பும் கொண்டு வரலை, என்னை உள்ளேயும் விடலை, என்னோடய ஆசை என்னாச்சு? உள்ளே போகணுங்கிற ஆசை நிறைவேறலை. ஆனால் கொண்டு வந்திருந்தால் நிறைவேறியிருக்கும். அதனால் பிரிங் அப்படிங்கிற வேர்போட, பிரிங்னா நம்ம கொண்டு வருதல், அந்த பிரிங்குங்கிற வேர்போட என்ன சேர்த்துருக்காங்க? ஹேட் ப்ராட் அப்படின்னு சேர்த்துருக்குறாங்க. ஃபோர்த்து சென்டென்ஸ், இஃப் யூ ஹேட் சக்சீடட், நீ மட்டும் ஜெயிச்சிருந்தியான்னா, அப்போ நீ ஜெயிக்கலைன்னு அர்த்தம். நீ மட்டும் ஜெயிச்சிருந்தியான்னா தே வுட் ஹவ் கிவன் யூ another சான்ஸ், அவங்க உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ நீ ஜெயிக்கவும் இல்லை, அவங்க இன்னொரு சான்ஸும் கொடுக்கல, ஆனால் நிறைவேறாத செயலாகவும் நிறைவேறாத ஆசையாகவும் முடிஞ்சு போச்சு. இப்போ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க? சக்சீட் அப்படிங்கிற வேர்பை ஈடி சேர்த்து தேர்ட் ஃபார்முக்கு மாற்றிட்டு ஹேட் சக்சீடட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கிறாங்க. இஸ் இட் கிளியர்? ஃபோர்த் ரூல் ஃபார் தி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூசேஜ்மா. டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் இன் த பாஸ்ட், அதே பாஸ்ட் டென்ஸில் நடைபெற்ற ஒரு செயல் யூஸிங் டைம் ஆஃப் அட்வர்பியல், ஆல்ரெடி, சின்ஸ், பிஃபோர், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வச்சு சென்டென்ஸ் வந்தால் அது ஹேடுக்கான க்ளூ, பாஸ்ட் பர்ஃபெக்டான க்ளூ. அது தமிழில் கொடுத்துருமா போன்ற சொற்கள், ஆல்ரெடி, சின்ஸ், பிஃபோர் போன்ற சொற்கள் வரும் வாக்கியங்களை தாராளமாக நம்ம ஹேட் வச்சு எழுதலாம். ஐ ஹேட் கம்ப்ளீட்டட் த ஒர்க் ஆல்ரெடி, அங்கே ஆல்ரெடினா ஏற்கனவே நடத்தும். ஏற்கனவேனா என்ன? கடந்த காலத்தில் அந்த ஒர்க் முடிஞ்சு போச்சுன்னு நடத்தும். அதனால் கம்ப்ளீட் கூட என்ன பண்ணியிருக்காங்க? இடி சேர்த்து ஹேட் கம்ப்ளீட்டட்னு மாற்றிருக்கிறாங்க. ஷி ஹேட் கான் டு பெட் பிஃபோர் ஹர் மதர், அவங்க அம்மாவுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டா? போய் தூங்கிட்டா. கோ அப்படிங்கிறதுனுடைய தேர்ட் ஃபார்ம் என்ன? கோ, வெண்ட், கான். கான் கூட ஹேடு சேர்த்து ஹேட் கான்னு மாற்றிட்டாங்க. இஸ் இட் கிளியர்? நவ் த லாஸ்ட் திங், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். டு டிஸ்கிரைப் அன் ஆக்ஷன் இன் த பாஸ்ட் டென்ஸில் நடக்கக்கூடிய ஒரு செயல்மா, அது எப்படின்னா தட் ஹேட் பிகன், ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்துச்சு, ஹேட் பீன் கோயிங் ஃபார் சம் டைம், கொஞ்ச நாள் அது நடந்திருக்குது, கொஞ்ச நேரம் நடந்திருக்குது, பிஃபோர் அனதர் ஆக்ஷன் டுக்ஸ் பிளேஸ் இன் த பாஸ்ட், அது நடந்துட்டு இருக்கிறப்பே இன்னொரு வேலை ஆரம்பிச்சிருச்சு. தமிழில் சொல்லலாம் பாரு, கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடங்குவதற்கு முன் தொடங்கி நடைபெற்று வந்து கொண்டிருந்ததை குறிக்க. எக்ஸாம்பிள் பாருங்கள், தெளிவாக புரியும். மஹி அண்ட் ராகவ் ஹேட் பீன் ஆர்கியூவிங் வித் ஈச் அதர், ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாங்க. பாஸ்ட் டென்ஸில் எப்போ நடந்தது? வென் தேயர் மாம் அரைவ்ட், அவங்க அம்மா வந்துட்டாங்க, அப்போதைக்கு அவங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. சரியா? அப்போ என்ன பண்ணியிருக்கிறோம்? ஆர்கியூ அப்படிங்கிற வேர்டோட ஹேட் பீன் சேர்த்து ஹேட் பீன் ஆர்கியூவிங். ஏன் இடி சேர்க்காம ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம்? மேலே டென்ஸ் பாருங்கள், கண்டினியூஸ்னு வந்தாலே ஐஎன்ஜி சேர்க்கணும் வேர்பு கூட. The soldiers had been fighting, அவங்க ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. when the war stopped, வார் என்ன ஆயிடுச்சு? அப்போதைக்கு ஸ்டாப் ஆச்சு. ஏற்கனவே நடந்தது தான் பாஸ்ட் டென்ஸில். my parents had been purchasing clothes, என் பேரண்ட்ஸ் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ? when I came from சென்னை, நான் சென்னையிலேருந்து வந்தப்போ அவங்க ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க.
Second use for past perfect continuous, to describe an action that had been going on for some time in the past. கண்டினியூஸாக பாஸ்ட் டென்ஸில் ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுறது. கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நடைபெற்று கொண்டிருந்த செயலை குறிக்கிறதுக்கு. ஐ ஹேட் பீன் ப்ராக்டிஸிங், நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு காலத்தில், ஃபார் லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ், அது குறிப்பிடணும். ஃபார் லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ், போன 2 வாரமாகவே நான் ப்ராக்டிஸ் செஞ்சுட்டு இருந்தேன். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் செஞ்சுட்டு இருந்தேன். அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ராக்டிஸுங்கிற வேர்போட ஹேட் பீன் போட்டு ஐஎன்ஜி சேர்த்து ஹேட் பீன் ப்ராக்டிஸிங்னு மாற்றிருக்கிறாங்க. The soldiers had been staying, சோல்ஜர்லாம் ஸ்டே பண்ணியிருந்தாங்க, தங்கியிருந்தாங்க ஹியர். எவ்வளோ நாளைக்கு, ஃபார் த லாஸ்ட் 2 months, போன 2 மாதமாக. அந்த டைம் ரொம்ப ரொம்ப அவசியம். மை ஃப்ரெண்ட்ஸ் had been cleaning this place, என் நண்பர்கள்லாம் இந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எப்போலேருந்து, ஃபார் த லாஸ்ட் 20 days க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த 20 நாளாக தொடர்ந்து அந்த செயல். கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு செயல் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருந்திருக்க வேண்டும். இதுதான் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ டு சம் அப், பாஸ்ட் சிம்பிள் பார்த்தாச்சு, பாஸ்ட் கண்டினியூஸ் பார்த்தாச்சு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் பார்த்தாச்சு, பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பார்த்தாச்சு. இது எல்லாமே உங்களுக்கு ரூல்ஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். யூ பெட்டர் கோ த்ரூ த ரூல்ஸ் தட் ஹாஸ் பீன் கிவன் இன் யுவர் புக்ஸ். The page number has been mentioned here. அது ஒரு தடவை அந்த ரூல்ஸை தரவாக படித்து பாருங்கள். அகெயின் ஐ மென்ஷன், அதில் இருக்கக்கூடிய அந்த க்ளூ வேர்ட்ஸ், அந்த கிராமட்டிக்கல் ரூல்ஸ், தீஸ் திங் யூ ஷுட் ஹேவ் பை யுவர் ஹார்ட். அப்போ தான் நமக்கு அந்த இடத்துல அந்த சென்டென்ஸ்க்கு அந்த கிராமட்டிக்கல் ரூல் டிசைட் பண்ண, ஆன்சர் டிசைட் பண்ணுறது வரும். ஐ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் திஸ் கிராமர் பார்ட் சில்ட்ரன். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. இப்பாடத்திற்கான கேள்விகள். What tense is used to express habitual actions of the past? Name the auxiliary verbs used for past continuous tense. Mention a few keywords for past perfect tense. கேள்விக்கான விடைகளை கீழ்க்கண்ட விவரங்களுடன் நமது கல்வி தொலைக்காட்சியின் வாட்ஸ்அப் எண்ணான 9361894807 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். அன்பிற்கினிய மாணவர்களே, நாம் இன்று பார்க்கக்கூடிய பாடப்பகுதி 8ஆம் வகுப்பு இயல் 1 கவிதை பேழையில் தமிழ்மொழி மரபு என்ற ஒரு பாடப்பகுதியை தான் பார்க்கின்றோம். திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் பொங்குகடல் இவற்றோடு பிறந்த தமிழோடு நாம் பிறந்தோம் என்று சொல்வார்கள். அத்தகைய தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய மரபின் சிறப்புகளை தான் நாம் இங்க பார்க்க போகிறோம். வாழ்வியல் அப்படின்னு இருக்கும்போது ஒழுக்கம் என்ற ஒரு கோட்பாடு இருக்கு. அதே போல மொழி என்று எடுக்கும்போது மரபு என்ற ஒரு கோட்பாடு இருக்கு. ஒழுக்கம் அப்படின்றது நம் வாழ்வியல்ல ஒரு மனிதனை காலத்திற்கேற்ப மாற்றிக்கொண்டே செல்லக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கக்கூடியதா இருந்துட்டு இருக்கு. இதே தான் அழகா வள்ளுவனும் சொல்வாரு. ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் தன்னுடைய உயிரை காட்டிலும் மேம்பட்டதாக நம்ம நினைக்கணும், விளங்குகிறது அப்படின்னு வள்ளுவன் சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த ஒழுக்கம் என்பது ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு இனம் மொழி சார்ந்த செயல்பாடுகள்ல மாறிக்கொண்டேதான் வந்து கொண்டிருக்கும். நாம வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் வரலாற்றின் பதிவுகள்ல பிற சமூகத்தில் தோன்றக்கூடியவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்கக்கூடியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கு ஒரு சில உதாரணங்களையும் உங்களுக்கு நான் எடுத்து சொன்னா சால சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அரிச்சந்திரன் கேள்விப்பட்டிருப்பீங்க. தன்னுடைய நாடை இழந்தான், தன்னுடைய மனைவியை இழந்தான், தன்னுடைய மக்களை இழந்தான். ஏன் அப்படின்னு சொல்லும் போது விஸ்வாமித்திரர் என்ற முனிவர் அவரை ஒரு பொய் சொல் அப்படின்னு சொல்றாரு. என் வாழ்க்கையை துறந்தால் கூட, என் வாழ்வின் அனைத்து செயல்பாடுகளும் துன்பமாக இருந்தால் கூட ஒரு கணம் மீறி நான் பொய் உரைக்க மாட்டேன் என்று கூறியவன் தான் அரிச்சந்திரன். அதனால்தான் இன்னும் அரிச்சந்திரன் நாம நினைவு கூர்ந்துட்டு இருக்கோம். அதே போல வாழ்வியல்ல தன்னை பதிவு செய்து கொண்டவங்க, ஒழுக்கத்தால் தன்னை பதிவு செய்து கொண்டவங்களை இன்னும் நாம நினைத்து நினைத்து பார்த்து கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில இயேசுநாதரை நாம சொல்லலாம். எல்லா உயிர்களிடமும் அன்பை மட்டுமே போதித்து வந்த ஒரு ஜீவன்.
இன்னும் அவரை நாம உயர்ந்த இடத்துல வைத்து இறைவனாக தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். அதே போல உண்மையை மட்டுமே தன் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்ட மகாத்மா காந்தியடிகள், இந்த உலகமே அவரை அகிம்சையின் நாயகனா இன்னும் பார்த்து இருக்கிறதுக்கு காரணம் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பின்பற்றிய அந்த ஒழுங்குதான். அதே போல மொழி என்று நம்ம அதை எடுத்து பயணிக்கும் போதுதான் மரபு என்ற ஒரு விஷயம் இருக்கு. மொழியில மட்டும் மரபு என்ற ஒரு செயல்பாடு கிடையாது, வாழ்விலும் மரபு என்ற ஒரு செயல்பாடு உண்டு. அதற்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். தென் தமிழக பகுதிகளில் தன்னுடைய வாழ்வியல் கூறுகளாக காரணமே இல்லாமல் அறியாமல் இன்னும் பின்பற்றி வரக்கூடிய மக்கள் சில செயல்பாடுகளை வைத்திருக்காங்க. அதுல ஒரு சில செயல்பாடுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைய போறேன். மாணவர்களே, நீங்க நல்லா உணர்ந்து இதை கேட்கணும். ஒரு கணவன் மனைவி, கணவன் இறந்துட்டாரு, மனைவி சவத்துக்கு அருகில உட்கார்ந்து இருக்காங்க. எல்லாரும் ஊர் கூடி அழுதுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பாட்டி வராங்க. ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை எடுத்துட்டு வந்து அந்த சவத்துக்கு அருகில வைக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரே வியப்பு, எல்லாருடைய முகங்களிலும் ஒரே கேள்விக்குறியா மாறுது. எதற்காக அந்த பாட்டி அந்த சொம்பு நிறைய தண்ணீரை எடுத்துட்டு வைத்தாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, அதுதான் நம் வாழ்வியலில் காலம் காலமாக பின்பற்றி வரக்கூடிய மரபு அப்படின்ற விஷயத்தை நம்மால அந்த இடத்துல உணர்ந்துக்க முடியும். என்னடா அதனுடைய குறியீடு அப்படின்னா, அந்த இறந்து போனவனினுடைய உயிர் இந்த பெண்ணினுடைய வயிற்றில் வளர்ந்து இருக்கு, இப்ப இந்த பெண் கர்ப்பவதியா இருக்கா அப்படின்றதுதான் ஒரு குறியீடு. இந்த மரபை தான் அந்த மக்கள் காலம் காலமா உணராமலேயே பின்பற்றி வரக்கூடிய விஷயமா வைத்திருக்காங்க. இன்னும் சில விஷயங்களை பார்க்கலாம். விழா காலங்கள்ல நம்ம இயற்கையை எப்படி வணங்குறோம் அப்படின்றதுக்கு ஒரு அடையாளமா சொல்லலாம். பொங்கல் திருவிழா காலங்கள்ல நமக்கு உயிர் கொடுத்த, உணவு கொடுத்த சூரியனை, யாரோ உயிர் இல்லாத ஒரு ஜீவனாகி அந்த சூரியனை நம்ம வணங்கக்கூடிய ஒரு வழக்கத்தை வைத்திருப்போம். அதே போல அதற்காக உறுதுணையாக நான் இருந்த அந்த கால்நடைகளை போற்றி வணங்கக்கூடிய ஒரு வழக்கத்தையும் நம்ம வைத்திருப்போம். இந்த அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, கிராம பகுதிகளில் ஒரு காலகட்டத்தில் ஒரு 500-600 ஆண்டுகளுக்கு இதை போல போக்குவரத்து வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் இருந்த ஒரு மரபை நாம உணர்ந்து கொள்ளலாம். என்ன அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே கால்நடையாக தான் ஒரு இடத்திலிருந்து மறு இடத்திற்கு சென்று வந்து கொண்டிருப்பாங்க. செல்லக்கூடியவங்க இரவு நேரம் ஆயிடுச்சுன்னா எங்காவது தங்கி ஓய்வு எடுக்கணும். அதை போல இருக்கும்போது எல்லா கிராமங்களிலும் எல்லா நகரங்களில் இருக்கக்கூடிய வீடுகளில் திண்ணைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த யாத்திரிகர்களாக செல்லக்கூடிய மக்கள் இரவு நேரங்களில் ஓய்வு எடுக்கிறதுக்காக அந்த திண்ணையில அமர்ந்து ஓய்வு எடுப்பாங்க. அந்த மாதிரி ஓய்வு எடுக்கும் போது இரவு பொழுது ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டின் உரிமையாளர்கள் என்ன செய்வாங்கன்னா, கதவை திறந்துட்டு யாராவது திண்ணையில இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அவர்கள் உணவு அருந்தினார்களா என்று கேட்டு அவர்களுக்கு உணவை வழங்கி வயிறார நிறைவு செய்து உறங்க வைக்கக்கூடிய ஒரு வழக்கம் அந்த காலகட்டத்தில் பின்பற்றப்பட்டு வந்தது. இதை தான் நம்ம வாழ்வியல் மரபு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போலாம். அந்த அடிப்படையில தான் நம்ம இப்ப பார்க்கக்கூடியது தமிழ் மொழியினுடைய மரபு அப்படின்ற விஷயத்தை பார்க்கிறோம். இந்த தமிழ் மொழியினுடைய மரபு அப்படின்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, மரபு அப்படின்றது வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய முன்னோர்கள் காலம் காலமாக எந்த விதமான குறியீடுகளும் இல்லாமல் பின்பற்றி வந்த ஒரு பழக்கத்தை தான் நம்ம மரபு அப்படின்னு நம்ம எடுத்து சொல்றோம். அதை தான் நம்முடைய தொல்காப்பியரும் அவருக்கு முன்பு இருந்த புலவர்கள் சொன்ன முறைகளை தன்னுடைய மொழியில் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு வரையறுத்து சொல்லியிருக்காரு. சரி, நம்முடைய மொழியில் தொன்மை அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு சான்றை தான் நம்மால் இப்போது கையில் எடுத்து சொல்ல முடியும். அதுதான் தொல்காப்பியம் அப்படின்னு சொல்லலாம். தொல்காப்பியத்திற்கு முன்பு அகத்தியம் என்ற ஒரு நூல் இருந்ததாக சொல்லுவாங்க. அதற்கு முன்பு பல நூல்கள் இருந்ததாக சொல்லப்படுது. ஏன்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஒரு சிறப்பு நமக்கு மட்டுமே உண்டு மாணவர்களே. அத்தகைய அகத்தியம் அழிந்தது. அந்த அகத்தியரினுடைய மாணவர் என்று அனைவராலும் சொல்லக்கூடிய இந்த தொல்காப்பியர் படைத்த அந்த தொல்காப்பியத்தை தான் நாம் இந்த இடத்துல நினைவு கூற வேண்டும் மாணவர்களே. இந்த தொல்காப்பியம் அப்படின்றது 3 பெரும் அதிகாரங்களாக நமக்கு பிரிக்கப்பட்டது. ஒன்று எழுத்ததிகாரம், இன்னொன்று சொல்லதிகாரம், இன்னொன்று பொருளதிகாரம் அப்படின்னு 3 பெரும் அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டது. அந்த 3 அதிகாரங்களிலும் 9 இயல்கள் பிரித்து வைக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம பார்க்கக்கூடிய
தமிழ் மொழியினுடைய மரபு அப்படின்ற ஒரு அதிகாரத்தை நாம் எதுல பார்க்க போறோம் அப்படின்னா பொருள் அதிகாரத்துல தான் வந்து பார்க்க போறோம். இந்த பொருள் அதிகாரத்துல 9 இயல்கள் இருக்கு. இந்த 9 இயல்கள் அகத்திணை, புறத்திணை, களவியல், கற்பியல், பொருளியல், மெய்ப்பாட்டியல், உவம உருபியல், செயலியல், மரபியல். இந்த 9 இயல்கள் இருக்கு. பொருள் அதிகாரத்துல முதல்ல பாத்தீங்கன்னா அகத்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழனினுடைய ஒரு தனிச்சிறப்பே தான் வாழக்கூடிய பகுதிகளை நிலங்களாக பிரித்து அதற்கு ஒவ்வொரு தன்மைகளை வைத்து அவன் வாழ்ந்ததுதான். இப்ப அகத்திணை அப்படின்னு எடுக்கும்போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி நம்ம வரையறுத்துக்கலாம். அப்ப குறிஞ்சி அப்படின்னு சொல்லும்போது மழையும் மழை சார்ந்த மக்கள் வாழ்றாங்க. முல்லை அப்படின்னு சொல்லும்போது காடும் காடை சார்ந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மருதம் அப்படின்னு சொல்லும்போது வயலும் வயல் சார்ந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நெய்தல் அப்படின்னு சொல்லும்போது கடலும் கடல் சார்ந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாலை அப்படின்னு சொல்லும்போது மணலும் மணல் சார்ந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அந்த மக்கள் இதை சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க? இவங்க அந்தந்த பகுதிகளில் வாழ்ந்த பூர்வ குடிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல புறத்திணைகள் அப்படின்னு எடுக்கும்போது அகத்திணைகள்லயே அந்தந்த நிலப்பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு அந்தந்த நிலப்பகுதியில் வாழக்கூடிய கலாச்சாரம், பண்பாடு சார்ந்த ஒரு உட்கூறுகள் அவங்களிடம் பதிவாயிட்டு இருக்கும். அதை போலதான் அது அகம் சார்ந்த விஷயங்களாக தான் நாம் இந்த அகத்திணைகளை பார்த்துட்டு இருப்போம். அதை போல புறத்திணை என்று எடுக்கும்போது வெச்சி, கரந்தை, நொச்சி, உளினை, தும்பை வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு நம்ம வரையறுத்து எடுத்துக்கலாம். இது ஒரு மனித ஒரு தனி நபரினுடைய வீரம், வெற்றி, கொடை, ஆட்சி, சிறப்பு அப்படின்றதையெல்லாம் வரையறுத்து சொல்லும். அடுத்து இந்த களவியல் அப்படின்னு எடுக்கும்போது ஒண்ணு இல்லை, தலைவன் தலைவி அவர்களுடைய பெற்றோர் சம்மதத்தோடு ஒரு திருமணத்தை செய்து கொண்டா அது கற்பியல் அப்படின்ற அந்த காலத்துல வரையறுக்கப்பட்டது. அதுவே தலைவன் தலைவி விருப்பப்பட்டு பெற்றோரை எதிர்த்து காதல் திருமணமாக அவங்க தனியாக செய்து கொண்டா அதுக்கு களவியல் என்று நமக்கு வரையறுக்கப்பட்டது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, மடலேறுதல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த மடலேறுதல் என்பது இந்த களவியலிலும் அமையாம கற்பியலிலும் அமையாம அதாவது திருமணமே செய்து கொள்ளாத முடியாத ஒரு நிலை வரும்போது எனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை என்ற செய்தியை பறைச்சாற்றுவதற்காக அந்த மணமகன் என்ன செய்வான்னா பனை ஓலைகள்ல குதிரை செய்து அந்த குதிரை மேல உட்கார்ந்து ஊர்வலமா செல்வான். இதை தான் மடலேறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இத்தகைய வாழ்வியல் தன்மைகளை பொருள் அதிகாரத்துல அழகா நம்முடைய தொல்காப்பியர் நமக்கு பதிவு செய்து வந்திருப்பாரு. அதுல நமக்கு இருக்கக்கூடிய கடைசி அதிகாரம் தான் மரபியல் என்பது. இப்போ தமிழ் மொழியினுடைய மரபு அப்படின்றது இருக்கக்கூடிய அந்த தொல்காப்பியர் சொன்ன இந்த மரபியல் இருக்கக்கூடிய 91, 92, 93 ஆகிய 3 நூற்பாக்களை பார்ப்போம். நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வழாமை திரிவுயில் சொல்லொடு தளா அள் வேண்டும் அப்படின்றது வந்து 91வது நூற்பா. அடுத்தது பாருங்க மாணவர்களே, மரபு நிலை திரிதல் செய்யிற்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. இது 92வது நூற்பா. அடுத்தது 93வது பாருங்க, மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும் அப்படின்றதான் 93வது நூற்பா. இந்த நூற்பாக்களை நம்ம ஒவ்வொன்றா விளக்கத்தோடு பார்ப்பது சிறப்புன்னு நினைக்கிற மாணவர்களே. இங்க பாருங்க, நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு. நிலம் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு வள்ளுவன் சொன்ன ஒன்று ஞாபகம் வரும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. நிலம் அவ்வளவு பொறுமையானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நிலம் என்பதுதான் இந்த உயிர்களை தாங்கக்கூடிய ஒரு செய்தி அப்படின்றத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். நிலம்னா உங்களுக்கே தெரியும், நாம் நின்று இருக்கக்கூடியது, நாம் இயங்குவதற்கு மிக முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடியதே இந்த நிலம் தான். அடுத்தது தீ, வடிவம் இல்லாத ஒன்று தீ, வெப்பம். இந்த உயிர்கள் எல்லாம் இயங்குவதற்கு மிக அடிப்படையானது வெப்பம். அடுத்தது நீர். ஆமா, நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்லுவார் மாணவர்களே. அது உங்களுக்கே தெரியும், நீர் என்பது எத்தகைய அவசியமானது. நாம் உயிர் வாழ நீர் அவசியம். நாம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் பிழைப்பு நடத்த நீர் என்பது அவசியமானது. அடுத்தது பாத்தீங்கன்னா வழி அப்படின்னுவாங்க. வழி அப்படின்னா காற்று. இந்த
பிரபஞ்சத்திலேயே ஒரு தனி இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இந்த சூரிய மண்டலத்துக்கு உண்டு என்றால் நம்முடைய பூமியை சுற்றி இருக்கக்கூடிய வழிதான் அப்படின்னு சொல்லணும். இந்த வழியால் தான் நம்ம எல்லாமே இயங்கிட்டு இருக்கோம். நமக்கு தேவையான காற்றை உள்ளிழுக்கிறோம், நமக்கு தேவையில்லாத காற்றை வெளியில் விடுறோம். தாவரங்கள் தனக்கு தேவையான காற்றை எடுத்துக்குது, தனக்கு தேவையில்லாத காற்றதை வெளி கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம உணர்ந்துக்கலாம் மாணவர்களே. அடுத்தது விசும்பு. விசும்புன்னா வானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இந்த வானம் இருக்கிறதுனாலதான் இந்த பூமி செழிக்க மழையானது பொழிந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 5 பஞ்சபூதங்களினுடைய தொகுப்பு தான் இந்த பூமி. அதை தான் சொல்லுவாங்க நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம். கலந்த அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே சேர்ந்த ஒரு கூட்டு கலவை தான் இந்த பூமி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாணவர்களே. அடுத்தது பாருங்க, இருதிணை அப்படின்னு சொல்லுவாங்க. திணை அப்படின்னு சொல்லும் போது ஒழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, இனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நம்ம இந்த இடத்துல இனம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து வைத்து பேசலாம். திணை அப்படின்னா உயர்திணை, அக்ரிணை. பழங்காலத்துல திணைகளை, உயர்திணைகளை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தேவர், நரகர், மக்கள் அப்படின்னு ஒரு 3 வகையா பிரித்து வைத்து இருந்தாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல நாம இதை ஒரே வரியில இந்த உயர்திணையை வரையறுத்து சொல்லுவோம். சிந்தித்து செயல்படக்கூடியவை அனைத்துமே உயர்திணை. அதையும் தற்காலத்துல சொல்லுன்னா பகுத்தறிந்து செயல்படக்கூடியவங்க எல்லாருமே உயர்திணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அக்னிணை அப்படின்றது, அக்னை என்பது இயங்கக்கூடியது, இயங்காததும் கூட. தன்னை சுற்றி இருக்கக்கூடிய கல், மரம், செடி, கொடி, இந்த மேசை, இந்த வகுப்பறை, இது எல்லாமே இயங்கக்கூடியதா அப்படின்னு சொன்னா இயக்கம் இல்லாதது. இவை அனைத்தையுமே நம்ம அக்னிணையாக தான் எடுத்துக்கணும். அதுதான் அந்த காலத்துல வரையறுத்த மரபு அப்படின்னு சொல்லும்போது உயர்திணைனா பகுத்தறியும் சிந்தனை கொண்டு இருக்கணும், அக்னிணைனா அந்த மாதிரி பகுத்தறியும் சிந்தனை இல்லாமல் செயல்படக்கூடியவையாக இருப்பதை தான் அக்னிணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, ஐம்பால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐம்பால் அப்படின்னு சொல்லும்போது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு சொல்லி 5 வகையா பிரிச்சாங்க. இது என்ன 5 வகை? ஆண்பால் அப்படின்னு சொன்னா ஆண் தன்மையை உணர்த்தக்கூடியது. நாம வரையறுத்து வைத்திருக்கோம், இப்படி இருந்தா இது ஆண் தன்மை, இப்படி இருந்தா இது பெண் தன்மை அப்படின்னு வரையறுத்து வைத்திருக்கோம். அப்ப ஆண் தன்மையை விளக்கக்கூடியவை அனைத்துமே ஆண்பால் தான். இதைதான் நம்ம பொருளதிகாரத்தை மரபியல்ல அவர் சொல்லியிருக்காரு. அதே போல பெண் தன்மையை உணர்த்தக்கூடியது எல்லாமே பெண்பால் தான். அப்ப ஆண்பால், பெண்பால், பலர்பால். பலர்பால் அப்படின்னு சொல்லும் போது ஆண்களும் இணைந்து பெண்களும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு குழு அமைப்பு இருக்கும் இல்லையா, இதை தான் நம்ம பலர்பால் அப்படின்னு நம்ம வரையறுத்து சொல்லுவோம். அப்ப ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லும் போது இதுதான் அக்னிணையை குறிக்கக்கூடிய ஒரு பால் வகை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்ப நீங்க சொல்லலாம், ஒரு மாடு வந்தது, ஒரு ஆடு சென்றது, அங்கே கல் இருக்கிறது. அப்ப கல் அப்படின்றதும் இந்த இடத்துல ஒரு மாடு வந்தது அப்படின்னு சொல்றதும் ஒரு ஆடு சென்றது அப்படின்னு சொல்றது இது எல்லாமே அக்னிணையை குறிக்கக்கூடியது. இதை தான் நம்ம ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இதே இடத்துல இந்த அக்னியை குறிக்கக்கூடிய பன்மையை நம்ம வரையறுத்து சொல்லும் போது பலவின் பால் அப்படின்னு வரையறுத்து சொல்லுவோம் மாணவர்களே. அப்போ பலவின் பால் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஆடுகள் கலந்திருக்கலாம், நிறைய மாடுகள் அந்த இடத்துல இருக்கலாம், நிறைய புலிகள் அல்லது நிறைய சிங்கங்கள், இது எல்லாம் கலந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டு அமைப்பை தான் பலவின் பால் அப்படின்னு நம்ம வரையறுத்து சொல்லுவோம். இதுதான் பால் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் நமக்கு வரையறுத்து சொன்ன 5 பால்கள். அடுத்தது இயல் நெறி அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அவர் என்ன சொல்றாரு இயல் நெறி அப்படின்னு சொல்லும் போது, நாம ஒரு செயலை இயற்றப்படும் போதோ இந்த இரு திணைகளுக்குரிய தன்மைகளை தான் அதுல நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்றதான் இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய அந்த இயல் நெறி அப்படின்ற விஷயம். என்ன, இப்போ ஒரு மாடு வந்தார் அப்படின்னு நம்ம ஒரு பொருளை நம்ம எடுத்து சொன்னோம்னு வச்சுக்கோங்க, மாடு அப்படின்றது அக்னிணை, வந்தார் அப்படின்றது உயர்திணையை குறிக்கக்கூடிய வினைமுற்று. அப்ப இதை ரெண்டையும் நாம இணைக்கும் போது அந்த தொடர் பொருளற்றதாக மாறி போகுது. அப்போ ஒரு எழுவாய் உயர்தனையாக வரும்போது அதனுடைய வினைமுற்றும் உயர்தனையாக தான் வரணும். அப்ப மாடு வந்தது அப்படின்னதான் சரியானது. இதை தான் அவரு சரியான முறையில் தான் நம்ம இந்த அக்னிணையையும் ஐம்பாலையும் மரபுகளையும் பின்பற்றணும்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் நமக்கு சொல்றது மாணவர்களே. இந்த இடத்துல இயல் நெறி என்பது சரியான முறையில் நம்ம அதை பின்பற்றணும் அப்படின்றது. வாழா அமை திரிவியில், வாழா அமை அப்படின்னு நமக்கு சொல்லும் போது தவறாமல், முன்பு சொன்ன இந்த விஷயங்கள் தவறாமல் நம்ம பின்பற்றணும். அதுதான் திரிவியில் சொல்லொடு தாழாள் வேண்டும். இந்த இடத்துல இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று சரியான முறையில் தழுவி வெளிப்படும் போதுதான் அது முழுமை பெற்றதா இருக்கும். அதுதான் இலக்கண முறையை சரியான முறையில் பின்பற்றியதாக இருக்கும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. இந்த செயலை இன்னொரு முறை பார்க்கலாம் பாருங்க. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம்
உலகம் மாதலின் இருதினை ஐம்பால் இயல் நெறி வாழாமை திரிவு இல் சொல்லொடு தாழா அல் வேண்டும். இது 91வது நூற்பா. அடுத்தது பாருங்க 92வது நூற்பா. மரபு நிலை தவிர செயலுக்கு இல்லை. மரபு நிலை அதான் முன்பு சொன்னதுதான். அப்ப வழக்கத்தை மாற்றினால் செயலுக்கு முறையில்லை, செயல்ல நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது. மரபு வழிபட்ட சொல்லினான எந்த இடத்துல எந்தெந்த சொற்களை நாம பயன்படுத்தணுமோ அதை தான் பயன்படுத்தணும். இப்போ ஒரு சிங்கம் அப்படின்னா குருளை அப்படின்றது அதனுடைய குட்டியை குறிக்கக்கூடிய ஒரு மரபு சொல். அதை விட்டுட்டு நம்ம சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்க குட்டி அப்படின்றத நம்ம பயன்படுத்தினால் அது தவறானது. அப்போ அதற்கு உட்பட்ட மரபு சொற்களை மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நமக்கு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இது 92வது நூற்பா. அடுத்தது 93வது நூற்பாவை பாருங்க. மரபு நிலை திரிதல் பிரிது பிரிதாகும். அப்படி நீ மரபு நிலையை திரிது ஒரு சொல்லில் வைத்து விட்டா, ஒரு தொடரில் அமைத்து விட்டா பிரிது தவறானதாதான் அது அமைந்திருக்கும் அப்படின்றதுதான் நமக்கு இந்த 93வதாக இருக்கக்கூடிய நூற்பாவை வைத்திருக்காரு. அந்த செயலை இன்னொரு முறை சொல்லிடுறோம் மாணவர்களே, நீங்களும் சேர்ந்து சொன்னா சிறப்பா இருக்கும். நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் மாதலில் இருதினை ஐம்பால் இயல் நெறி வாழாமை தீவில் சொல்லோடு தாழா அல் வேண்டும். மரபு நிலை திரிதல் செயற்கு இல்லை மரபு ஒளிப்பட்ட சொல்லின் ஆன. மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். அன்பு மாணவர்களே, இப்போ இந்த செயலுக்குரிய சொல்லும் பொருளும் கீழ் காண்போம். பாருங்க, விசும்பு. விசும்புன்னா முன்ன என்னன்னு சொன்னோம்? வானம். விசும்பு என்றால் வானம். மயக்கம் அப்படின்னு சொல்றோம். மயக்கம்னா களவை. மயக்கம்னா களவை. இருதினை உயர்தினை அக்ரிணை. வாழா அவை தவறாமை அப்படின்ற ஒரு வாழாமைனா தவறாமை. ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால். அடுத்தது பாருங்க, மரபு அப்படின்னா வழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மரபுனா வழக்கம். திரிதல் அப்படின்னா மாறுபடுதல். ஆமா, ஒன்று மற்றொன்றாக மாறுவதை மாறுபடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கணத்துல கூட பகுபத உறுப்பிலக்கத்துல ஒரு இடங்கள்ல சில இடங்கள்ல என்பது இந்தாக திரிந்து வரும். அப்போ ஒன்று மற்றொன்றாக மாறுவதை திரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. செயல் அப்படின்னா பாட்டு, உங்களுக்கே தெரியும். தாளா அள். தாளா அள் அப்படின்னா தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் இதுல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும். இதுல இந்த செயல்ல இலக்கணத்துல ஒரு சின்ன கூறுகளை நீங்க முன்னாடி தெரிஞ்சுக்கிறது சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். சில இடங்கள்ல வார்த்தைகளை பாருங்களேன். தாழா அள், வாழா அமை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு இல்லைங்களா? இதுல நீண்டு ஒலிக்கக்கூடிய ஓசை வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவ்வாறு ஒரு செயல்ல ஒரு வார்த்தைகள்ல அதனுடைய மாத்திரை அளவு நீண்டு ஒலித்தால் இதை அளபடை அப்படின்னு நமக்கு வரையறுத்து சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க? அளபடை அப்படின்னு சொல்லி வரையறுத்து சொல்லுவாங்க. இந்த அளபடையில 2 வகைகள் இருக்கு. ஒன்று உயிரளபடை, மற்றொன்று ஒற்றளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. உயிரளபடைனா ஒரு செயல்ல உயிரெழுத்துக்கள் வந்து அளபெடுத்தால் அது உயிரளபடை. ஒற்றளபடைனா சில இடங்கள்ல ஒற்றெழுத்துக்கள் வந்து அளபெடுத்தால் இது ஒற்றளபடை அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் நீங்க மேல் வகுப்பில தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. இந்த இடத்துல பாருங்க, வாழா அமை அப்படின்னு வந்திருக்கு இல்லைங்களா? ழா அப்படின்ற ஒரு எழுத்து, நெடில் எழுத்து வந்திருக்கு. அப்போ அந்த நெடில் எழுத்தை பிரிக்கும் போது இல்லு கூட்டல் ஆ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆவினுடைய பக்கத்துல குறில் எழுத்தாகிய ஆ வந்திருக்கு. அப்போ 2 மாத்திரை அளவு ஒலிக்கக்கூடிய ஒரு எழுத்து நீண்டு 3 மாத்திரையாக ஒலித்திருக்கு பாத்தீங்களா? இதை தான் நாம அளபடை, உயிரளபடை அப்படின்னு வரையறுத்து சொல்லுவோம். அதற்கு கீழே இருக்கு பாருங்களேன், தாழா அள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தாழா ஆ, இல்லு கூட்டல் ஆ அப்படின்ற ஒரு எழுத்து வந்திருக்கு. அப்போ அந்த ஆ பக்கத்துல அதனுடைய இன எழுத்தாகிய ஆ என்ற எழுத்து வந்திருக்கு. அப்போ இல்லு கூட்டல் ஆ என்ற 2 எழுத்து ஒலிக்கக்கூடிய எழுத்து தன்னுடைய இடவெழுத்தை அருகில் அழைத்து 3 மாத்திரையாக ஒலிக்குது பாத்தீங்களா? இதை தான் நம்ம அளபடை என்று சொல்லுவோம் மாணவர்களே. இன்று நாம் இந்த பாடப்பகுதியில தெரிந்து தெளிவோம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். இது இளமை மரபு பெயர்கள், ஒளி மரபு பெயர்கள் அப்படின்றத தான் நாம் இப்ப பார்க்க போறோம். இதை பாருங்க, புலி அப்படின்றத இளமை மரபு பெயர்
பரல் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா நாம என்ன சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னா புலிக்குட்டி அப்படின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருப்போம். அப்போ குட்டி என்பது தவறானது, மரபு வழி சரியானது எதுடான்னா பரல் அப்படின்றத தான் நம்ம சொல்லணும். அடுத்தது சிங்கம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதனுடைய இளமை மரபு பெயர் வந்து குருளை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ புலி என்பதை நாம குட்டி அப்படின்னு தான் சொல்லணும், சிங்கம் என்பதை குருளை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும், யானை என்பதை கன்று அப்படின்னு சொல்லணும். யானை அப்படின்னா நமக்கு கன்று அப்படின்னு சொல்லுவோம். பசு என்பதையும் நம்ம கன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஆடு ஆடு அப்படின்றத தான் நம்ம குட்டின்னு சொல்லணும். ஆனா ஆடு அப்படின்றது குட்டி சரியானது. ஆனா நாம அந்த குட்டி அப்படின்றத எதற்காக பயன்படுத்துறோம்னா புலி குட்டி, சிங்கம் குட்டி அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படி சொல்லக்கூடாது. புலி அப்படின்னா பரல் அப்படின்னு சொல்லணும், சிங்கம் அப்படின்னா குருளை அப்படின்னு சொல்லணும். இதை தான் நாம இளமை பெயர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல ஒளிமரபு அப்படின்றது இருக்கு. நம்ம புலி அப்படின்னு சொன்னா கத்தும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல அது பிழை. ஆனா புலி என்பது என்ன செய்யும்? உருமும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். புலி என்பது உருமும், சிங்கம் என்பது முழங்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தது பாருங்க, யானை அப்படின்றத யானை என்பது ஊளையிடும் அப்படின்னு சொன்னோம்னா அது சரியானதா இருக்காது. யானை என்பது பிளிரும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்தது பசு, பசு கதரும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்ப சொல்லுவாங்க இந்த பசு கதரும் அப்படின்றதுக்கு அழகா ஒரு பாட்டையே சொல்லலாம். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு உடன் அண்டை ஓடுதாம் கன்று குட்டி. தேசிய விநாயகம் பிள்ளை அழகா சொல்லுவார். இப்போ இந்த பாடலினுடைய ரிதத்தை, அந்த இசையை நாம சொல்லும் போதே அந்த பசு அப்படின்றது எத்தகைய அன்பு நிறைந்ததா இருக்கு அப்படின்னு சொல்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம அம்மா கூட தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிடும்போது, செல்ல நீங்க கூப்பிடும்போது நீங்க பாத்துக்கலாம், அவங்க கோபமா கூப்பிடும்போது வேற மாதிரி இருக்கும், ஆனா அன்பா கூப்பிடும்போது அந்த வார்த்தையிலேயே அன்பு ஒட்டி அப்படியே வரும். அந்த தன்மை தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடியது. அப்ப பசு என்பது கதரும் அப்படின்றதுதான் சரியானது. அடுத்தது பாருங்க, ஆடு என்பது கத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆடு என்பது கத்தும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இதுதான் ஒளிமரபு அப்படின்னு சொல்லுவாங்க மாணவர்களே. அடுத்து இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம மதிப்பீடை பார்ப்போம். முதல்ல பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்றது. முதல் வினா பாருங்க, பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. பறவைகள் எங்க பறந்து செல்லும்? நிலத்திலா, விசும்பில்லா, மரத்தில், நீரில். அப்ப எது சரியானது அப்படின்னு நீங்க முடிவு பண்ணணும். நீங்க தான் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். முதல் இந்த கேள்வியை பாருங்க, பறவைகள் டேஸ் பறந்து செல்கின்றன. அடுத்த வினா பாருங்க, இயற்கையை போற்றுதல் தமிழர் டேஸ். ஒன்று மரபு, பொழுது, வரவு, தகவு அப்படின்றத நீங்க இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்த வினா பாருங்க, இருதிணை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இருதிணை, திணைனா என்னன்னு சொல்லியிருக்க? ஒழுக்கம் அப்படின்னு சொல்லியிருக்க, இனம் அப்படின்னு சொல்லியிருக்க முன்பே. அப்ப இந்த இடத்துல நாம இனம் அப்படின்னு வைத்து பார்க்கும்போது இருதிணை அப்படின்றத உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உயர்திணை அப்படின்றத பகுத்து பார்க்கக்கூடிய அறிவு பெற்றது, சிந்தித்து செயல்படக்கூடியதை உயர்திணை அப்படின்னு நம்ம சொன்னோம். அக்ரிணை அப்படின்னு சொல்றத பகுத்து பார்த்து சிந்தித்து செயல்பட முடியாத தன்மை கொண்டதை அக்ரிணைன்னு நம்ம சொன்னோம். இப்ப இந்த இடத்துல வினா பாருங்க, இருதிணை எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நான் இப்ப விளக்கத்திலேயே உனக்கு விடையை கொடுத்தேன், நீ தான் தேர்ந்தெடுக்கணும். இரண்டு கூட்டல் திணை, இரு கூட்டல் திணை, இருவர் கூட்டல் திணை, இருந்து கூட்டல் திணை. இப்ப இதுல எது சரியானது அப்படின்றத நீ தேர்ந்தெடுத்துக்கோ. அடுத்தது நாலாவது சரியான விடை பாருங்க, ஐம்பால் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அப்படின்னு சொல்றாங்க. 5 பால்கள் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னென்ன சொல்ல முடியுமா? ஆமா, நீங்க சொல்றது சரியானதுதான் மாணவர்களே. ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். அப்ப இந்த 5 பால் அப்படின்ற அந்த தொகுப்பு சொல்லை பிரித்து எழுத நமக்கு கிடைப்பது 5 கூட்டல் பால், 5 கூட்டல் பால், 50 கூட்டல் பால், ஐ கூட்டல் பால். அப்ப இதுல சரியானது எது? நீங்க தான் தேர்ந்தெடுக்கணும். நீங்க சொன்னீங்களா? சரியானது. அடுத்தது பாருங்க, மதிப்பீட்டுல அடுத்து வரக்கூடியது குருவினா. உலகம் எவற்றால் ஆனது? முதல் வரிய தொல்காப்பியத்துல நாம இன்னைக்கு இந்த தமிழ் மொழியினுடைய மரபுல பார்த்தது அதுதான். உலகம் எவற்றால் ஆனது? நீங்க சொல்லுங்க. இது என்னது? நிலம். ஆமா. சுடக்கூடியது தீ, சரியானது. நம்ம சுவாசிக்க கூடியது காற்று, சரியானது. நம்ம அருந்தக்கூடியது, சரி குடிக்கக்கூடியது, அருந்தக்கூடியது அப்படின்றது தப்பு. இந்த இடத்துல மரபு. பாலை தான் நம்ம அருந்தணும் அப்படின்னு சொல்லணும், ஆனா நீரை குடிக்கணும். ஆமா, நம்ம குடிக்கக்கூடியது நீர், ரொம்ப சரியானது. அடுத்தது
நாம பறவைகள் எல்லாம் பயணிக்கக்கூடியது வானம். இப்ப இந்த ஐம்பூதங்கள் என்ன? சரியானது, நீங்களே சொல்லிட்டீங்க, சரியானது. உலகம் எவற்றால் ஆனது? அடுத்த வினா பாருங்க, செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? செய்யுளில் மரபுகளை மாற்றினா என்ன ஆகணும்? அதுக்குண்டான விடையை சொல்ல முடியுமா? யோசிச்சே சொல்லுங்க. செய்யுளில் மரபுகளை ஏன் மாற்றக்கூடாது? அப்ப மரபு அப்படின்னா என்ன? பின்பற்றி வரக்கூடியது. மரபு என்றால் என்ன? பின்பற்றி வரக்கூடியது. சரி, அடுத்தது சிந்தனை வினா. இதற்கு நீங்க எனக்கு ஒரு 10 அளவுல ஒரு கட்டுரையை போல விடையை எழுதி நீங்க கொடுக்கணும். நம் முன்னோர்கள் மரபுகளை பின்பற்றியதன் காரணம் என்னவாக இருக்கும் என நீங்கள் கருதுகிறீர்கள்? என்ன வினா? நம் முன்னோர்கள் மரபுகளை பின்பற்றியதன் காரணம் என்னவாக இருக்கும் என நீங்கள் கருதுகிறீர்கள். ஆமா, இதற்கு நீங்க எனக்கு ஒரு 10 அளவுல விடை எழுதி கொடுக்கணும் மாணவர்களே. இந்த பாடவேளை இத்தோடு நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இப்பாடத்திற்கான கேள்விகள்: ஐம்பால்கள் யாவை? திரிதல் என்பதன் பொருள் யாது? அளபடை எத்தனை வகைப்படும்? கேள்விக்கான விடைகளை கீழ்கண்ட விவரங்களுடன் நமது கல்வி தொலைக்காட்சியின் வாட்ஸ்அப் எண்ணான 9318948007 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். Hello children, how are you? Welcome to English class. Now we are going to learn English for 4th standard. Okay children, are you ready? Today we are going to learn about one of our fundamental needs. Okay, what are the fundamental needs to live? Food, clothes and shelter. Very good. And now we are going to learn a story related to clothes. Okay, before that let's see some of the new words. All right, first one, tiled. Can you see the picture? Tiled. Tiled means it's a type of roof. Okay, journey. Journey, a trip to somewhere. We are going to somewhere, no? We are going to temple, we are going to functions, we are going to some of our relative house. That and all called as journey. Buzzed, sound made by bees and flies. Can you see bees and flies? It makes the sound zzz. That is called buzzed. Shade, coolness made by shelter from the sunlight. If we stand under the tree, we feel very cool. Is it no? That is shade. Handlooms, a manually operated loom. Okay, this is used to weave the cloths. Wondered, wondered, surprised. Okay, surprised. Arrived, reached the destination. Arrived, reached the destination. Always, all the time. That is without any gap, round the clock. Okay, that is called always. Learn, knowing new things by learning a book or by seeing some picture or seeing some TV or watching TV, something. That is learn. Related, belonging to the same family. Okay, you and your brother or and your sister or relations. Okay, that's called related, belonging to the same family. Profession, that is work. I am a teacher. Teaching is my profession. Just like that, doctor is a profession. Nurse is a profession. Engineer is a profession. Police is a profession. Okay, profession means work. Weaving, making
cloth with looms. Okay, making cloth with looms, that's called weaving. Skins, a lengthy thread loosely coiled and knotted. A lengthy thread loosely coiled and knotted, that's called skin. Yarn, thread used for weaving. Can you see the picture? There are different colors of threads there. That's called yarn. Bunches, a group of things. A group of flowers, a group of cottons, a group of keys. Okay, these are all called bunches. Adding, combining. Adding means combining. Here I'm having 2 fingers. Here I'm having 2 fingers. I'm combining these two. We are having 4. Okay, that is adding. The next one is subtracting. Take away. See, there is a number 7. Under there is a number 3. If we take 3 from 7, we'll get 4. That is subtracting. Okay, doubling. Became twice as much or as many. Became twice as much or as many. Okay, if we doubling a 2, it will become 4. 2 plus 2. If you doubling 3, it will become 6. 3 plus 3 is equal to 6. Okay, that's called doubling. Math, it's nothing but it's a short form of maths. Okay, weavers. Persons who make cloth is weavers. Okay, we already learned weaving. The process of making cloth is weaving. A person who makes the cloth is weavers. Perfect, as good as possible. Okay, in a correct way, in a neat way. That is called perfect. Dyeing, adding color to fabric. Okay, adding color to fabric, that's called dyeing. Wrapping, make bend or twist out of shape. Once again repeating, make bend or twisted out of shape, that's called wrapping. Cousins, child of one's uncle or aunt, that is cousins. You may know the word sister, brother, father, mother, uncle, aunt, etc. Your uncle's son or your uncle's daughter. The same way, your aunt's son or your aunt's daughter, they are called cousins. Okay, bundle, things tied or wrapped up together. Things tied or wrapped up together, that's called bundle. Cotton, it is a raw material which is used to make clothes. It's a raw material which is used to make clothes. This raw material we can get from the cotton tree. We can call it as in Tamil paruthi. And you have the name paruthi, that is called cotton. Checks, a design with squares, just like in your uniform shirts. Checks, design with squares. Pattern, repetition of same design. Okay, repetition of same design is called pattern. You can see these patterns in your mom's saris. Okay, rich, person who have lot of money is called rich. Person who have lot of money is called rich. Suddenly, quickly and unexpectedly. Quickly and unexpectedly, that is called suddenly. Tap, call a person by touch.
Okay, call a person by touch, that is called tap. Price, the amount of money. If we go to market or go to any shops, we ask for price of the things, no, that is called price. The next one is sell, give or hand over something for money. Give or hand over something for money, that is called sell. Traders, a person who buys and sell goods is called traders. A person who buys and sells goods is called traders. Junction, meeting point. Junction means meeting point. Comfortable, physical ease and relaxation. Okay, physical ease and relaxation is called comfortable. Worry, feeling sad about something. Feeling sad about something. Return, go back to a place. Go back to a place is called return. Reserve, retain for future use. Retain for future use, that is called reserve. We reserve train tickets for comfortable journey. Is it no? That is retain for future use is called reserve. Okay children, I hope you learned a lot of new words. Now we'll move on to the lesson. All of you take your English book, turn to page number 87. I'll read the lesson. You keep your finger on the word and listen carefully. Okay? You keep your finger on the word and listen carefully. Unit 2, Bala spins magic. I'm repeating the topic. Unit 2, Bala spins magic. It was a hot afternoon. The quiet village of Periyanegamam near Pollachi. The village has tiled roof houses. Bala and his family lived in such house. He sat under a tree waiting for his father. He was going with Appa on a long journey. A fly buzzed near his ear. The pleasant shade of a tree, along with the steady click-clack of the handlooms from the huts nearby, made him feel sleepy. He wondered if he could catch some sleep before Appa arrived. Bala, like most of the children in his village, went to school but always wanted to learn more about things related to their family profession, weaving. Veeratata had made math easy for Bala by using skins of yarn in bunches. Sometimes adding all the blue skins and subtracting the yellow skins and doubling the red and take away the greens. Bala thought this was a fun way to learn math. Bala's family came from a long line of handloom weavers. They had perfected the art of drawing, dyeing, wrapping and weaving the yarn. But it was a hard work. Unless Bala, his mother, father, sisters and cousins helped with the work, Appa could never weave the length he needed. Bala would often see Appa and Amma weave bundles of cotton into beautiful saris with checks
or patterns. He hoped to weave someday. He would also help Amma and sisters roll, press and pack the saris. Bala wondered, Amma, why you never wear the beautiful saris we make? Amma said, I can do that if we become a very rich family. Bala woke up suddenly as he felt someone tap his head. Are you ready to go? Asked Appa. Yes, Appa, said Bala and started counting bags around him. Bala was going with Appa to help him carry the saris. Appa said, we will get better price for the saris if we sell directly to ladies in Chennai than to traders in Pollachi or Coimbatore. They walked to the bus stop and had to wait for nearly 1 hour for the bus. He took them to Coimbatore Junction and from there they left in a train to Chennai. The train journey was not very comfortable. Don't worry, Bala, our return will be more comfortable as we will able to reserve tickets, said Appa. They reached Chennai and went to Purashivakam where Appa's friend lived. Okay, children, can you hear what I'm reading? Okay, let me explain the story. Are you ready to hear the story? Okay, Bala spins magic. Okay, in this story, we are going to learn about Bala, a small boy just like you. It was a hot afternoon, the quiet village of Periyanegamam near Pollachi. Pollachi, have you ever heard the name Pollachi? Okay, near in Pollachi, there is a place called Periyanegamam. Okay, this is very famous for saris. The village has tiled roof houses. You know what is tiled? We learned, no, it's a type of roof. Okay, that is tiled roof houses. Bala and his family lived in one such house. Okay, one day he sat under a tree. Under the tree, it will be very shady. It will be very cool, is it no? He sat under the tree and waiting for his father. He was going with Appa on a long journey. We learned the word journey, no? Going to somewhere. Suddenly, a fly buzzed near his ear. Okay, suddenly a fly buzzed near his ear. The pleasant shade of the tree along with the steady click-clack of handloom from the huts near made him feel sleepy. Okay, he was sitting under the tree. There is a sound, click-clack from the handlooms made him sleepy. He wondered if he could catch him sleep before Appa arrived. He was waiting for his Appa, no? He thought he could have catch some sleep before his Appa arrived. Bala, like most of the children in village, went to school. Just like you, he is a student in a school. But always wanted to learn more about things related to their family profession. Okay, you know what is profession? It's a work. What is the family profession of Bala? Is weaving. Okay, making saris. Okay, he wanted to learn more about weaving. Veera Tata had made math easy for Bala by using skins of yarn in bunches. His Tata, that is grandfather, his Veera Tata, he made math easy. Okay, he taught math through skins of yarn in bunches. Sometimes
adding the blue skins and subtracting the yellow skins and doubling the red and taking away the greens. Bala thought this was a fun way of learn maths. Even in your school, your teacher can use some blocks, is it no? Some chart papers, some color papers to learn maths. Just like that, Veera Tata used this yarn to teach maths. Bala's family came from a long line of handloom weavers. They had perfected the art of drawing, dyeing, wrapping and weaving the yarn. But it was a hard work. Okay, we easily buy a sari from the shop, but it is very hard to prepare or to manufacture a sari. Unless Bala, his mother, father, sisters and cousins helped with the work. Okay, not only Bala and his father, also his mother, father, sister, cousins, everyone together do the work. Appa could never weave the length he needed. Bala would often see Appa and Amma weave bundles of cotton into beautiful saris with check or patterns. You know what is checks? Yeah, it's a square type designs. Okay, pattern means repeated designs. He hoped to weave someday. He would also help Amma and sisters roll, press and pack the saris. Okay, Bala wondered, Amma, why you never wear beautiful saris we make? Okay, every time Appa and Amma made beautiful saris with designs. Is it no? Check or patterns. But Amma never used such beautiful saris. So he wondered and asked his Amma. Amma said, I can do that only if we become very rich family. Okay, Bala woke up suddenly and he felt someone tap on his head. Okay, tap means call someone by touching. Okay, are you ready to go? Asked Appa. The person who tapped the head is Appa. What is asking? Are you ready to go? Yes, Appa, said Bala and started counting bags around him. Bala was going with Appa to help him carry saris. Children, have you ever seen the sellers of saris or any other dress? They used to bring big bundles or big bags with the shoulder. No, just like that, Bala went with Appa. Appa said, we will get a better price for the saris if we sell directly to the ladies in Chennai than to traders in Pollachi or Coimbatore. Okay, Appa and Amma weave the saris. They took the saris directly to the house. Okay, directly to the ladies. They not sell the sari to the traders. They walked to the bus stop and then they took a train to Chennai. From there, Bala would often see Appa and Amma weave bundles of cotton and he went with Appa to sell the saris. Okay, the train journey was not comfortable. The train journey was not comfortable. Okay, don't worry Bala, our return will be more comfortable. Appa said, don't worry Bala, our return will be more comfortable as we will be able to reserve tickets. Okay children, if we travel in the train, we have to reserve the tickets, is it no? But we can go unreserved also, but it will be not comfortable. Okay, just like that, Bala and his Appa traveled unreservedly. Okay, and Appa told, when we return to the home, they will be reserve the train ticket. They reached Chennai and went to Purashaivakkam. Purashaivakkam is a place in Chennai. Okay, there Appa had one friend.
Okay, so Bala and Appa went to Parashivakam and met his friend. Okay children, do you understand the story? We will see the rest of the story in the next class. Now let me ask you some question. Are you ready to answer? Okay, the first one. The village has dash roof house. The village has dash roof house. The option is terrace, tiled, tent. The correct answer is tiled. The village has tiled roof house. The next one, a fly dash near his ear. A fly dash near his ear. Muse, roar, buzzed. Muse, roar, buzzed. The correct answer is buzzed. A fly buzzed near his ear. Bala's family came from a long line of dash. Bala's family came from a long line of dash. The options are handloom weavers, painters, artists. Handloom weavers, painters, artists. The answer is handloom weavers. Bala's family came from a long line of handloom weavers. Bala was going with Appa to dash. The options are Pollachi, Coimbatore, Chennai. Pollachi, Coimbatore, Chennai. Bala was going with Appa to Chennai. Chennai is the right answer. Bala and his father went to Chennai by dash. The options are bus, train, car. Bus, train, car. The correct answer is train. Bala and his father went to Chennai by train. What made the sound click clack? Handlooms. Very good. The handlooms made the sound click clack. What is the family profession of Negamam children? Weaving. Weaving is the family profession of Negamam children. Very good. Who taught maths to children? Veera Tata. Veera Tata taught math to children. How does Amma weave the sarees? How does Amma weave the sarees? Amma weave bundles of cotton into beautiful sarees with checks or patterns. How will they get better praise for the sarees? How will they get better praise for sarees? They will get better praise for sarees if they sell directly to ladies. Very good children, you have answered all the questions. Now take your English reader and read the lesson till I taught and underline the new words. Okay, underline the new words and pick the new words and write down in your notebook. Okay children, we will meet in the next class. Till then, wash your hands, wear your mask, stay safe. Thank you children. அனைத்து மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். மேல்நிலை முதலாம் ஆண்டு புள்ளியியல் பாடத்தில் அத்தியாயம் 8ல் அடிப்படை நிகழ்தகவு கோட்பாடுகளில் நம்ம
முதல் பகுதி பார்த்தோம், ரெண்டாம் பகுதி பார்த்தோம். ஸோ ரெண்டாம் பகுதி நிறைவு செய்கிறப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா சார்பற்ற நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது பிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு, ஆனால் அந்த நிகழ்ச்சி நடைபெற்றதுக்கப்புறம் நீங்கள் வந்து நிபந்தனை நிகழ்த்தவை கண்டுபிடிக்கிறப்ப அந்த ஏற்கனவே நடைபெற்ற நிகழ்ச்சி அந்த நிபந்தனை நிகழ்த்தவை பாதிக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன், அப்போ ஏவும் பியும் வந்து உங்களுக்கு சார்பற்ற நிகழ்ச்சின்னு சொல்லலாம். எப்போதுமே நீங்கள் நிபந்தனை நிகழ்த்தவை சூத்திரம் எழுதுகிறப்ப P/A/B ஈக்குவல் டு P/A/B/P/Bன்னு எழுதுவீங்க. ஆனால் இங்கே பிங்கிற நிகழ்ச்சி வந்து ஏவோட சார்பற்ற நிகழ்ச்சியாக இருக்கும்போது நீங்கள் நிபந்தனை நிகழ்த்தவை எப்படி எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா P/A/B ஈக்குவல் டு P/A மட்டும் எழுதுனா போதும். அதுதான் நம்ம வந்து போன இதில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து சார்பற்ற நிகழ்ச்சியில் எப்படி சார் வரையறை செய்யலாம், நிபந்தனை நிகழ்த்தவை உட்படுத்தி பார்த்துட்டோம். அடுத்து எப்படி சார் வரையறை செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இரு நிகழ்ச்சிகள் A மற்றும் B ஒன்றுக்கொன்று சார்பற்ற நிகழ்ச்சி எனில் P/A/B அதாவது ரெண்டுக்கும் பொதுவான நிகழ்த்தகவை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா P/A/P/Bன்னு எழுதலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதே மாதிரி நான் வந்து ஒரு n நிகழ்ச்சிகள் எடுத்துக்கிறேன் சார், எல்லாமே ஒன்றுக்கொண்டு சார்பற்ற நிகழ்ச்சிகள் இருந்துச்சுன்னா அப்போ P/A1 இன்டர்செக்ஷன் A2 இன்டர்செக்ஷன் அப் டு AN வரைக்கும் நீங்கள் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா P/A1 பெருக்கல் P/A2 பெருக்கல் அப் டு P/ANன்னு நீங்கள் எழுதலாம். இப்போ எடுத்துக்காட்டு 8.17 பார்க்கலாம். பழுதற்ற ஒரு நாணயம் இருமுறை சுண்டப்படுகிறது. A மற்றும் B என்ற நிகழ்ச்சிகள் பின்வருமாறு அமைக்கப்படுகிறது. முதல் ஏங்கிற நிகழ்ச்சி எப்படி பார்க்குறீங்கன்னா முதல் முறை சுண்டும் போது தலை விழுதல், ஃபஸ்ட்டு தடவை சுண்டுனா தலை விழுந்துருச்சு. ரெண்டாவது வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா இரண்டாம் முறை சுண்டும் போது தலை விழுதல் எனில் A மற்றும் B வந்து சார்பற்றவை என நிறுவுக அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு தடவை சுண்டுறப்பையும் என்னதுன்னா தலை விழுந்துருச்சு, ரெண்டாவது தடவை சுண்டுறப்பையும் தலை விழுந்துருச்சு. சார் ரெண்டுமே தலை மாதிரி தானே சார் இருக்குது, எப்படி சார் நீங்கள் சார்பற்ற நிகழ்ச்சின்னு சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு துப்பாக்கி சுடும் போட்டி எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு துப்பாக்கி சுடும் போட்டிக்கு ஒரு 5 பேர் வந்திருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒருத்தங்க டார்கெட்டை பார்த்து சுட்டுட்டாங்க அப்படின்னா அப்போ மற்றவங்களாம் சுட வேணான்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒருத்தன் கரெக்டாக சுட்டுட்டான்னா அவன் எவ்வளோ சுட்டுருக்கான் பார்ப்பாங்க, அதுக்கு பாயிண்ட் கொடுப்பாங்க. அடுத்து வர்றவனும் என்ன பண்ணலாம், அடுத்து ரெண்டாவது வர்றவன் டார்கெட்டை கரெக்டாக சுட்டுட்டான் அதனால் நீ 3 நாளெல்லாம் வீட்டுக்கு போயிரு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இவனோட நிகழ்ச்சி வந்து அவனோட நிகழ்ச்சியை பாதிக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி தான் இங்கே முதல் முறை தலை விழுந்துருச்சுன்னா அடுத்த வாட்டி தலை விழுகணும் விழாமல் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, திரும்பவும் தலை விழலாம். இது ஒன்றுக்கொன்று சார்பற்ற நிகழ்ச்சிக்கு தான். அதாவது தலை பூவு, பூத்தலை, பூக்கள்னு வரலாம். இதுதான் உங்களுக்கான கூறுவெளி. ஸோ ஃபஸ்ட்டு தடவை தலை விழுவதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? ஒன்றுமே கிடையாது. தலை விழுவதுக்கு வாய்ப்பு என்ன? இங்கே ஒரு நாணயத்தை ஒரு தடவை சுண்டுறீங்க, அவ்வளோதான். இப்போ நாணயத்தை நீங்கள் ஒரு தடவை சுண்டுறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முதல் நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான ப்ராபபிலிட்டி தான் நீங்கள் பார்க்கணும். P/A இங்கே வந்து என்னென்னு வரும்னு பார்த்தீங்கன்னா முதல் முறை தலை விழுவது பார்த்தீங்கன்னா முதல் முறை தலை விழுவது எத்தனை இருக்குது? 1, 2. அதாவது P/A கண்டுபிடிக்கும் போது நீங்கள் ஒரு நாணயத்தை மட்டும்தான் பார்க்கணும். ஒரு நாணயத்துக்கு கூறுவெளி 2, அதனால தான் இங்கே P/A = 1/2ன்னு போட்டிருக்கோம். அதே மாதிரி P/Bயையும் அடுத்து திரும்ப நீங்கள் ஒரு முறை சுண்டும் போது தான் 1/2. ஸோ P/Bயும் 1/2. இங்கே A வெட்டு B 2 முறையும் தலை விழுதல். இங்கே 2 முறை தலை விழுனா 2ஐயும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. அப்போ தான் நீங்கள் இந்த கூறுவெளியை பயன்படுத்தணும். இந்த கூறுவெளியை பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா என்ன பயன்படுத்தலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு P/A/Bங்கிறது என்னென்னா ரெண்டுலேயுமே தலை விழுவுறது. அப்போ ஹெட்டு எத்தனை இருக்குது? 1 இருக்குது. அப்போ P/A/B இந்த கூறுவெளியை பயன்படுத்தி சொல்கிறப்ப உங்களுக்கு 1/4 கிடைக்கும். சரி சார், சார்பற்ற நிகழ்ச்சிகள்னா வரையறை என்ன சொல்லியிருந்தாங்க? P/A வெட்டு B = P/A பெருக்கல் P/Bன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ P/A வந்து 1/2, P/Bயும் 1/2 பெருக்குனிங்கன்னா 1/4 கிடைக்கும். அப்போ P/A வெட்டு Bயும் 1/4 தான் வருது. P/Aவையும் P/Bயையும் பெருக்கினீங்கனாலும் 1/4 தான் வருது. இதன் மூலமாக வந்து P/A வெட்டு Bயும் P/A/P/Bயும் சமமாக வரனால நீங்கள் ஏவையும் பியையும் சார்பற்ற நிகழ்ச்சிங்கன்னு நீங்கள் பூர்த்தி செஞ்சிடலாம். சரி சார், நம்ம நிகழ்த்தகவின் கூட்டல் தேற்றம் பார்த்துட்டோம் சார். இது மாதிரி வேறு எதுவும் தேற்றம் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிகழ்த்தகவின் பெருக்கல் தேற்றம். சார், நிகழ்த்தகவின் பெருக்கல் தேற்றத்தை எப்படி சார் நம்ம வரையறை செய்கிறோம், நம்ம தேற்றத்தை எப்படி கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோதனையில் A மற்றும் B என்பன ஏதேனும் 2 நிகழ்வுகளுக்கு ஏதேனும் 2 நிகழ்ச்சிகள் வச்சுக்கிட்டிங்கன்னா P/A/B நீங்கள் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா P/A/P/B/Aன்னு எழுதலாம். இங்கே P/A எப்படி இருக்குன்னா 0வோட பெருசாக இருக்கணும். அதே மாதிரி P/A/B நீங்கள் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா P/B/P/A/Bன்னு எழுதலாம். இங்கே P/B > 0 இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு சோதனையில் நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெருக்கல் தேற்றத்துக்கான தேற்றம் வரையறை. எப்படி சார் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம்? நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து P/Bயை வந்து
பூஜ்ஜியத்துக்கு மேலேன்னு எடுத்துக்கிறோம். பி ஆஃப் பியை பூஜ்ஜியத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நிபந்தனை நிகழ்த்துக்காக பயன்படுத்தலாம். பி ஆஃப் பி கிரேட்டர் தென் பூஜ்ஜியங்கிறனால அது முன்னாடியே ஒரு நடைபெற்ற நிகழ்ச்சி ஆயிடுது. ஸோ அப்போ நீங்கள் நிபந்தனை நிகழ்த்தவு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நிபந்தனை நிகழ்த்தவு ஃபார்முலான்னா பி ஆஃப் ஏ ஸ்லாஷ் பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ வெட்டு பி பை பி ஆஃப் பின்னு எழுதிடலாம். இதன் மூலமாக நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா பி ஆஃப் ஏ வெட்டு பி ஈக்குவல் டு பி ஆஃப் பி இன்ட்டு பி ஆஃப் ஏ ஸ்லாஷ் பின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து பெருக்கல் தேற்றத்தை நம்ம வந்து நிரூபித்தோம். அப்போ சரி சார், நீங்கள் ஒரு கேஸை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், இதே மாதிரி நீங்கள் இன்னொரு கேஸ் ப்ரூவ் பண்ணலாம். அதை எப்படி நீங்கள் நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் ஏவை வந்து பூஜ்ஜியத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டு அங்கே நிபந்தனை நிகழ்த்தகவும் நீங்கள் பயன்படுத்தணும். அங்கே நிபந்தனை நிகழ்த்தகம் என்ன? P of B slash A equal to P of A விட்டு B by P of A. ஸோ இங்கே P of A நீங்கள் குறுக்க பெருக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு P of A விட்டு B என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா P of A இன்ட்டு P of B slash A கிடச்சிரும். இதன் மூலமாக நம்ம பெருக்கல் தேற்றத்தை நிரூபிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம நிகழ்த்தகவின் கூட்டல் தேற்றம் பார்த்த மாதிரியே நிகழ்த்தகவின் பெருக்கல் தேற்றத்தை நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெருக்கல் தேற்றம் சார்பற்ற நிகழ்ச்சிகளை பயன்படுத்தி நம்ம எப்படி சார் வந்து கணக்கு போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது பயிற்சி கணக்கு 34 பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியில் 5 பச்சை மற்றும் 3 சிவப்பு நிற பந்துகள் உள்ளன. 3 பச்சை நிற பந்துகள் திரும்பி வைக்காத முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது எனில் நிகழ்தகவு காண்க. அதாவது ஒரு பெட்டியில் வந்து 5 பச்சை 3 சிவப்பு நிற பந்துகள் உள்ளன. அதில் நீங்கள் 3 பச்சை நிற பந்துகளை வந்து திரும்ப வைக்காத முறையில், இதெல்லாம் நம்ம பகுதி 1லேயே பார்த்துட்டோம். இங்கே திரும்ப வைக்காத முறையில் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதை 3 பச்சை நிற பந்துகள் எடுப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ பெட்டியில் தீர்வு பார்க்க போகிறோம். பெட்டியில் உள்ள மொத்த பந்துகள் எவ்வளோ? பெட்டியில் வந்து 5 பச்சை பந்து இருக்குது, 3 ரெட் பந்து இருக்குது, பந்துகளும் இருக்குது, மொத்தம் 8 பந்துகள். தேர்ந்தெடுக்கப்படும் பந்துகளின் எண்ணிக்கை என்னது? 3 பந்துகளை தேர்ந்தெடுக்கிறோம். அது என்ன பந்தை தேர்ந்தெடுக்கிறோம்? பச்சை பந்தை தேர்ந்தெடுக்கிறோம். 3 பச்சை நிற பந்துகள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்வு வந்து ஏன்னு வச்சுக்கோங்க. 5 பச்சை பந்து இருக்குது, 3 ரெட் பந்து இருக்குது. ஸோ நீங்கள் 3 பச்சை நிற பந்துகள் தேர்ந்தெடுக்கிறதா நிகழ்ச்சி ஏன்னு வச்சுருக்கீங்க. அப்போ முதல் பந்தை எடுக்கும்போது 5 பச்சை பந்து இருக்குது. டோட்டல் 8 பந்துலேருந்து 8 அவுட் ஆஃப் 5, அதாவது 8இல் 5ஐ தேர்ந்தெடுக்க போகிறீர்கள். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நிகழ்தகவு முதல் பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகள் வாய்ப்பு பார்த்தீங்கன்னா 5/8. அதே மாதிரி 2வது பந்தை தேர்ந்தெடுக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பந்து குறைஞ்சி போயிடும். பச்சையில் டோட்டல்லையும் 1 குறைஞ்சி போயிடும். அப்போ 4/7. அதாவது 3வது பந்தை தேர்ந்தெடுக்கும் போது நீங்கள் அந்த பச்சையில் 2 குறைஞ்சி போயிடும், டோட்டல்லையும் 2 குறைஞ்சி போயிடும், 3/6 ஆயிரும். சார் நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி பச்சை எடுத்தனால 2வது வாட்டி பச்சை உங்களை எடுக்க வேணாம்னு சொன்னாங்களா? இல்லை பச்சை வரக்கூடாதுன்னு உங்கள்கிட்ட இதான் நிபந்தனை கொடுத்தாங்களா? எதுவுமே கொடுக்கல. அப்போ இங்கே எல்லாமே ஒன்றுக்கொன்று சார்பற்ற நிகழ்ச்சிகள். அப்போ சார்பற்ற நிகழ்ச்சிகள் நீங்கள் டேரெக்டாக பெருக்கல் இதை பயன்படுத்திங்கன்னா P of A உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5/8 × 4/7 × 3/6. நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5/28 கிடைக்கும். 5 பச்சை பந்துகள் 3 சிகப்பு பந்துகள் இருக்கிற ஒரு பெட்டியிலிருந்து நீங்கள் 3 பச்சை பந்துகளை திரும்ப வைக்காத முறையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது கிடைக்கும் நிகழ்தகவு வந்து பார்த்தீங்கன்னா 5/28. சரி சார், சரி உங்களுக்கு ஒரு கணக்கு புரிஞ்சிச்சு சார். சரி வேறு ஏதாவது ஒரு கணக்கு போட்டு காமிங்க சார், அப்போ எங்களுக்கு புரியுது அனுப்போம். அப்போ நம்ம அதே மாதிரி எடுத்துக்காட்டு 8.20 போட போகிறோம். ஸோ நன்கு கலைக்கப்பட்ட 52 சீட்டுகள் கொண்ட ஒரு சீட்டிலிருந்து 3 சீட்டுகள் எடுக்கப்படுகிறது. 3 சீட்டுகள் திருப்பி வைக்காத முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக எடுக்கும்போது அது என்ன ஏஸாக இருக்க நிகழ்தகவு என்ன? உங்கள் கொடுக்கப்பட்ட தரவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 52 சீட்டு இருக்குது. அதில் கொண்ட ஒரு சீட்டுக்கு 3 சீட்டு எடுக்கிறீங்க. 3 சீட்டுமே திரும்ப வைக்கல, நீங்கள் கட்டுக்குள்ளே வைக்கல. அப்படி நீங்கள் 3 சீட்டு எடுக்கிறப்ப என்ன நிகழ்த்தகும்னா போன கணக்கோட இதையே பயன்படுத்துங்க. அப்போ ஏங்கிற நிகழ்வு வந்து 3 கார்டுகளும் ஏசி எடுக்கிறதுக்கான நிகழ்வு என்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இங்கே டோட்டல் எவ்வளோ? மொத்தம் வந்து 52 சீட் இருக்குது. அப்போ என்ன ஆஃப் எஸ் என்ன கிடைக்கும்? 52. அப்போ என்ன ஆஃப் ஏ எத்தனை ஆஷ் இருக்கும்? ஒவ்வொரு பூக்கள்லேயும் ஒரு ஆஷ் இருக்கும். அப்போ மொத்தம் 4 ஆஷ் இருக்கும். முதல் முறை எடுக்கும்போது உங்களுக்கு 4 வாய்ப்பு இருக்குது. 2ஆம் முறை எடுக்கும்போது 3 வாய்ப்பு இருக்குது. 3ஆம் முறை எடுக்கும்போது 2 வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கார்டை திருப்பி வைக்கலை. அப்போ அதே ஒன்றுக்கொன்று எதுவுமே வந்து பிரச்சனை இல்லாமல் பெருக்கியே நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம். அப்போ P of Aங்கிறது எப்படி கொடுக்கலாம்னா முதல் முறை எடுக்கும்போது 4/52, 2வது முறை எடுக்கும்போது 3/51, 3வது முறை எடுக்கும்போது 2/50. இதை நீங்கள் அடித்து போட்டிங்கன்னா P of A = 1/5525 கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு
52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கண்டிலிருந்து திரும்ப வைக்காத முறையில் 3 சீட்டுகள் எடுக்கிறீங்க. அந்த 3மே ஆஷாக இருக்கிறது. நிகழ்த்தகவு வந்து 1/5525 நீங்கள் இந்த கணக்கை நிறைவு செய்யலாம். இந்த பாடம் தொடங்குறப்பே இதில் முக்கியமான பார்ட்டு பேஸ் தேட்டர்னு சொன்னீங்க. அதை பற்றி நீங்கள் ஆரம்பிக்கலையே சார் சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க. பேஸ் தேட்டர்னா என்ன சார், அதை எப்படி சார் பயன்படுத்த போகிறோம்? சமநிலைகளில் கொடுக்கப்பட்டுள்ள தகவலிலிருந்து ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்த்தகவு கணக்கிடுதல் கடினமாகும். சில நிலைகளில், அதாவது ஒரு ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஒரு கஷ்டமான சூழலில் வந்து தகவல்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு வந்து நம்ம நிகழ்த்தகவு கண்டுபிடிக்கணும், நம்ம கஷ்டமான ஒரு ஃபீலிங்க்கு வரும், ஒரு கஷ்டமான ஒரு முடிவுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணலான்னா, நிபந்தனை நிகழ்வை பயன்படுத்தி கணக்கிடலாம். அந்த நிபந்தனை நிகழ்வை பயன்படுத்தி ஒரு நிகழ்ச்சியோட நிகழ்த்தகவு கண்டுபிடிக்க தான் பேஸ் பற்றி பேசியிருக்காரு. அதை தான் வந்து பேஸ் தேரம் பேசுது. அந்த பேஸ் தேரம் எப்படிங்க பார்க்கறதுக்கு முன்னாடி கூட்டு நிகழ்த்தகவுனா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது டோட்டல் ப்ராபபிலிட்டியை பயன்படுத்தி தான் நம்ம பேஸ் தேரம் போட போகிறோம். அதனால் பேஸ் தேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். B1 B2 Bn என்பது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். அப்போனா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் பொதுவாகவே இல்லை. அப்போ எல்லா நிகழ்ச்சியும் கூட்டினா என்ன கிடச்சிரும்? மொத்த நிகழ்ச்சி கிடச்சிரும். மொத்த நிகழ்ச்சி என்னது? எஸ்ஸு. அப்போ எப்போதுமே நம்ம நிகழ்த்தகவின் கோட்பாடு என்ன சொல்லுது? எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் 0க்கு மேலே இருக்குன்னு எடுத்துக்கிறீங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம கூட்டு நிகழ்த்தகவு விதி எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, P of A equal to P of A/B1 into P of B1 plus P of A/B2 into P of B2 அப் டு இதை மாதிரியே எண் நிகழ்வுகளுக்கு நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு டோட்டல் ப்ராபபிலிட்டி கிடைக்குது. கூட்டல் நிகழ்த்தகவுனா என்னன்னு பார்த்துட்டோம். இதன் மூலமாக நம்ம பேஸ் தேரத்தில் கால் எடுத்து வைக்கிறோம். ஸோ பேஸ் தேரம் என்னது? அதே மாதிரி தான் B1 B2 Bn என்பன ஒன்றை ஒன்று விளக்கும் எண் நிகழ்ச்சிகள் ஆகும். அப்போ எதுக்குமே பொதுவான விஷயம் இல்லை, எண் நிகழ்ச்சிகளுக்கும் பொதுவான விஷயம் இல்லை. மேலும் இதை எல்லாம் பொதுவான விஷயம் இல்லை, அப்போ எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடச்சிரும்? எஸ் கிடச்சிரும். இங்கே எஸ்ஸுங்கிறது கூர்வெளி. அதே மாதிரி எல்லா நிகழ்வுமே ப்ராபபிலிட்டி வந்து 0க்கு மேலே இருந்துச்சுன்னா, அப்போ வாய்ப்பு சோதனையில் ஏதேனும் ஒரு நிகழ்த்தகவை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. அதை தான் ஏன்னு வச்சுக்கிறீங்க. அந்த நிகழ்ச்சியோட நிகழ்த்தகவை நீங்கள் வந்து பேஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நிபந்தனை நிகழ்த்தகவை பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, P of Bj/A equal to P of A/Bj into P of Bj வகுத்தல் கூட்டல் நிகழ்த்தகவு விதியை கூடுதல், அதாவது டோட்டல் ப்ராபபிலிட்டியை பயன்படுத்தணும். நிகழ்த்தகவின் அடிப்படை பெருக்கல் தேட்டத்தை ஒவ்வொரு நிகழ்வுக்கும் கண்டுபிடிச்சி நம்ம கூட்டிடணும். அதுதான் வந்து கூட்டல் நிகழ்த்தகவு விதி. கூடுதல் அதை கூட்டல் நிகழ்த்தகவு விதினாலே அங்கே தாரக மந்திரம் நிகழ்த்தகவின் பெருக்கல் தேட்டம் தான். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அந்த நிகழ்த்தகவின் பெருக்கல் தேட்டத்தை பயன்படுத்தி தான் நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறோம். சரி சார், பேஸ் தேட்டத்தை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? நிரூபணம் பார்த்தீங்கன்னா, நிபந்தனை நிகழ்த்தகவின் வரையறை தான் நீங்கள் பயன்படுத்த போகிறோம். ஸோ நிபந்தனை நிகழ்த்தகவின் வரையறையின்படி ஒவ்வொரு நிகழ்ச்சி பிஜேயும் எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணலாம்னா 1 2 எண் வரைக்கும் நீங்கள் எழுதிடலாம். அப்போ நிபந்தனை நிகழ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிங்கன்னா P of Pj/A equal to P of Pj intersection A by P of Aன்னு எழுதலாம். ஸோ அதை நீங்கள் நான் வச்சுக்கலாம். அப்படியே பெருக்கல் தேட்டத்தை பயன்படுத்துங்க. பெருக்கல் தேட்டம் என்ன சொல்லுதுன்னா, அந்த P of Aவை அங்கிட்டு கொண்டு போயிடலாம். அப்போ இதன் மூலமாக P of Pj intersection Aவை நீங்கள் எப்படி எழுதலாம்னா P of A/Bj by P of Bj நீங்கள் எழுதலாம். ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். சமன்பாடு 1 எந்தெந்த வழியில் எழுதலாம் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. சமன்பாடு 1 எந்தெந்த வழியில் எழுதலாம் அப்படின்னு பார்க்க போகிறீங்க. ஸோ சமன்பாடு 1 பின்வருமாறு எழுதலாம். எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, P of Pj/Aவை நீங்கள் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, P of A/Bj into P of Bj by P of Aன்னு நீங்கள் எழுதலாம். ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாம். எண் நிகழ்வுகளுக்கு நீங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாம். இதற்கு அப்புறம் நீங்கள் கூட்டல் நிகழ்த்தகவு விதியை பயன்படுத்தி அந்த கூட்டு நிகழ்த்தகவு என்ன சொல்லுது? B1 B2 எல்லாமே ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். அப்போ நீங்கள் டைரெக்டாக ஒரு நிகழ்வை, நீங்கள் ஒரு நிகழ்வு வேணும், என்ன வேணும்? ஏங்கிற நிகழ்வு வேணும். அப்போ ஏங்கிற நிகழ்வு கூட்டு நிகழ்த்தகவு விதியை பயன்படுத்தி நீங்கள் எண் நிகழ்வுக்கான பெருக்கல் தேற்றத்தை பயன்படுத்தி கூட்டுறது மூலமாக உங்களுக்கு கிடச்சிடும். அப்போ P of Aவை நீங்கள் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, P of A/B1 into P of B1, அதே மாதிரி P of A/B2 into P of B2 அப்படின்னு எண் நிகழ்வுகளையும் நீங்கள் கூட்டுறது மூலமாக ஏங்கிற ஒரு நிகழ்ச்சியை, அதோட ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சிடலாம். இதை கொண்டு போய் சமன்பாடு 1ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா P of Pj/A என்ன கிடச்சிருந்தா உங்களுக்கு P of A/Bj into P of Bj by
வகுத்தல், கூடுதல், அதாவது கூட்டு நிகழ்த்தகவை நீங்கள் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணினா உங்களுக்கு பேஸ் தேற்றத்தோட தேற்றம் கிடச்சிரும். பேஸ் எதை நோக்கி உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்தாரோ அந்த ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிரும். பேஸ் தேற்றங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல தொழிற்சாலைகளில் நிறையா நிகழ்வுகள் நடைபெற இடத்துல நீங்கள் பேஸ் தேற்றத்தை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட நிகழ்த்தகவை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அங்கே என்ன வேணும்னா நிபந்தனை நிகழ்த்தகவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நிபந்தனை நிகழ்த்தகவை நீங்கள் கரெக்டான இடத்துல பயன்படுத்த தெரியணும். சரி சார், இப்போ தேற்றம் நம்ம நிரூபிச்சிட்டோம் சார். தேற்றம் நிரூபிச்சாச்சு. பேஸ் தேற்றத்தை பயன்படுத்தி ஒரு கணக்கு போட்டுருவோம் சார். கணக்கு போடுறது மூலமாக நம்மளுக்கு இன்னும் நிறைய தெளிவு கிடைக்கும் சார். ஒரு எடுத்துக்காட்டு 8.23 அதாவது 3 பெட்டி கொடுத்துருக்காங்க. பெட்டி 1, பெட்டி 2, பெட்டி 3. 3 பெட்டிலையுமே நாணயங்கள் இருக்குது. அது என்னென்ன மாதிரி நாணயங்கள் இருக்குன்னா, பெட்டி 1ல் 2மே தங்க நாணயமாக இருக்குது. பெட்டி 2ல் வந்து பார்த்திங்கன்னா 2மே வெள்ளி நாணயமாக இருக்குது. பெட்டி 3ல் பார்த்தீங்கன்னா 1 தங்க நாணயம் 1 வெள்ளி நாணயம் இருக்குது. அப்படின்னு நம்ம தரவுகளை கொடுத்துட்டாங்க. இங்கே உங்களுக்கு கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டியை சூஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்து ஒரு நாணயத்தை கேட்குறீங்க. அப்போ 2 விஷயம். ஒரு பெட்டியை சூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் நாணயத்துக்கு போகணும். அங்கே நிபந்தனை நிகழ்த்து வருது. அது தங்க நாணயமாக இருந்து பெட்டியில் உள்ள மற்றொரு நாணயமும் தங்க நாணயமாக இருக்க நிகழ்த்தகம் என்ன? இங்கே கொஸ்டினை டைரெக்டாக கொடுக்கல, ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க, சுற்றி விட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு பெட்டியில் தான் 2மே தங்க நாணயமாக இருக்குது. அதாவது ஆல்ரெடி ஒரு தங்க நாணயம் இருந்துச்சு, நீங்கள் இன்னொரு நாணயமும் எடுத்தால் தங்க நாணயமாக இருக்கிற மாதிரி நிகழ்த்தகவை கேட்குறாங்க. அப்போ பெட்டி 1ஓட நிகழ்த்தகவை கேட்குறாங்க. நீங்கள் எப்படி தீர்வு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, E1, E2, E3 என்பன என்னன்னு சொல்லலாம், முறையே பெட்டிகள் 1, 2, 3ன்னு வச்சுக்கலாம். E1, E2, E3 என்பன 3 பெட்டிகளுக்கு பேர் கொடுத்துடலாம். 3 பெட்டிக்கும் அப்போ ஃபஸ்ட்டு பெட்டியை தேர்ந்தெடுக்கிறதுக்கான நிகழ்த்தகம் என்ன? 3 பெட்டியில் 1 எடுக்கிறேன், அப்போ 1/3. ரெண்டாவது பெட்டிக்கும் என்ன தான் 1/3. மூணாவது பெட்டிக்கு என்ன தான் 1/3. அப்போ P of E1 = 1/3, P of E2 = 1/3, P of E3 என்ன தான் 1/3 தான். ஸோ 3 பெட்டிகளுக்கான நிகழ்த்தகவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அவன் என்ன சொல்கிறான், எடுக்கப்படும் நாணயம் தங்க நாணயமாக இருக்கணும். அப்போ ஏங்கிறது தங்க நாணயம் எடுக்கிறதுக்கான நிகழ்ச்சி எங்க? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, முதல் பெட்டி நிபந்தனை ஃபஸ்ட்டு பெட்டியிலேருந்து எடு. அப்போ முதல் பெட்டியில் நிபந்தனை கொடுத்தனால அங்கே எத்தனை தங்க நாணயம் இருக்குது? 2 தங்க நாணயம் இருக்குது. என்ன நாணயம் எடுக்கிறீங்க? தங்க நாணயத்தை தான் எடுக்கிறேன். அப்போ 2/2 என்ன ஆயிரும்? 1 ஆயிரும். கண்டிப்பாக நடக்கும். ஷோர் ஈவெண்ட். கண்டிப்பாக தங்க நாணயம் எடுக்கலாம். அடுத்து 2வது பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2மே வெள்ளி நாணயம், தங்க நாணயமே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், தங்க நாணயத்தை தான் எடுக்கணும். இம்பாசிபிள் ஈவெண்ட்டாக போயிடுது. கண்டிப்பாக நம்மளால் தங்க நாணயத்தை எடுக்க முடியாது. அப்போ 0 ஆயிரும். அடுத்து 3வது பெட்டியில் 1 வெள்ளி நாணயம் 1 தங்க நாணயம் இருக்குது. அப்போ 1/2ன்னு கொடுத்துடலாம். ஏன், மொத்தம் 2, அதில் 1 தங்க நாணயத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ நிபந்தனை நிகழ்த்தவங்க நம்ம கொடுத்தாச்சு. அதாவது பெட்டி 1லேருந்து தங்க நாணயம் எடுக்கிறதும், பெட்டி 2லேருந்து தங்க நாணயம் எடுக்கிறதும், பெட்டி 3ல் தங்க நாணயம் எடுக்கிற ப்ராபபிலிட்டியும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தங்க நாணயமாக இருந்து மீண்டும் அதில் ஒரு தங்க நாணயம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெட்டி 1 குறிக்கிறாங்க. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம், பேஸ் தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம். அதாவது பெட்டி 1லிருந்து தங்க நாணயம். அப்போ பெட்டி 1லிருந்து தங்க நாணயங்கிறப்ப P of E1/A என்னன்னு பார்த்தீங்கன்னா, P of E1 × P of A/E1 by கூட்டு நிகழ்த்தகவு விதி. அதாவது இங்கே எத்தனை பெட்டி இருக்குது? 3 பெட்டி இருக்குது. 3 பெட்டிக்கான நிபந்தனை நிகழ்த்தவங்க, அதாவது பெருக்கல் தேற்ற மாதிரி சமேஷன் I = 1 to 3 P of EI × P of A/EI ஒவ்வொரு பெட்டிக்கும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி நீங்கள் சப்ஸ்டியூட் செஞ்சிங்கன்னா மேலே என்ன கிடைக்குன்னா, P of E1 வந்து 1/3, P of A/E1ங்கிறது 1. அதற்கப்புறம் ஒவ்வொரு பெட்டியையும் நீங்கள் P of E1 என்ன, P of E2 என்ன, P of E3 என்ன, அதே மாதிரி P of A/E1 A/E2 என்ன, A/E3 என்னன்னு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு தங்க நாணயம் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்னன்னு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/3/1/2 கிடைக்கும். அதாவது அப்போ 2/3 நீங்கள் நிறைவு செய்யலாம். அதாவது 3 பெட்டிகள் கொண்ட கொடுக்கப்பட்ட பெட்டியிலேருந்து இந்த மாதிரி தங்க நாணயம் இருக்குது, இந்த மாதிரி வெள்ளி நாணயம் இருக்குது, இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்ன இடத்துல நம்ம தங்க நாணயம் தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்த்தகம் வந்து உங்களுக்கு பெட்டி 1லேருந்து தங்க நாணயம் எடுப்பதற்கான நிகழ்த்தகம் வந்து 2/3ன்னு நிறைவு செஞ்சிடலாம். சரி சார், இதே மாதிரி நீங்கள் பயிற்சி கணக்கு போட்டு கொடுத்தா சார் எங்களுக்கு புரியும். நாங்கள் பயிற்சி கணக்கை சால்வ் பண்ணி பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. இப்போ நான் பயிற்சியில் 42வது கணக்கை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கொள்கலனில் 5 சிகப்பு மற்றும் 7 பச்சை நிற பந்துகள் உள்ளன. மற்றொரு கொள்கலனில் 6 சிகப்பு மற்றும் 9 பச்சை நிற பந்துகள் உள்ளன. 2 கொள்கலனில் ஏதேனும் ஒன்றிலிருந்து ஒரு பந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அது பச்சை நிற பந்தாக இருக்க நிகழ்த்தகவு காண்க. எந்த கொள்கலன்னு நாங்கள் சொல்ல, ஏதோ ஒன்று தேர்ந்தெடுக்கிறோம், அதில் பச்சை நிற பந்தாக இருக்க நிகழ்த்தகவு கண்டுபிடிங்க அப்படிங்க. இப்போ தீர்வு நீங்கள் எப்படி கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா,
கொள்கலன்களை ஏ மற்றும் பி என்க. கொள்கலன்களை வந்து நீங்கள் என்னென்னு வச்சுக்கோங்க, ஏன்னு வச்சுக்கோங்க, பின்னு வச்சுக்கோங்க. கொள்கலன் ஏ வந்து ஃபஸ்ட்டு கொள்கலனில் ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 5 ரெட்டு 7 பச்சை, ரெண்டாவது கொள்கலனில் 6 சிகப்பு மற்றும் 9 அப்போ மொத்தம் கொள்கலன் எத்தனை 2. நீங்கள் முதல் கொள்கலனை தேர்ந்தெடுக்க வாய்ப்புன்னா P of A = 1/2. அதே மாதிரி ரெண்டாவது கொள்கலனை தேர்ந்தெடுக்கான நிகழ்த்தகம் என்ன 1/2. அப்போ P of A P of B பிரச்சனை இல்லாமல் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்க, தேர்ந்தெடுக்கப்படும் பந்து பச்சை நிற பந்தாக இருக்க நிகழ்த்தகம் ஜின்னு வச்சுக்க. அப்போ தேர்ந்தெடுக்கப்படும் பந்து பச்சை நிற பந்தாக இருக்க நிகழ்த்தகம் ஜின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அது முதல் கொள்கலன்லேருந்து எடுத்திங்கன்னா P of G/A வந்து எத்தனை கிரீன் இருக்குது, 7 கிரீன் இருக்குது. அப்போ 7/12. அதே மாதிரி ரெண்டாவது கொள்கலன்லேருந்து எடுக்கிறதுக்கான நிகழ்த்தகம் வந்து அங்கே எத்தனை பச்சை பந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா P of G/B வந்து 9/15. கூட்டு நிகழ்த்தக விதியை பயன்படுத்துறது மூலமாக நம்ம ஈஸியாக நிறைவு செஞ்சிடலாம். P of G = P of A × P of G/A ப்ளஸ் P of B × P of G/B. அதற்கான ஆன்சரை கரெக்டாக கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/2 × 7/12 ப்ளஸ் 1/2 × 9/15. இதை நீங்கள் கூடுதல் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு 142/240 வரும். நீங்கள் ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 71/120 கிடச்சிரும். அப்போ இந்த 2 கொள்கலன்லேருந்து இந்த மாதிரி பச்சை பந்து இருக்குது, இந்த மாதிரி சிவப்பு பந்து இருக்கிறப்ப பச்சை பந்து மட்டும் கிடைக்கிறதுக்கான நிகழ்த்தகவு என்னன்னு கேட்டாங்கன்னா 71/120 நம்ம நிகழ்த்தகவின் கூட்டு நிகழ்த்தகவு விதியை பயன்படுத்தி நம்ம சொல்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்த்தகவு. இதை பயன்படுத்தி தான் பேஸ் தரம் போகிறோம். பேஸ் தரம் பயிற்சியில் ஒரு கணக்கு போடலாம். அது என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருகாணிகள் தயாரிக்கும் நிறுவனம் ABC மற்றும் D என்ற 4 இயந்திரங்கள் மூலம் மொத்த உற்பத்தியில், அதாவது 4 இயந்திரங்கள் மூலமாக திருகாணிகள் தயாரிக்கிறாங்க. முதல் இயந்திரம் மூலமாக 20%, ரெண்டாவது இயந்திரம் மூலமாக 15%, மூன்றாவது இயந்திரம் மூலமாக 25%, நான்காவது இயந்திரம் மூலமாக 40% உற்பத்தி செய்கிறாங்க திருகாணிகளை. அப்படி உற்பத்தி செய்கிறப்ப குறைபாடு எதாவது கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5%, பிங்கிற இயந்திரம் வந்து 4%, சிங்கிறது 3%, டிங்கிறது 2% கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி குறைபாடுடைய திருகாணிகளை வந்து இயந்திரங்கள் தயாரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் திருகாணியை தேர்ந்தெடுக்கிறீங்க, அந்த திருகாணி வந்து குறைபாடு உடையதாக இருக்க நிகழ்த்தகவு காணுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மேலும் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்கிற இயந்திரம் மூலமாக நடைபெறுவதற்கு நிகழ்த்தகவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 2 நம்ம கண்டுபிடிக்கணும். கூட்டு நிகழ்த்தகவு விதியை ஃபஸ்ட்டு திருகாணி குறைபாடு உடையதுங்கிறதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பேஸ் தரத்தை பயன்படுத்தணும். ஸோ இங்கே கொடுக்கப்பட்ட விஷயம் அவ்வளோதான். 4 இயந்திரங்கள் பயன்படுத்துகிறோம், 4 இயந்திரங்கள் இவ்வளோ சதவீதத்தை தயாரிக்கிறாங்க, இவ்வளோ குறைபாடு உடையதாக கொடுத்து தயாரிக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் நீ எடுக்கப்படும் திருகாணி குறைபாடு உடையதாக இருக்கிற, மேலும் அது இயந்திரம் ஏ தயாரித்ததற்கான நிகழ்த்தகவு கேட்குறாங்க. இயந்திரத்தை பேர் கொடுங்க, ABCD கொடுத்தாச்சு. இ என்பது தேர்ந்தெடுக்கப்படும் திருகாணி குறைபாடுடைய நிகழ்வு என கொள்க. P of A என்னது, எவ்வளோ ப்ராபபிலிட்டி கொடுக்குது, 20%. அப்போ 20/100. P of B வந்து 15/100. P of C வந்து 25/100. P of D என்னதுன்னா பார்த்தீங்கன்னா 40/100. சரி சார், முதல் இயந்திரம் எவ்வளோ சார் குறைபாடு உடையதை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5/100, 5%. அப்போ P of E/A = 5/100. P of E/B வந்து 4/100. ரெண்டாவது இயந்திரம் வந்து 4% குறைபாடு கொடுக்குது. மூன்றாவது இயந்திரம் வந்து 3% குறைபாடு உடையதாக கொடுக்குது. அப்போ P of E/E வந்து 3/100. அப்போ P of E/D வந்து 2/100. ஸோ எல்லா தரவுகளையும் பேஸ் தரத்தை பயன்படுத்துவதற்காக தரவுகளாக மாற்றிவிட்டோம். இனிமேல் நம்ம பேஸ் தரத்தை பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எடுக்கப்படும் திருகாணி குறைபாடு உடையதாக ஒரு பர்டிகுலர் நிகழ்ச்சியை கேட்குறாங்க. அப்போ கூட்டு நிகழ்த்தகவு விதியை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அங்கே நிபந்தனை நிகழ்த்தகவை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ P of E = P of A × P of E/A முதல் நிறுவனம் ப்ளஸ் P of B × P of E/B இரண்டாவது இயந்திரத்தின் மூலமாக. இந்த மாதிரி 4 இயந்திரத்துக்கான இதையும் நம்ம கண்டுபிடிச்சி கூட்டணும்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டு நிகழ்த்தகவு விதியை பயன்படுத்திங்கன்னு பார்த்தீங்கன்னா 20/100 × 5/100 ப்ளஸ் 15/100 × 4/100 எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எல்லாத்துலேயும் எல்சிஎம் சேமாக இருக்கனால நீங்கள் என்ன பண்ணலாம், மேலே மட்டும் பெருக்கி கூட்டிடுங்க. 100 + 60 + 75 + 80 நீங்கள் கூட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, கீழே 10,000 எல்சிஎம் சேம் ஆயிரும். ஸோ கூட்டினீங்கன்னா 315/10,000 கிடைக்கும். நீங்கள் 5ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிங்கன்னா 63 5 315 2000 5 10,000. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடச்சுன்னா, தேர்ந்தெடுக்கப்படும் திருகாணி குறைபாடு உடையதாக இருக்க நிகழ்த்தகவு வந்து 63/2000 சொல்லிடலாம். இது கூட்டு நிகழ்த்தகவு விதியை பயன்படுத்தி நிபந்தனை நிகழ்த்தகவு பெருக்கல் தேற்றம் எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்ம சொல்லியிருக்கோம். சரி சார், இங்கே பேஸ் தேற்றம் இங்கே இன்னொரு கண்டிஷன் கேட்டிருக்காங்க சார். நீங்கள் திருகாணி வந்து எடுத்துவிட்டீங்க, அது குறைபாடு உடையதுன்னு தெரிஞ்சு போச்சு. அது முதல் இயந்திரத்துலேருந்து எடுக்கிறதுக்கான நிகழ்த்தகவு என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம்.
பேஸின் தேற்றப்படி கூடுதல் நிகழ்த்தகவு ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 63/2000. ஸோ அப்போ வந்து நீங்கள் P of A என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள், P of E/A என்னன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதன் மூலமாக 100/10,000 கிடச்சிரும். ஸோ 100/10,000 × 2000/63 கிடச்சிரும். ஸோ நீங்கள் அடிக்கிறதெல்லாம் அடித்து போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, முதல் இயந்திரத்திலிருந்து ஒரு குறைபாடுடைய திருகாணி கிடைக்கிறதுக்கான நிகழ்த்தகவு 20/63 கிடச்சிடும். ஸோ அப்போ தேர்ந்தெடுக்கப்படும் குறைபாடுடைய திருகாணி நிறுவனம் ஏயிலிருந்து கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு 20/63 நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம கற்றுக்கிட்டது என்னென்னா, பேஸ் தேரம்னா என்ன, பேஸ் தேரத்தை எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம். இப்போ வந்து ஒன்றுமே கிடையாது, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி, திருகாணி கண்டுபிடிக்கிற ஃபேக்ட்ரி, அது வந்து உங்களுக்கு வந்து இந்தந்த இயந்திரத்தில் இவ்வளோ நாங்கள் ப்ராடக்ட் பண்ணுறோம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ குறைபாடு வருது, குறைபாடுடைய திருகாணி கொடுக்கறதுக்கான நிகழ்த்தகவு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்க நம்ம இது ஒரு ரியல் லைஃப்பில் நடக்கிற சம்பவம். ஆனால் நம்ம இதை வந்து நிகழ்த்தகவையும் நிகழ்த்தகவில் பேஸுங்கிற ஒரு கொடுத்த தேற்றத்தையும் கூடுதல் நிகழ்த்தகவு விதியையும் பயன்படுத்தி நம்ம நீட்டாக என்ன பண்ணிட்டோம், கணக்குக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுதான் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்ததில் என்ன நம்ம பகுதி 3 நிகழ்த்தகவு அடிப்படை கோட்பாடுகளில் அத்தியாயம் 8 சுருக்கி சொல்ல போகிறேன். முதல் பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம்னா, அந்த நிகழ்த்தகவு கண்டுபிடிக்கிறதுக்கான என்னென்ன வழிமுறைகள் தேவை அப்படிங்கிறத, சோதனைனா என்ன, நிகழ்ச்சினா என்ன, அப்புறம் கூறுவழினா என்ன, ஒன்றை விளக்கும் நிகழ்ச்சி என்னங்கிற தெளிவாக வந்து நம்ம பயன்படுத்தி அதை பயன்படுத்தி கணக்கும் போட்டோம். பகுதி 2ல் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அடிப்படை தேற்றங்களை ப்ரூவ் பண்ணோம். அடிப்படை தேற்றங்களை ப்ரூவ் பண்ணி அதன் மூலமாக வந்து நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். பகுதி 2ல் வந்து நிகழ்த்தகவின் அடிப்படை தேற்றங்கள், கூட்டல் தேற்றத்தை பயன்படுத்தி கணக்குகளில் போட்டோம். அடுத்து வந்து பெருக்கல் தேற்றத்தையும் பயன்படுத்தணும். ஸோ இங்கே பகுதி 3லையும் அப்படி தான் பெருக்கல் தேற்றத்தையும் பயன்படுத்தணும். சார்பற்ற நிகழ்ச்சிகள்னா என்னன்னு சொன்னோம், அதன் மூலமாக கணக்குகளை சால்வ் பண்ணோம். அதுக்கப்புறம் பேயஸுங்கிற ஒரு அறிஞர் கொடுத்த ஒரு தேற்றத்தை பயன்படுத்தி ரியல் லைஃப்பில் நடக்கிற சம்பவத்தை நம்ம கணக்காக மாற்றி அதன் மூலமாக நிகழ்த்தகவுல கண்டுபிடிச்சோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு சாப்டர். இதில் உங்களுக்கு பேயஸ்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். அப்படி பேஸை கேட்கலன்னா உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, கூட்டல் நிகழ்த்தகவு விதியை பயன்படுத்துகிற மாதிரி கேட்பாங்க. அப்படியே உங்களுக்கு சின்ன கொஸ்டினில் கேட்கணும்னா, நிகழ்த்தகவின் அடிப்படை கூட்டல் தேற்றத்தையும் பெருக்கல் தேற்றத்தையும் நிரூபணம் செய்கிற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன கணக்குகள் நம்ம கேட்கலாம். இந்த பகுதியின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், முக்கியமான விஷயங்கள், அடிப்படை நிகழ்த்தகவின் அடிப்படை கூட்டல் தேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 10th ஸ்டாண்டர்டில் பயன்படுத்துறீங்க. முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நிபந்தனை நிகழ்த்தகவுனா என்ன, அதை எங்கே பயன்படுத்துகிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நிகழ்த்தகவின் பெருக்கல் தேற்றம்னா என்ன, அதை எப்படி பயன்படுத்துகிறோம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிகழ்த்தகவின் கூட்டு நிகழ்த்தகவுனா என்ன, கூட்டல் நிகழ்த்தகவு விதினா அதை எந்த மாதிரி இடத்துல பயன்படுத்துகிறோம். இப்போ கடைசியாக பேஸ் தேற்றம், அதை நம்ம ரியல் லைஃப்பில் எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ இதன் மூலமாக வந்து நம்மளுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எடுத்து செஞ்சு பாருங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். பேஸ் தேற்றத்தை பயன்படுத்துறதுக்கான வழிமுறைகள் உங்களுக்கு தெளிவாக தெரிவதற்கான சான்சஸ் இருக்குது. நாங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு புரிய வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள். இதை பயன்படுத்தி பார்ப்பது மூலமாக தான் உங்களுக்கு நிறையா விஷயங்களை கற்றுக்க முடியும். இதே பேஸ் தேற்றத்தை நீங்கள் வேறு கணக்குக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் நடத்தினது மூலமாக உங்களுக்கு நிகழ்த்தகவோட கோட்பாடுகள், தேற்றங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு 100க்கு 100% உங்களுக்கு புரிகிற அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி கொடுக்க நினைக்கிறோம். நீங்கள் அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லி நன்றி, வணக்கம். Hi children, how are you? Fine, thank you. Shall we continue what we have learned the previous day? Okay, Sindbad, my first voyage. Okay, before going into the lesson, shall I ask some questions? Yes. Who is the hero of the supplementary reader? Sindbad, my first voyage. Yes, the name itself is given. Sindbad is the hero of the lesson. And who is the porter? What is the name of the porter? His name is also Sindbad. Okay, children? Okay. Today we can continue the supplementary reader. We can give a name for this part. Hardships of Sindbad in the sea. See, they are reaching the island. After that, misunderstood that the back of a huge animal, that is a island.
But that is not a real island. That is a big fish. Okay. Now they all jumped into the sea. Okay. After that, what is happening in the sea, we will see. Sinbad and the sailors left their things and rushed back to the ship. இப்போ ஒரு பாம்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, நீங்களா என்ன செய்வீங்க? குட்டு குட்டுன்னு ஓடி போய் என்ன செய்வீங்க? உங்கள் பேக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டீங்க? உங்கள் பேக்கையும் விட்டுட்டு போயிடுவீங்க. புக்கு ஸ்கூல்லே இருக்கட்டும் அப்படின்னு என்ன செய்வீங்க? விட்டுட்டு என்ன செய்வீங்க? எல்லாரும் ஓடிடுவோம் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு பெரிய விலங்குன்னு தெரிஞ்சது எல்லாரும் என்ன செய்தாங்க? அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு என்ன செய்தாங்க? அப்படியே ஓடுறாங்க. The captain ordered his men to set sail immediately in order to move away from the monster. அந்த அரக்கணமான அந்த ஃபிஷ்ஷிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக எல்லாரும் சீக்கிரம் என்ன செய்யுங்க? அந்த கேப்டன்கிட்ட சொல்கிறான், இந்த அந்த கப்பல் ஓட்டுறவங்கிட்ட சொல்கிறான், சீக்கிரமாக என்ன செய்ய, கப்பலை ஸ்டார்ட் பண்ணு, எல்லாரும் சீக்கிரமாக போவோம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் என்ன செய்தாங்க? கொஞ்சம் பேர் என்ன செய்தாங்க? உள்ள போர்டு ஆயிட்டாங்க. கொஞ்சம் பேர் என்ன செய்தாங்க? சீலே இருந்துட்டாங்க. புரியுதுல? அதில் ஒரு ஆள் நம்ம ஹீரோ. Many of the people managed to climb aboard the ship, but many sank into the sea with the so-called island. கொஞ்சம் பேர் என்ன செய்தாங்க? மேனேஜ் பண்ணி உள்ளே ஏறிட்டாங்க. கொஞ்சம் பேர் அந்த கடல்ல என்ன செய்தாங்க? மூழ்கிட்டாங்க. Sinbad alone, our hero, did not drown in the sea. ஹீரோ என்ன செய்ய மாட்டார்? எப்போவுமே மூழ்க மாட்டார் இல்லையா? ஆனால் நம்ம ஹீரோ என்ன செய்யல? மூழ்கவே இல்லை. அவர் என்ன செய்கிறாருன்னு பாருங்க. பட் he could not reach the ship. ஆனால் அவர் ஷிப்பையும் ரீச் பண்ணலை. அப்போ அங்கே என்ன நடக்குன்னு பாருங்க. He saw it sailing far, far away. He was now at the mercy of the wave, being tossed here and there. அந்த கடலம்மா கூட ஒரு இறக்கம் காட்டியிருக்கிறாங்க இந்த சிந்துபாத் மேலே. இவர் அங்கே இங்கேயும் அலையில் என்ன செய்கிறாரு? அங்கே இங்கேயும் என்ன செய்கிறாரு? அலை அங்கே இங்கேயும் இவரை என்ன செய்யுது? தூக்கி தூக்கி என்ன செய்யுது? தாளாட்டிக்கிட்டே வருது. He clung to a piece of wood and somehow managed to keep afloat. இந்த ஹீரோவுக்கு அங்கே ஒரு, அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே ஒரு மரக்கட்டையை கடவுளை என்ன செய்கிறாரு? அனுப்புகிறாரு. Sinbad spent the night alone at sea. அந்த ஹோல் நைட்டும் இதான் ஹார்ட்ஷிப்ஸ். பார்த்தீங்களா? அவர் என்ன ஹார்ட்ஷிப்ஸ்னால் என்னது? மிகவும் சிவியர் சஃபரிங்ஸ், அதாவது மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலை அவருக்கு அங்கே நடக்குது. தனி ஆளாக அந்த கடலில் இருட்டில் அவர் என்ன செய்கிறாரு? அந்த கட்டையை தாவிக்கிட்டே அவர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. At last he was thrown on an island and was tired and hungry. கடைசியாக அவர் எங்கே ஒரு இடத்துல ஒதுக்கப்படுறாரு. கரை ஒதுங்கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? யாராவது கடலில் விழுந்துட்டா என்ன செய்வாங்க? கரை ஒதுங்கிருச்சின்னு சொல்லுவாங்க. மீன் கரை ஒதுங்கிருச்சின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நம்ம ஹீரோவை கொண்டு அலை கொண்டு என்ன செய்யுச்சு? ஒரு ஐலாண்டில் கரையில் ஒதுக்கி போட்டுருச்சு. பீயிங் ஹங்க்ரி, இவர் இப்போ எப்படி இருக்கிறாரு? ரொம்ப பசி. He lay on the sand for some times. லே அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படியே கொஞ்ச நேரம் என்ன செய்கிறாரு? அப்படியே படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாரு. There was nothing to eat except the herbs. Herbsனா என்னது? மூலிகைகள். அந்த மூலிகைகள் தான் இப்போ முனிவர்கள்லாம் மூலிகைகள் சாப்பிட்டு தான் அவங்கெல்லாம் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ இவர் என்ன செய்கிறாரு? அந்த மூலிகைகளில் தவிர அந்த ஐலண்டில் ஒன்றுமே கிடையாது. Due to continuous struggle, continuous தொடர்ந்து ஸ்ட்ரகிள்னா என்னது? போராட்டம். முதல்ல நெருப்புல அந்த விலங்குகிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. முழு நாளும் ஒரு கட்டை மேலே இருந்து என்ன செய்கிறாரு? ட்ராவல் பண்ணிட்டு கடலில் அந்த அலையில் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணி கரையில் ஒதுங்கி வந்து சேர்ந்துருக்கிறாரு. His limbs became stiff. அவருடைய முட்டுகள்லாம் என்ன செய்யுச்சு? ரொம்ப ஸ்டிஃபாக கடினமாக ஆயிடுச்சு. நீங்கள் கொஞ்ச நேரம் மழையில் நனைஞ்சு பாருங்களேன், அப்படியே நின்று பாருங்கள், மழையில் அப்படியே கொஞ்ச நேரம் நின்று பாருங்கள். அப்படி என்ன செய்யும்? நம்முடைய அந்த கை விரல்கள் கால்கள் எல்லாம் என்ன செய்யும்? அப்படியே நம்பாயிரும். அப்படியே என்னது? அப்படியே ஸ்டிஃப் ஆயிரும். அப்படியே கையெல்லாம் நிமிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஹோல் டே அந்த ஹோல் நைட்டு அந்த சீல இருந்திருக்கிறாரு. அதனால ரொம்ப ஸ்டிஃப் ஆயிட்டு, ரொம்ப கடினமாயிட்டு. Anyhow, he managed to crawl and get some herbs. Crawlனா என்னது? எதெல்லாம் crawl பண்ணும்? எதெல்லாம்? ஆமை, ஊர்வனை எல்லாமே என்ன செய்யும்? ஊந்து போகிறோம் பார்த்தீங்களா? அதுதான் crawl. புரியுதுங்களா? அப்படி அவர் என்ன செய்கிறாரு? 4 காலில் போகிறாரு. நமக்குலாம் எத்தனை கால்? 2 கால்.
இப்போ நம்ம ஹீரோ எத்தனை காலில் போகிறாரு? 4 காலில் போகிறாரு. 4 காலில் போய் அங்கே என்ன செய்கிறாரு? அந்த ஹர்ப்ஸ் எல்லாம் பறித்து என்ன செய்கிறாரு? சாப்பிட்றாரு. சாப்பிட்டு தன்னுடைய தாகத்தை, தன்னுடைய பசியை போக்கிக் கொண்டார். He quenched his thirst from a spring on the island. Here you have to see one more thing. Already I told you homonyms. Board. Board means 2 meanings. The same way spring. Here spring is a நீரூற்று. Spring அப்படின்னா என்னன்னா நீரூற்று. இன்னொரு ஸ்ப்ரிங், 2 ஸ்ப்ரிங் இருக்குது. அப்படின்னா என்னது? ஸ்ப்ரிங்கிறது ஒன் ஆஃப் த சீசன். ஓகேவா சில்ட்ரன்? இந்த சீசன் எத்தனை? 4 சீசன் இருக்குது. அதில் ஸ்ப்ரிங் வந்து ஒன் ஆஃப் த சீசன். ஆனால் அந்த மீனிங்கில் இங்கே கொடுக்கப்படவில்லை. நீரூற்று. நீரூற்றுனா என்னது? மலையிலேருந்து நீர் என்ன செய்யும்? வடிஞ்சு வரும். அதுதான் நீரூற்று. அந்த நீரூற்றில் போய் என்ன செய்கிறாரு? இவர் தண்ணி குடிக்கிறாரு. இன்னொரு மீனிங் அப்படின்னா சுருள். ஸ்ப்ரிங் அப்படின்னா சுருள். அப்போ இதுக்கு 3 அர்த்தம் இருக்குது. ஆனால் நம்ம இந்த கண்டெக்சுவல் மீனிங், இந்த இடத்துல வாட் இஸ் த மீனிங் ஃபார் தி ஸ்ப்ரிங்? ஸ்ப்ரிங் மீன்ஸ் நீரூற்று. ஓகே சில்ட்ரன், ஆர் யூ கிளியர்? ஓகே, வெரி குட். As he walked further, he met a man. கொஞ்சம் தூரம் இப்போ கொஞ்சம் ஆள் தெம்பாயிட்டாரு. என்ன செய்கிறாரு? கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கிறாரு. அங்கே ஒரு மனுஷனை பார்க்குறாரு. அந்த மனுஷனுக்கு பேர் கொடுக்கப்படவில்லை. சிந்துபாத்துன்னு 2 சிந்துபாத்துக்கும் பேர் கொடுத்தாங்க. ஆனால் இந்த மனுஷனுக்கு பேர் கொடுக்கல. ஒரு மேனை மீட் பண்ணுறாரு. The man asked him where he had come from and who he was. நீ எங்கேருந்து வர்ற, நீ யாரு அப்படிங்கிறத என்கொயரி பண்ணுறாரு. He poured out his misfortune to him. Poured outனா எங்கேயும் இதுவும் ஒரு ஹோமோனிம்ஸ்னு சொல்லலாம். poured அப்படின்னா என்னது? ஊற்றுதல். இந்த ஊற்றுதல் என்ன ஊற்றுதல்? நீரை ஊற்றுதல் தான் pour out அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த poured out என்னன்னா, தன் மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டி தீர்த்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படியே விக்கி 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 மனசில் வச்சு நிறைய கஷ்டங்களெல்லாம் வச்சுட்டே இருப்பாங்க. ஒரு நாள் என்ன செய்வாங்க? எல்லாத்தையும் யார்கிட்டையாவது ஒருத்தவங்கிட்ட பிடிச்சவங்ககிட்ட அவ்வளோத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அந்த ஷேரிங் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஷேரிங்னா சாதாரண ஷேரிங் கிடையாது. இந்த போர்ட் அவுட் அப்படிங்கிறது அழுது 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 கதையை அப்படியே சொல்லுவாங்க பாருங்க. அதுதான் போர்ட் அவுட். புரியுதுங்களா? இப்போ போர்டு அப்படின்னா மழையே பொழிஞ்சு, அந்த மழை பொழிந்ததுன்னு சொல்லுவோம். மழை பெய்ததுன்னு சொல்ல மாட்டோம். அந்த மழை ஊற்றுது பார்த்தீங்களா? அதை தான் போர்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம கதையை சொல்லும் போது இட்ஸ் நாட் அ வே டு ஷேர். இட்ஸ் poured out something from our heart. நம்ம ஹார்ட் அப்படியே ரிலீஃப் ஆயிரும். அவன் என்ன செய்கிறான்? அந்த ஹோல் நைட்டு பட்ட கஷ்டம், சாப்பாடு இல்லாமல் ஹெர்ப்ஸை சாப்பிட்டது எல்லா கதையும் அவன் என்ன செய்கிறான்? அந்த மேன்கிட்ட சொல்கிறான். ஓகேவா? The man took pity on him and took him to the cave. கேவ்னா என்னது? வெரி குட், குகை. வெரி குட் சில்ட்ரன். ஓகே, பிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? வாட்ஸ் த மீனிங் ஃபார் பிட்டி? பிட்டி மீன்ஸ் அவன் மேலே இறக்கப்படுதல், பரிதாபப்படுதல். There were a number of men present. இப்போ அந்த குகைக்குள்ளே போகிறாங்க. அங்கே நிறையா மனிதர்கள் அங்கே இருக்கிறாங்க. They were all slaves of the king of the island. Slaves means அரசனுக்கு அடிமை வேலை செய்யக்கூடியவங்க. இந்த அரசன் என்ன செய்வான்னா, அவனுடைய குதிரையை கொடுத்து கொஞ்சம் அப்படி காலார நடந்துட்டு வர்றதுக்காக இந்த அடிமைகளை அனுப்புவார். The slaves were kind and served him with good food and drink. அந்த குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்து அவனுக்கு நல்ல உணவும் கொடுத்து அவனை என்ன செய்கிறாங்க? நல்லா இறக்க குணத்தோட அவனை பார்க்குறாங்க. இதுதான் நமக்கு ஸ்டோரி. புரியுதுங்களா? இப்போ now we have to see the meanings. Okay, trembling. Trembling means shaking. நீங்கள் இப்போ நல்ல மழையில் நனைஞ்சிங்கன்னு நினச்சிவிங்க டுக்குன்னு ஆடுவீங்க பார்த்தீங்களா? தான் நடுங்குதல். trembling. huge அப்படின்னு means very big. terrified, that means frightened. frightened means பயப்படுத்துதல். பயப்படுதல் வேற, பயப்படுத்துதல். realized, understood, புரிந்து கொள்ளுதல். boarded, get on to. இப்போ நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் உள்ளதை இப்போ நீங்கள் ஞாபகத்துக்கு வரணும். ஹோமோனிம்ஸ். அங்கே போர்டுன்னா என்ன சொன்னால்? a group of people, group of sailors. இங்கே போர்டுன்னா என்ன அர்த்தம்? உள்ளே ஏறி போகிறாங்க. நான் அதுக்கு ஒரு பிக்சர் உங்களுக்கு பின்னால் காட்டுறேன். இப்போ நீங்கள் பாருங்கள். உள்ளே ஏறி போகிறது, வண்டிக்குள்ளே ஏறி போகிறது, எது பஸ்ஸில் ஏறி போகிறது, ட்ரெயினில் ஏறி போகிறது, ஃப்ளைட்டில் ஏறி போகிறது, இதுதான் போர்டட். ஓகே, கெட் ஆன் டு. ஃபார்ச்சூன், லக்கி, அதிர்ஷ்டம். கேப்டன், கப்பல் அதிகாரி. அந்த கப்பல் அதிகாரி தானே உடனே ஷிப்பை ஸ்டார்ட் பண்ண சொன்னால், அதனால தான் நம்ம ஹீரோ அங்கே தங்கிக்கிட்டாரு. ஓகே, ஹரிட்லி, ரஷ்ட், மிகவும் வேகமாக ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணதுனால ஹீரோ கடலில்
தங்கிக்கிட்டாரு. ஸ்ட்ரகுலிங் எதிர்த்து போராடு. அந்த கடல் அலையோட நம்ம ஹீரோ என்ன செய்யறாரு? எதிர்த்து போராடி இந்த ஐலண்ட்ல வந்து ரீச் ஆகுறாரு. ஃப்ளோட்டிங் அப்படின்னா மிதத்தல். அந்த கட்டை மிதந்து வருது பார்த்தீங்களா, அதை மிதத்தல். த்ரோன் வீசப்படுதல். கடைசியில் இங்கே வீசப்படுதல். த்ரோன் அப்படின்னா சாதாரண மீனிங் வந்து த்ரோன் அப்படின்னா வீசுறது. ஐ த்ரோ த பால் அப்படின்னா வீசுறது. ஆனால் இந்த இடத்துல அந்த த்ரோன் அப்படிங்கிறது வீசப்படுதல் இல்லை, ஒதுக்கப்படுதல், கரை ஒதுக்கப்படுதல். இவர் அந்த கரையில் அந்த அலை வந்து இவரை கரையில் ஒதுக்கி கொண்டு விட்டுருச்சு. டாஸ்ட் த்ரோன் அபவுட் தூக்கி எறியப்படுதல். எப்போ தூக்கி எறியப்பட்டாங்க? அந்த விலங்கு வந்து ஜர்க் பண்ணிச்சு பார்த்தீங்களா, ஒரு திடீர் குலுக்க வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த ஜர்க்ல எல்லாரும் என்ன செய்தாங்க? தூக்கி எறியப்படுதல். எக்ஸ்ட்ரீம்லி ஹங்க்ரி வெரி வெரி ஹங்க்ரி அதிகமான பசி. ஹர்ப்ஸ் மூலிகைகள். லிம்ஸ் முட்டிகள். முட்டிகள்னா காலில் முட்டி இருக்கு, கையில் முட்டி இருக்கு, இதெல்லாம் முட்டிகள். ஸ்டிஃப் மீன்ஸ் ஹார்ட் விரைத்து போதல், அப்படி உணர்ச்சியே இல்லாமல் அப்படி விரைத்து போதல். மேனேஜ்ட் கையாளுதல். எப்படி கையாளுதல்? என்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லலாம். இப்போ அவன் வந்து கடலில் விழுந்துட்டான். விழுந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஒரு கட்டை வருது, அந்த கட்டையை பிடிச்சுக்கிட்டு அவன் வர்றான். இதுதான் மேனேஜ்டு. அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை he managed to reach the shore. ஓகே. ஸ்ப்ரிங் நீரூற்று. quenched satisfied by drinking தாகம் தீர்த்தல், தண்ணி குடிச்சு தாகத்தை தீர்த்து கொள்ளுதல். ஃபர்தர் மேலும் அப்படின்னு அர்த்தம். மேலும் மீன்ஸ் இந்த மேலும் கிடையாது, மேலே போகிற அந்த மேலும் கிடையாது. இப்போ ஒரு கதை சொல்லிட்டு வர்ற மாதிரிங்க, மேலே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மேலும் இன்னும் தொடர்ந்து அப்படின்னு அர்த்தம். poured out எக்ஸ்பிரஸ் ஃப்ரீலி வெளிப்படுத்துதல். பிட்டி ஃபீலிங் சேட் பரிதாபம். கேவ் குகை. சிலேவ்ஸ் அடிமைகள். சர்வ்டு சேவை செய்தல். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் அப்படிதானே? ஓகே சில்ட்ரன், now we have seen the glossary, the meaning of for the new words. Shall I give some photos for the word? Then you can picture speaks volumes. Is it correct? Okay. Boarded. See, these people are boarding into the flight. Okay va? Boarded. Can you understand? That board means that is a group of people. Struggling. Hero is struggling in the sea. Tossed. This man is thrown out. Spring நீரூற்று. பார்த்துருக்கீங்களா நீரூற்றுலாம்? ஓகே. கேவ் குகை. குகை பிக்சர் பார்த்துருக்கீங்களா? குகைக்கு போயிருக்கீங்களா? ஓகே. ஸ்லேவ்ஸ் இவங்களாம் ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க, ஒரு மாஸ்டர். அந்த மாஸ்டர் கையில் என்ன இருக்குது பார்த்தீங்களா? பெல்ட் இருக்குது. அவன் பெல்ட்டை வச்சு இவங்க வேலை ஒழுங்காக செய்யலாம் என்ன செய்வான்? அடிப்பான். எதுக்கு? இவங்களாம் அடிமைகள். அவன் சொல்கிறத இவங்க என்ன செய்யணும்? செய்யணும். அடிமைகள். ஓகே சில்ட்ரன், have you all understood? Okay, shall I ask you some questions? What happened to the island suddenly? What happened? The island was trembling. Okay. The island was not a real island, isn't it? Then what was it? The island was actually the back of a huge animal. What did the captain do? The captain started the ship hurriedly, leaving behind a few sailors. Okay children, shall I ask some more questions? Choose the correct options from the ones given below. Sinbad was being tossed by powerful waves and was thrown on and bore a dash. Options are island, peninsula. What is the correct answer? Island. If it is island means you have to put an. Why? What is that? What is it? It's a determinant. Okay. Okay. For vowel sound, you have to use an. Okay, children. Sinbad quenched his thirst from a dash on the island. Spring well. What is it? Yes, spring. Correct answer. When he walked further in the strange land, he met a dash, sage man. Yes, very correct. Man. Man is the correct answer. The men in the cave were all dash, minister, slaves of the king. Who are they?
Yes, very good. Slaves. That is the correct answer. Okay, children. Very good. Now, one more exercise. Shall we go for the other exercise? Okay. It's called word building. Okay. You have to build more word. We are building. We are constructing building. No. Like that, you have to build more words. Okay. Write words as much as you can. Form the given word. Immediately is the word. Okay. Immediately is the word. Okay. Shall I start first? Okay. Date. One word. Anybody? Yes. Late. Very good. Yes. Next. Tail. Very good. Very good. Yes. Ate. Eat. Meal. Meat. Very good, children. Okay, children. I'll show you some pictures for the new words. Narrated. See, in this picture, Sindbad the sailor is narrating his story. So, Sindbad the porter. Okay, ma? Next picture, produced. See, he is the king, Mirjan. And he is Sindbad the sailor. He is in front of Mirjan, the king. He is produced to the king. Okay. Hardships. பாருங்க இங்கே 2 பேரும் என்ன செய்கிறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கடினம். ஒரு ஆள் ஏதோ ஒரு பயணம் போகிறாரு, அந்த பயணத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகளெல்லாம் சந்திக்கிறது. Sympathized. See, they are all friends. One of his friends, all the friends are consoling his friend. He is in trouble, I think. அப்படியே பேட் பண்ணுறது. ஒருத்தங்க கஷ்டத்தில் இருந்தால் என்ன செய்வாங்க, முதல்ல தட்டி கொடுத்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி, அந்த சுச்சுவேஷனையும் உங்களுக்கு பார்த்தா தெரியும். Sympathized. அவங்க அவனுக்கு பரிதாபப்பட்டு இது பண்ணுறாங்க. லாங்கிங் இஸ் சிட்டிங் அலோன் அண்ட் லாங்கிங் ஃபார் சம்திங். எதுவோ ஏங்கிக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்காக ஒன்று அவருக்கு கிடைக்காத ஒரு இதுக்காக அவர் என்ன செய்யார், வருத்தப்பட்டு அந்த தேவையை நிறைவேற்றுறதுக்காக அவர் ஏங்கி கொண்டு இருக்கிறார். போர்ட். இதான் போர்ட். போர்ட்னா அங்கே வந்து லோடிங் அன்லோடிங் நடக்கும். கடற்கரையில் இருக்கும் அந்த போர்ட்டு. புரியுதுங்களா? சரி. க்ரூ. பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் யார்? குரூப் ஆஃப் sailors. Crew means group of sailors. Hugged. எப்படி கட்டிப்பிடிச்சு அந்த அன்பை பரிமாறுறாங்க பாருங்க. Farewell. 2 பேரும் பை பை சொல்கிறாங்களா, அவங்க என்ன செய்கிறாங்க, பிரியா விடை பெறாங்க. Overjoyed. சந்தோஷத்தில் அந்த வானத்துக்கும் பூமிக்கும் என்னது துள்ளுனான்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்பா துள்ளி குதிச்சான்னு சொல்லுவாங்க பாருங்க. எப்படி overjoyed, அவர் சந்தோஷத்தில் குதிக்கிறார் பாருங்க. Host. இங்கே பாருங்க, how to host a website. அதாவது ஒரு பிகினருக்கு இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு வெப்சைட்டை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதை நான் சொன்னேன். நாலேஜ் லெவல், மெட்டீரியலாக இருக்கலாம், ஏதாவது திங்ஸாக இருக்கலாம், எதையாவது வச்சு அவங்க வந்து அவங்களுக்கு விருந்தளிக்கிறவங்க தான் என்னது ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா சில்ட்ரன்? ஓகே, திஸ் பார்ட் இஸ் ஓவர். வாட் இஸ் த மெயின் பாயிண்ட்? த Sindbad the sailor is the hero. He is narrating his story. Sindbad the porter. They were all setting sail to some countries, eastern countries, for trade. On the way, they were got down in an island. In that island, they met an encounter with the fish. And the fish ஓட அவங்களுக்கு ஒரு encounter நடக்கு. அங்கே வந்து ஒரு misunderstanding. They misunderstood that the fish is as a island. உடனே அதில் போய் என்ன செய்கிறாங்க, தீ மூட்டுறாங்க. கடைசியில் அது தீயினுடைய வெப்பத்தினால என்ன செய்யுது, அது ஜர்க் ஆகின உடனே இவங்க என்ன செய்கிறாங்க, கடலில் தப்பிச்சு போகிறாங்க. கொஞ்சம் பேர் கடலில் இறந்துடுறாங்க, கொஞ்சம் பேர் தப்பிச்சு ஷிப்பில் போயிடுறாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் கடலில் குதிச்சதில் உயிரோட ஒரு கட்டையை பிடிச்சிட்டு வர்றது நம்ம ஹீரோ. அவர் Sindbad the sailor. He reached an island. In that island he was treated in a good manner by the king, and he was appointed as the officer of the port. And at last, after many days, the same ship went to that island, and his things, whatever he left in the island, that things were handed over to Sindbad, and Sindbad thanked the king and gave many gifts to him. In turn, the king also gave something to the sailor Sindbad, and the poor porter who is listening the story, he is also gifted by Sindbad the sailor. At last, the story is completed. He set sail back to Baghdad, his own native. Okay, this is the gist of the story. Okay, shall I ask you some questions?
Choose the correct answer. The king was dash, noble and kind, mean and cruel person. The correct answer is noble and kind. The king gave valuable gift rewards to Sinbad. What he gave? Gifts. Okay, correct answer. Sinbad presented an island, a purse full of gold coins to Sinbad the porter. Yes, correct answer. A purse full of gold coins. Okay. You have to read this passage and answer for the given questions. One day, when I was standing on the port, I saw a ship approaching the port. It was the same ship which had sailed further after leaving me behind, struggling in the sea. When the captain of the ship saw me, he was greatly surprised to find me alive. He and the other crew members hugged me with happiness. The captain handed over my goods to me, which had been left on the ship. Question. Where was he standing? Where was he standing? He was standing at the port. What did he see? He saw the same ship approaching him. Whom did he meet on the ship and why was the person surprised? He met the who? The captain and the crew members. They all surprised to see Sinbad alive. What did he get back from the captain? He got back his things which he left in the island. Okay. Next, rearrange the following sentences in the correct order. First one, I long to go back home. I narrated my tale of sufferings and hardships to the king. Our group sailed from one country to another selling goods. I saw the same ship approaching the port. My father was a rich merchant. I was being tossed by the frequent powerful waves. Sinbad completed the tale of his voyage. He presented the first full of gold coins. Okay, children? Okay. I'll tell the answer for first, fifth sentence, 2, third sentence, 3, sixth sentence, 4, 2, 5, 1, 6, 4, 7, 7 and 8, 8. These are the answer. Okay. Write a small paragraph about the following. Write a few lines about Sinbad. You know Sinbad is the hero of the lesson and he narrated his story and he overcame many dangers. All the dangers he safely returned to his native. Okay. Next, describe the island that the ship's crew found. அந்த அவங்க இறங்குனாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த ஐலண்டை பற்றி. அந்த one day they were on board, they saw a beautiful small green island. Just to have some fun, they all got down on it. As soon as they lit the fire for cooking, they got a jerk. The island was trembling. It was not an island, it was the back of a huge animal. It got disturbed when the fire was lit on his back, you know, isn't it? அவங்க தப்பாக மீன் பண்ணி ஒரு விலங்கு மேலே தீ வைப்பாங்க, கடைசியில் என்ன செய்யும், அது ஜெர்க்காகி பிரச்சனை ஆயிரும். ஓகேவா? டிட் சின்பாத் த போர்ட்டர் என்ஜாய் இஸ் மீட்டிங் வித் சின்பாத் த sailor? Why? Yes, he enjoyed his meeting. Why? He narrated his story. At last he gave him a purse full of gold coins and he thanked and he overjoyed. Okay? Okay. Now, we have learned so many things from this lesson. Engages conversation with family and friends. We can speak in small sentence. Okay? Next, read textual and non-textual materials. See, சின்பாத் இந்த ஸ்டோரியை வந்து நாங்கள் சின்ன பிள்ளையில் எதில் படிச்சிருக்கோம்னா சிறுவர் மலரில் தமிழில் போட்டு விடுவாங்க. கார்ட்டூன் பகுதி வரும் பார்த்திங்களா, அதில் போட்டு விடுவாங்க. நாங்கள் படிச்சிருக்கோம் தமிழில். உங்களுக்கு இப்போது டிவிலெலாம் என்ன செய்யிருக்காங்க, ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். இன்னும் இது ரிலேட்டடாக நீங்கள் நிறைய படிக்கிறீங்க. அட்வென்ச்சர்ஸ்னு பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் என்னது டாம் சாயர், அவங்களுடைய ஹக்கிள் பெரிஃபின், இவங்களுடைய அட்வென்ச்சர்ஸ் அது வந்து சி ரிலேட்டடாக வராது. பட் வாயேஜ்னு பார்க்கும்போது குலிவர்ஸ் ட்ராவல் இந்த மாதிரி புக்குகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், எடுத்து வாசிக்கணும். நீங்கள் இந்த புத்தகத்துக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணால் எந்த புத்தகத்தை இருக்கோ குலிவர்ஸ் ட்ராவல் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஐடென்டிஃபை டீட்டெயில்ஸ் கேரக்டர்ஸ் நேம். இப்போ இதில் என்னென்ன கேரக்டர்லாம் வந்துச்சு உங்களுக்கு? சின்பாத் த போர்ட்டர், சின்பாத் த sailor, மிர்ஜான் த கிங்,
the man and the slaves and the captain, the crew members, but the name was not given for some of the people. Okay. In first, the meaning of unfamiliar words. I explained all the meanings with a picture. Learn new words and understand their contextual meaning. See, for all the meanings, I will show you some books and you applied in sentence also. I gave you words and you make sentence. Okay. Reads variety of texts for pleasure. You have to read a lot of books for fairy tale stories. Write dialogues from your story and story from dialogue. Visit a language laboratory. You can see some of the schools it is not available, and you can approach another school to visit the language laboratory. Okay, it will be very benefit for you. Okay, children, this story is very interesting, isn't it? Have you all enjoyed this story? Yes. Okay. So tomorrow you have to read and you have to answer for the book exercises. Okay, children? Till then, bye-bye. See you. இப்பாடத்திற்கான கேள்விகள். How did Sinbad quench his thirst? Where did the stranger take Sinbad? Who is the ruler of the island? கேள்விக்கான விடைகளை கீழ்க்கண்ட விவரங்களுடன் நமது கல்வி தொலைக்காட்சியின் வாட்ஸ்அப் எண்ணான 9318948007 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். வணக்கம் மாணவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த அறிவியல் வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறேன். சுரேஷ், எப்படி இருக்கிற? காலையில் என்ன சாப்பிட்ட? தோசை சாப்பிட்டியா? என்ன தோசை சாப்பிட்ட? என்னது, ரவா தோசையா? மாலா, நீ என்னடா சாப்பிட்ட? ஓ, ஆனியன் தோசையா? பாரியா, தோசையில் எத்தனை வகை இருக்குது. ரவா தோசை இருக்குது, ஆனியன் தோசை இருக்குது, வேறு என்ன வகை இருக்கிறதா? மசாலா தோசை இருக்குது. ஆமாம், தோசையிலேயே எத்தனை வகை இருக்குதுன்னு பாருங்கள். எதை வச்சு அதை பிரிக்கிறாங்க? அதோட பண்புகளை வச்சு தானே. ஆமாம். மனிதர்களில் எத்தனை வகை இருக்கிறாங்க? நல்லவர்கள் இருக்கிறாங்க, கெட்டவர்கள் இருக்கிறாங்க, நல்லதும் கெட்டதும் கலந்தவர்கள் இருக்கிறார்கள். எதை வச்சு பிரிக்கிறாங்க? அவங்களுடைய பண்புகளை வச்சு தானே. அதுபோல தான் தனிமங்களையும் அவற்றின் பண்புகளை வச்சு பிரிச்சிருக்கிறாங்க. அதை யார் பிரித்தா, எப்படி பிரித்தா, அதில் என்னென்ன வகைகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். நாம் இப்போ பார்க்க போகிற பாடத்துடைய தலைப்பு தனிமங்களின் வகைப்பாட்டு அட்டவணை. இதுவரைக்கும் 118 தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றன. அதாவது கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முன்னாடி 1800ஆம் ஆண்டு 31 தனிமங்கள்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. 1865 63 தனிமங்கள் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இப்போ 118 தனிமங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த தனிமங்களை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். எதன் அடிப்படையில் அப்படின்னா, அவற்றின் பண்புகளின் அடிப்படையில் வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த தனிமங்களின் வகைப்பாடு தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். சரி சார், இதை எப்படி சார் வகைப்படுத்தினாங்க? தனிமங்களை அவற்றின் நிறை எண்களின் அடிப்படையில் தான் 1800 வகைப்படுத்த ஆரம்பித்தாங்க. நிறை எண் என்றால் என்ன? அதான உனக்கு தெரியணும். தனிமத்தின் உட்கருவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கை தான் அந்த தனிமத்தின் நிறை எண் அப்படிங்கிறோம். இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. நிறை எண்.
இந்த நிறையின் அடிப்படையில் தான் இதுவரைக்கும் தனிமங்களை பிரித்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ இருக்கக்கூடிய தனிம வரிசை அட்டவணையை நான் பேசலை. இந்த நிறையின் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது முக்கியமான வார்த்தை. 2 மார்க்கில் கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. தனிமத்தின் உட்கருவிற்கு உள்ளே இருக்கக்கூடிய புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையை தான் அந்த தனிமத்தின் நிறையன் என்கிறோம். இந்த அடிப்படையில் டாபர்னர் அப்படிங்கிறவர் 1817ஆம் ஆண்டு 3 தனிமங்களாம் அவற்றின் அணுநிறையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அடுக்கிறார். அப்படி அடுக்கும் பொழுது நடுவில் உள்ள தனிமத்தின் அணுநிறை மற்ற 2 தனிமங்களின் அணுநிறையின் சராசரிக்கு ஏறக்குறையாக சரியாக இருக்குமாறு அடுக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணையில் பாருங்க, லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இருக்குதுங்களா. இதில் லித்தியத்தின் அணுநிறை 6.9, சோடியத்தின் அணுநிறை 23, பொட்டாசியத்தின் அணுநிறை 31.1. இந்த 3ஐயும் கூட்டி 3ஆல் வகுத்தோம்னா நமக்கு 23 கிடைக்கும். அதே போல 2வது மும்மை தொகுதி, 3வது மும்மை தொகுதியும் இங்கே உங்களுக்கு 3 அடுக்கப்பட்டு இருக்கு. இப்படி 3 அடுக்குனதுனால தான் இதுக்கு மும்மை விதி அப்படின்னே பேர். டாபர்னர் கண்டுபிடிச்ச காலத்தில் வெறும் 56 தனிமங்கள் தான் இருந்துச்சு. அதனால் இந்த மும்மை விதி ஒத்து வந்தது. அதற்கு அப்புறம் இந்த டாபர்னரின் மும்மை விதி மற்ற தனிமங்களுக்கு பொருந்தவில்லை. அதுதான் இந்த டாபர்னரின் மும்மை விதியில் இருக்கக்கூடிய குறைபாடுகள். டாபர்னர் அக்காலகட்டத்தில் 3 தொகுதிகளில் கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களில் மட்டுமே மும்மை தனிமங்களை காண முடிந்தது. எல்லா தனிமங்களுக்கும் இந்த மும்மை விதி உட்படவில்லை. மிக குறைந்த அணுநிறை மற்றும் மிக அதிக அணுநிறை கொண்ட தனிமங்களுக்கு இதை பயன்படுத்த முடியவில்லை. ஏங்க, விதி அப்படின்னா எல்லாருக்கும் பொருந்தணும், அப்பதானே அது விதி. இங்க டாபர்னரின் மும்மை விதி என்ன ஆயிருச்சு? தோற்று போய்விட்டது. அதுக்கப்புறம் ஒருத்தர் வர்றாரு, நியூலாண்ட் அப்படிங்கிறவர். இவர் 1866ஆம் ஆண்டு இந்த தனிமங்களை வகைப்படுத்துகிறார். 1866 இந்த நியூலாண்டு வகைப்படுத்தப்படும் பொழுது 56 தனிமங்கள் மட்டும்தான் இருந்தன. அவற்றையும் அணு நிறையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் ஒழுங்கமைத்தார். எதன் அடிப்படையில் ஒழுங்குபடுத்துறாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நிறையன் டாபர்னர் வகைப்படுத்தியதும் இந்த நிறையெண்ணின் அடிப்படையில் தான். இந்த நியூலாண்டு வகைப்படுத்துவதும் நிறையெண்ணின் அடிப்படையில் தான். நிறையன் என்றால் என்ன அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? சரி, இந்த நியூலாண்டு ஒவ்வொரு 8வது தனிமமும் சங்கீதத்தில் 8வது சுருதியும் முதல் சுருதியும் ஒத்தி இருப்பது போல. அது என்னங்க சங்கீதம், சுருதி? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களே, சா ரி க ம ப த நி. திரும்பவும் சா வந்துடும். இந்த 1வதும் 8வதும் ஒரே மாதிரி இருக்கும். அதனால தான் நியூலாண்டு இதுக்கு எண்ம விதி அப்படின்னு பேர் வைக்கிறார். நியூலாண்டு அமைத்த எண்ம விதியின் அட்டவணையை பாருங்களேன். முதல் வரிசையில் பாருங்க, ஹைட்ரஜன் இருக்கு, லித்தியம் அப்படி போய்கிட்டே இருக்கு பாருங்க. 7வதுக்கு அப்புறம் 8வது ஃப்ளூரின். இந்த ஹைட்ரஜனும் ஃப்ளூரினும் ஒரே மாதிரி இருப்பதை காணலாம். இப்படி அடுக்கி கொண்டே வரும் பொழுது பாருங்களேன், 22வது நிறையின்ல கோபால்ட், நிக்கல் 2 இருக்குதா? ஒரு இடத்துல 2 பேர் உட்கார முடியுமா? தவறு. 33வது பாருங்க, செலினியம், லாந்தனம் 33 2ல் இருக்கா? இதுவும் தவறு தானே. ஒரு இடத்துல ஒரு தனிமம் தான் இருக்க முடியும், 2 தனிமம் இருக்க முடியாது. அப்ப இந்த நியூலாண்டின் எண்ம விதியும் அங்கே தோற்று போய்விட்டது. இவர் கண்டுபிடித்த, இவர் ஒழுங்கமைத்த இந்த வகைப்பாடும் தோற்று போய்விட்டது. இதில் என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னா, 2 வேறுபட்ட தனிமங்கள் ஒரே இடத்தில் வைக்கப்பட்ட நிகழ்வுகள் நடைபெற்றது. அதான் பார்த்தோம், கோபால்ட்டும் நிக்கலும். முற்றிலும் மாறுபட்ட பண்புகளை உடைய சில தனிமங்கள் ஒரே தொகுதியில் வைக்கப்பட்டன. இதெல்லாம் நியூலாண்டின் எண்ம விதியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைபாடுகள். எண்ம விதியானது கால்சியத்தை காட்டிலும் அதிக அணு நிறை கொண்ட தனிமங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. நியூலாந்து அட்டவணையானது 56 தனிமங்களுக்காக மட்டுமே போடப்பட்டது. அப்புறம் அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கப்பட்ட தனிமங்களுக்கு என்ன செய்வது? பெரிய கேள்விக்குறி இருக்கிறதா இல்லையா? பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மந்த வாயுக்கள் 9வது தனிமத்திற்கும் 1ஆம் தனிமத்திற்கும் ஒத்த பண்பை காண்பித்தன. உதாரணம் ஃப்ளூரின், சோடியம். இதெல்லாம்
இப்படி நியூலாண்டின் எண்ம விதியும் தோற்று போய்விட்டது. அதுக்கப்புறம் 1869ஆம் ஆண்டு மெண்டலீவ் வர்றாரு. அவர் இந்த தனிமங்களை வகைப்படுத்த நினைக்கிறார். முக்கியமான ஒரு விஷயம், இந்த மெண்டலீவ் அப்படிங்கிறவர் இவர் செஞ்ச தனிம வரிசை அட்டவணை தான் ரொம்ப காலத்துக்கு பின்பற்றி கொண்டிருந்தார்கள். இவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் எப்போ வகைப்படுத்துறாரு அப்படின்னா 1869ஆம் ஆண்டு. இந்த ஆண்டும் உங்களுக்கு முக்கியம். 1869ஆம் ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பார்ப்போம். சரி, நானே சொல்லிடுறேன். 1869 தான் நமது தேசப்பிதா மகாத்மா காந்தி பிறந்தார். 1869ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 2ஆம் நாள் நம் தேசப்பிதா பிறந்த ஆண்டு எது? 1869. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. மெண்டலீவ் வருஷம் 1 மார்க்கில் கேட்கலாம். 1869 இந்த மெண்டலீவ் தனிம வரிசை அட்டவணையை அடுக்கிறார். அவர் தான் என்ன சொன்னார்? தனிமங்களுடைய இயற்பியல் பண்புகளும் வேதியியல் பண்புகளும் நிறையன் அடிப்படையில் மாறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் புதிய ஒரு தனிம வரிசை அட்டவணையை உருவாக்குகிறார். அதான் நாம் இந்த பார்க்கக்கூடிய அட்டவணை. 7 தொடர்கள் இருக்கிறது, நீங்க பார்த்தா தெரியும். 8 தொகுதிகள் இருக்கிறது. கிடைமட்ட வரிசையில் இருப்பது தொடர்கள், செங்குத்து வரிசையில் இருப்பது தொகுதிகள். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கிடைமட்ட வரிசை தொடர்கள், செங்குத்து தொகுதிகள். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் தனிம வரிசை அட்டவணை. மெண்டலீவால் உருவாக்கப்பட்டது. முக்கியமானது. அவர் எப்போ? 1869ஆம் ஆண்டு முதல் முறையாக தனிமங்கள் விரிவாக சரியான முறையில் வகைப்படுத்தப்பட்டன. ஒத்த பண்புகளை உடைய தனிமங்கள் ஒரே தொகுதியில் வைக்கப்பட்டு அவற்றின் தொகுதியில் வைக்கப்பட்டது சரி என்று நிரூபிக்கப்பட்டது. முதலில் பெரிலியத்தின் அணுநிறை 14 என அறியப்பட்டது. இதை மெண்டலீவ் மறுபடியும் ஆராய்ந்து அணுநிறை 9 என்று கண்டறிந்து சரியான தொகுதியில் அதை வைத்தார். அதே நேரத்தில் கண்டுபிடிக்கப்படாத தனிமங்களுக்கு அட்டவணையில் சில இடங்களையும் ஒதுக்கி வைத்தார். பின்பு கண்டறியப்பட்டு அந்த தனிமங்களின் பண்புகளும் கூட மெண்டலீவ் கூறியவாறே அமைந்தது மிகச் சிறப்பானது. இந்த மெண்டலீவ் கண்டுபிடித்த வகைப்படுத்திய தனிம வரிசை அட்டவணையிலும் சில குறைபாடுகள் இருந்தன. அதிக வேறுபாடுள்ள தனிமங்களும் ஒரே தொகுதியில் வைக்கப்பட்டன. கடின உலோகங்களாகிய செம்பு மற்றும் வெள்ளி, மென் உலோகங்களாகிய சோடியம் பொட்டாசியம் ஒரே தொகுதியில் வைக்க முடியுமா? செம்பும் சோடியமும் ஒன்றாங்க இல்லை. அதே போல ஹைட்ரஜனுக்கு ஒரு தனி இடம் கொடுக்க முடியவில்லை. அலோகமாகிய ஹைட்ரஜன், லித்தியம், சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற மென் உலோகங்களோடு ஒரே தொகுதியில் வைக்கப்பட்டது. அதுவும் தவறாக அமைந்துவிட்டது. கூடிக்கொண்டே செல்லும் அணுநிறை என்னும் விதியை சில வேளைகளில் கடைபிடிக்க முடியவில்லை. அதற்கு உதாரணம் தான் கோபால்ட்டும் நிக்கலும் டெலூரியமும் அயோடினும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஐசோடோப்புகளுக்கு இவர் தனியாக இடம் ஒதுக்கவில்லை. இப்படி சின்ன சின்ன குறைபாடுகள் இவர் கண்டுபிடிச்சதில் இருந்ததுங்க. இந்த தனிம வரிசை அட்டவணையையும் நிறைய தனிமங்களுக்கு ஒத்துப்போகாததுனால நவீன தனிம வரிசை அட்டவணை உருவாக்கப்பட்டது. அதை உருவாக்கியவர் யாரு அப்படின்னா 1913ஆம் ஆண்டு ஹென்றி மோஸ்லே என்பவர் தான் இப்போ இருக்கக்கூடிய தனிம வரிசை அட்டவணையை உருவாக்குனாரு. அவர் எதன் அடிப்படையில் உருவாக்குறாரு அப்படின்னா அணு எண்களின் அடிப்படையில் இதை உருவாக்குகிறார். அணு எண் என்றால் என்ன? புது வார்த்தை ஒன்று வருதா? தனிமங்களின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகள் அவற்றின் அணு எண்களின் தனிம வரிசை செயல்பாடுகளாகும்னு இவர் சொல்றார். புதிய வார்த்தை, புதிய கருத்து. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அணு எண். அப்ப அணு எண் என்றால் என்ன? ஒரு தனிமத்தில் உள்ள புரோட்டான்கள் அல்லது எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையே அணு எண் எனப்படும். 2 வார்த்தை பதம் வித்தியாசமானது. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். நிறையெண் வேறு, அணு எண் வேறு. இதுக்கு முன்னாடி டாபர்னர், நியூலாண்டு, மெண்டலீவ் இவங்க எல்லாம் இந்த தனிமங்களை எதன் அடிப்படையில் வகைப்படுத்தினாங்க அப்படின்னா நிறையன் அடிப்படையில் வகைப்படுத்தினாங்க. இப்போ வந்த மோஸ்லே தனிமங்களை அணு எண்களின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறாரு. அது எப்படிங்கிறத இப்போ நாம பார்ப்போம். ஹென்றி மோஸ்லே அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட நவீன தனிம வரிசை அட்டவணை.
இதை தாங்க இப்போ இருக்கக்கூடிய 118 தனிமங்களுக்கும் நாம் கடைப்பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நவீன தனிம வரிசை அட்டவணையை யார் கண்டுபிடிச்சா, எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதான் முக்கியம். 1813ஆம் ஆண்டு ஹென்றி மோஸ்லே. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த தனிமங்களை அணு எண்களின் அடிப்படையில் வகைப்படுத்துகிறார். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த அட்டவணை. பாருங்க எவ்வளவு அழகா வரிசையா நேர்த்தியா அடுக்கியிருக்கிறாங்கன்ட்டு. ஒவ்வொரு வகைக்கும் தனிமங்களுக்கு ஒவ்வொரு கலர் கொடுத்து வகைப்படுத்தியிருக்கிற அட்டவணையை தான் நீங்கள் பார்க்குறீங்க. வகைப்பாடு முதல்ல சொன்ன ஞாபகம் இருக்குதுங்களா? 118 தனிமங்களையும் ஹென்றி மோஸ்லே அவர்கள் எவ்வளவு அழகாக வகைப்படுத்தியிருக்கிறாங்க தெரியுமா? அது எதன் அடிப்படையில்ங்கிறதா ரொம்ப முக்கியம், மறந்துடாதீங்க. அணு எண். முதலாவது தனிமம் ஹைட்ரஜன், இரண்டாவது தனிமம் ஹீலியம், கடைசியாக கண்டுபிடிக்கப்பட்ட 118வது தனிமம் ஆர்கானிசம். இந்த 3 தனிமங்களையும் நீங்கள் மறக்கக்கூடாது. யார் வேணாலும் வந்து உங்களை கேட்பாங்க, முதல் தனிமத்துடைய பெயர் சொல்லியா? அப்போ நீங்கள் துருதுருன்னு முழிக்கக்கூடாதுல்ல. முதலாவது தனிமத்தினுடைய பெயர் ஹைட்ரஜன், 118வது தனிமத்தினுடைய பெயர் ஆர்கானிசம். கடைசியா போன வருஷ புத்தகத்தில் 112 தனிமங்கள்லாம் இருந்தது. கோப்பர்னீசியம்னு அதுக்கு பெயர். கோப்பருந்தேவி ஞாபகம் இருக்கா? அதை ஞாபகம் வச்சு இந்த 112வது தனிமத்தினுடைய பெயரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோப்பர்னீசியம். இந்த தனிம வரிசை அட்டவணையில் இருக்கக்கூடிய முதல் 20 தனிமங்களை ரொம்ப எளிதாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு சின்ன பாட்டு மாதிரி, இது பாட்டெல்லாம் கிடையாது, வார்த்தை விளையாட்டு. முதல் 20 தனிமங்களை எளிதாக நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம். இதை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. ஹாய், ஹி, லேர்னிங், பர்னிங், பாய்காட். நம்பர் ஆஃப் 5 நீக்ரோஸ். நான் மக்கு அல்ல சின்ன தம்பி, பொய் சொல்லி குழப்புகிறார் காங்கேயம் கல்வன். இந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து, இரண்டாவது எழுத்துக்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா முதல் 20 தனிமங்களை நீங்க அழகா எழுதிடலாம். ஹாய் ஹச் ஹைட்ரஜன், ஹீ ஹீலியம், லேர்னிங்ல வர்ற LI லித்தியம், பர்னிங்ல வர்ற BE பெர்லியம், பாய்காட் B போரான், C கார்பன். நம்பர் ஆஃப் 5 நீக்ரோஸ், நம்பர் N நைட்ரஜன், ஆஃப் O ஆக்சிஜன், F5ல வர்ற F ஃப்ளூரின், நீக்ரோஸ்ல வர்ற N நியான். நான் மக்கு அல்ல சின்ன தம்பி, நான் Na சோடியம், மக்கு Mg மூணாவது எழுத்து போட்டிருக்கு பார்த்துக்கங்க, மக்கு Mg மெக்னீசியம், Al அலுமினியம், சின்ன தம்பி Si சிலிக்கான், பொய் P பாஸ்பரஸ், சொல்லி S சிலிக்கான், குழப்புகிறார் பாருங்க Cu விட்டுட்டு L குளோரின், கடைசியில் வர்ற Ar ஆர்கான், காங்கேயம்ல வர்ற K பொட்டாசியம், கல்வன்ல வர்ற Ca கால்சியம். திரும்ப ஒரு தடவை பார்ப்போமா? ஹாய், ஹி லேர்னிங், பேர்னிங், பாய்காட். நம்பர் ஆஃப் 5 நீக்ரோஸ். நான் மக்கு அல்ல சின்ன தம்பி, பொய் சொல்லி குழப்புகிறார் காங்கேயம் கல்வன். ரொம்ப எளிமையான வார்த்தை விளையாட்டு. இது இதுக்கெல்லாம் சட்டத்திட்டம் பார்க்காதீங்க, ரொம்ப எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி முதல் 20 தனிமங்களை எளிதாக நினைவில் நிறுத்தத்தான் இந்த பாட்டு. இது வரைக்கும் நாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்ப்போமா? முதல்ல வகைப்பாடு அவசியம் என்று நாம் பார்த்தோம். தனிமங்களுக்கு வகைப்பாடு அவசியம் என்று நாம் நினைவு கூர்ந்தோம். இந்த வகைப்பாடு முதலாக யாரு வகைப்படுத்தினா? டாபர்னர் மும்மை விதி. எதன் அடிப்படையில் வகைப்படுத்தினாரு? நிறையெண்களின் அடிப்படையில். அதுக்கடுத்து நியூலாண்டு வந்தாரு, அவர் எண்ம விதியை உருவாக்கி கூறினார். அவர் எதன் அடிப்படையில் உருவாக்கினாரு? நிறையெண்களின் அடிப்படையில். அதுக்கடுத்து வந்த மெண்டலியவும் தனிமங்களை எதன் அடிப்படையில் வகைப்படுத்தினாரு? நிறையெண்களின் அடிப்படையில். கடைசியா இப்ப இருக்கக்கூடிய நவீன தனிம வரிசை அட்டவணையை யாரு கொண்டு வந்தது? மோஸ்லே. எதன் அடிப்படையில் கொண்டு வந்திருக்கிறாரு? அணு எண்களின் அடிப்படையில் தான் இப்ப இருக்கக்கூடிய 118 தனிமங்களையும் வகைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த தனிம வரிசை அட்டவணையை தான் நாம பார்த்திருக்கிறோம்.
இதில் வர்ற முதல் 20 தனிமங்களை எவ்வாறு நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளலாம்ங்கிறதையும் ஒரு சின்ன வார்த்தை விளையாட்டு மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது வரைக்கும் நாம் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிட்டேன். ஒரு 2 கேள்வி பதில் சொல்கிறீங்களா? ஓகே. மெண்டலீவ் தன்னுடைய தனிம வரிசை அட்டவணையை எப்பொழுது உருவாக்கினார்? என்னப்பா? 1869. மறக்காதில்ல உங்களுக்கு? காந்திஜி பிறந்த ஆண்டு. இன்னொரு சின்ன கேள்வி, நவீன தனிம வரிசை அட்டவணையை மோஸ்லே எதன் அடிப்படையில் உருவாக்கினார்? என்னப்பா? அணு எண்களின் அடிப்படையில். இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் 2 கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். நிறையன், அணு எண். நிறையன் என்றால் என்ன, அணு எண் என்றால் என்ன? இந்த 2 கேள்வியும் கண்டிப்பாக 2 மார்க்கில் வரும். படிச்சுட்டு போயிருங்க. நன்றி, மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய வணக்கம். கல்வி தொலைக்காட்சி கவிதை பேழை என்ற நிகழ்ச்சியின் வழியாக மாணவ செல்வங்கள் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று பார்க்க இருக்கின்ற பாடமானது தமிழ் வகுப்பு 9 இயல் 4 பொருண்மை அறிவியல் தொழில்நுட்பம் என்ற தலைப்பின் கீழ் இருக்கக்கூடிய என் சமகால தோழர்களே என்ற ஒரு புது கவிதையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அறிவியல் தொழில்நுட்பம் இரண்டும் இன்று மனித வாழ்க்கையில் ஒன்றோடு ஒன்று கலந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகும். அறிவியல் இல்லா மனிதன் அரை மனிதன், அறிவியலோடு சேர்ந்து வாழக்கூடிய மனிதன் ஆறறிவு உடைய மனிதன் என்று ஒரு புதுக்கவிதன் சொல்லியிருக்கிறார்கள். அறிவியல் வளர்ச்சியாக தொழில்நுட்பம் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது என்பதை பற்றி கவிஞர் வைரமுத்து எழுதிய என் சமகால தோழர்களே என்கின்ற இந்த பாடத்தின் வழியாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அறிவியல் என்பது ஆக்கத்துக்காக மட்டும்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த அறிவியலை பற்றி நம்முடைய முன்னோர்கள் ஒரு சில செய்திகளை நம்மிடம் விதைத்திருக்கிறார்கள். அது என்ன செய்திகள்? கொஞ்சம் அதை பற்றி யோசித்தான் பார்ப்போமே. இதை பற்றி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய இலக்கியங்களில் ஒரு சில செய்திகளை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய திருவாசகம் அண்டப்பகுதியை பற்றி ஒரு பாடலானது கூறுகின்றது. அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கும் என்ற பாடலானது அறிவியலை பற்றிய செய்திகளை தெளிவாக சொல்லுகின்றது. அதுபோல பரிபாடலிலும் அதை பற்றிய ஒரு பாடல், அறிவியலை பற்றிய ஒரு பாடல், விசும்பில் ஊழி ஊழ் செல்ல என்கின்ற பாடலும், இந்த உலகம் பேரண்டங்களை கொண்டது, பேரண்டங்களின் வாயிலாக இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் பல்வேறு விதமான ஐம்பூதங்கள் என்று அழைக்கின்றோமே, அதுபோல அந்த பூதங்களோடு சேர்ந்து அணுக்களும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. என் சமகால தோழர்களே என்ற பாடல் பகுதி நமக்கு அறிவியலோடு சேர்த்து அறவியலையும் கற்றுக் கொடுக்கிறது. அறம், அறிவியல் இரண்டும் ஒன்றோடு ஒன்று கலந்த ஒரு பிணைப்பு. தமிழன் அறத்தின் வழியில் அனைத்தையும் கற்றான். அறம் என்று சொன்னால் நல்ல நன்மையான என்ற குணநலன்களை அடிப்படையில் வைத்து அறிவியல் நமக்கு நன்மை படைக்க வேண்டும். நன்மை மூலமாக அறிவியல் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். இந்த தொழில்நுட்பத்தின் வாயிலாக மக்கள் அனைவரும் நன்மையோடு வாழ வேண்டும், நல்ல பலன் பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய தமிழ் மாணவர்களை இந்த பாடல் வாயிலாக சந்திப்பதில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த பாடலை உங்களுக்கு மிக தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார். கவிஞரை பற்றி ஒரு சிந்தனை. தேனி மாவட்டத்தில் மிட்டூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர். இவருடைய கவிதைகளை பற்றி பாடல்களை கேட்காத ஆட்களே இருக்க மாட்டார்கள்.
இவருடைய கவிதைகள் தமிழ் எழுதப்பட்டது, ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட்டது, தெலுங்கு, மலையாளம், வங்காளம், ஆங்கிலம் மற்றும் பல மொழிகளில் இவருடைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. பாடல்களுக்காக இந்திய அரசின் உயரிய விருதான பத்மபூஷன் விருது பெற்றவர். இவர் எழுதிய இதிகாசத்திற்காக, கள்ளிக்காட்டு இதிகாசம் என்கின்ற இதிகாசத்திற்காக தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய சாகித்ய அகாதமி விருது பெற்றவர். சிறந்த பாடலாசிரியருக்கான தேசிய விருதினை 7 முறை பெற்றவர். மாநில அரசின் விருதினை 6 முறை பெற்று தமிழுக்கென்று அவர் ஆற்றியிருக்கக்கூடிய தொண்டையும் கவிதைகளுக்கு அவர் செய்திருக்கக்கூடிய அளப்பரிய பங்கையும் நாம் இங்கே ஒரு முறை சிந்தித்துதான் பார்க்க வேண்டும். பாடலாசிரியர் என்ற முத்திரை அவருக்கு அல்ல, திரைப்படத்தையும் தாண்டி 3ஆம் உலகப்போர் என்கின்ற ஒரு அருமையான நாவலையும் அவர் எழுதியிருக்கிறார். ஒரு சிறந்த கவி பேரரசு என்று அழைக்கப்படக்கூடிய வைரமுத்து அவர்களுடைய கவிதைகளிலிருந்து இங்கே ஒரு கவிதை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. என் சமகால தோழர்களே, இலக்கியங்களில் அறிவியல் பார்வை என்பதை பற்றி இன்னும் ஒரு முறை சிந்தித்துவிட்டு பாடலுக்குள் செல்லலாம். நம்முடைய புறநானூறானது ஒரு மிக சிறப்பான ஒரு செய்தியை சொல்லுகின்றது. புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வளவன் ஏவா வான ஊர்தி. புறநானூற்றுடைய பாடல் 27 அடி 7, 8 என்கின்ற இந்த அடிகள் வான ஊர்தியை இயக்குவதற்கு தேவையே இல்லாத, வளவன் என்று சொன்னால் வான ஊர்தியை இயக்கக்கூடிய ஊர்தி ஓட்டுநர். அது மட்டுமின்றி சீவக சிந்தாமணி நாமகள் இளம்பகம் 50வது பாடலும் மிகச் சிறப்பாக ஒரு பாடலை நமக்கு சொல்லுகின்றது. அந்தரத்தார் மயனே என ஐயுறும் தந்திரத்தினால் தம நூல்கரை கண்டவன் வெந்திரலான் பெரும் தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமீன் என்றான். அந்தரத்தார் மயனே என ஐயுறும் தந்திரத்தால் தம நூல்கரை கண்டவன் வெந்திரலான் பெரும் தச்சனை கூவி ஓர் எந்திர ஊர்தி இயற்றுமின் என்றான் என்று சீவக சிந்தாமணியிலே இந்த அறிவியல் பார்வையானது, அறிவியல் சிந்தனையானது இருக்கின்றது என்று சொன்னால், கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக தோன்றிய நமது 5 பெரும் காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணியில் எந்திரத்தை பற்றிய யோசனை அன்றே இருந்திருக்கிறது தமிழர்களுக்கு. என் சமகால தோழர்களே, கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை. கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரம் இல்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. என் சமகால தோழர்களே, கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கில் உதிக்கக்கூடிய சூரியன், வானம் அதற்கு தூரமில்லை என்று சொல்லுகிறார். முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் இந்த உலகத்திலே பூமி அதற்கு ஒரு பாரமே கிடையாது. எவ்வளவு புதிதான அறிவியல் சிந்தனையில் உதிக்கக்கூடிய திசு வளர்ப்பு முறையில் பல்வேறு விதைகளை கண்டுபிடியுங்கள், விதை நேர்த்திகளை கண்டுபிடியுங்கள். அப்போ கிளி என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிளிக்கு இறக்கை முளைத்தவுடன் அது தானாக தன்னுடைய வாழ்வை தேடி சென்று கொண்டு விடுகிறது. அதே போல முளைக்கும் விதைகளும் தன்னுடைய வாழ்வை தேடி மிக அழகாக பூமியில் ஊன்றப்படும் பொழுது அது சென்று கொண்டிருக்கிறது. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள், காய்ந்து கிடக்கும் கலனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். இங்கே அருவிகளாக மலைமுகடுகளில் தவழ்ந்து வரக்கூடிய நதிகளை எல்லாம் ஒன்றிணைத்து வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய காய்ந்து கிடக்கக்கூடிய நிலங்களையெல்லாம் வயல்களாக்கி புதிய கதிர்களை சுமந்து தர அன்போடு அழைக்கிறார் இந்த கவிதையின் மூலமாக. மீண்டும் ஒரு முறை, பாய்ந்து பரவும் இளைய நதிகளே பள்ளம் நிரப்ப வாருங்கள், காய்ந்து கிடக்கும் கலனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். இன்று எவ்வளவு நதிகள் மழை நீரால் நிரம்பி வழிகிறது என்று பார்த்திருக்கின்றோம். அந்த நதிகளெல்லாம் ஒருங்கிணைத்து பள்ளங்களை நோக்கி திருப்பிவிட்டால் போதும்,
இங்கே காய்ந்து கிடக்கக்கூடிய பூமிகள் அனைத்தும் வயல்வெளிகளாக, கழனிகள் என்று சொன்னால் வயல்வெளிகளாக மாறும் என்பதை முன்னோர் சொன்ன முதுமொழியெல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது. முன்னோர் சொன்ன முதுமொழியெல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது. சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. முன்னோர்கள் சொன்ன பல்வேறு விதமான சிந்தனைகள், முதுமொழிகள், முதுமையான பழமொழிகள் நமக்கு ஞாபகம் இருக்கிறதா? முன்னோர்கள் சொன்ன முதுமொழிகளை எல்லாம் முதுகில் சுமந்து சென்றால் நமக்கு வாழ்க்கைக்கு அது உதவாது. அவர்கள் சொன்ன பழமொழிகளை வாழ்வினுடைய அச்சாரமாக, வாழ்வினுடைய ஆணிவேராக, வாழ்வினுடைய முன்மாதிரியாக அவர்களுடைய முதுமொழிகளை எடுத்து கையில் எடுத்து நாம் செல்ல வேண்டும் என்பது இந்த பாடல் அடியினுடைய நோக்கம். சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த வேண்டும். அப்படி வாழ்க்கையில் கடைபிடிக்கும் பொழுது துணிவு நமக்கு இருக்கணும். கண்டிப்பாக துணிவோடு இருக்க வேண்டும். நன்மையான கருத்துக்களை மட்டும் எடுத்து செல்ல வேண்டும். நன்மை பயக்கக்கூடிய வாழ்க்கையை எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். துணிந்தால் துன்பம் வராது. காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர். கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். பொறுமைக்கு எடுத்துக்காட்டாக, அடக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த வரிகளை கவிஞர் மிகச்சிறப்பாக உங்களுக்கு முன்வைக்கிறார். கூட்டுப்புழுக்கள் ஒன்றாக சேர்ந்தால்தான் அது பட்டுப்பூச்சியாக மாறும். மிகச்சிறப்பான ஒரு வரிகள். பொறுமைக்கும் அடக்கத்திற்கும் எடுத்துக்காட்டான வரிகளாக இந்த வரிகள் இங்கே சொல்லப்படுகிறது. பொறுமையோடு இருந்து அடக்கத்தோடு இருந்து எதையும் சாதித்து விடலாம் என்கின்ற ஒரு அருமையான வரி. அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். அறிவை மறந்த உணர்ச்சி, எந்த இடத்துலையும் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அறிவை மறந்து எந்த ஒரு காரியத்திலும் உணர்வோடு இருக்கக்கூடாது என்பதை சொல்லவில்லை. உணர்ச்சி வசப்படக்கூடாது, உணர்வு வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக ஒரு அருமையான விளக்கு என்பது வரைமுறையோடு எரியக்கூடிய திரியை கையகத்தில் வைத்திருக்கிறது. ஆனால் நெருப்பு, கொல்லிக்கட்டைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கொல்லிக்கட்டை பார்த்தீங்கன்னா வரைமுறையோடு எரியாது. தீ, எரியும் தீயை இழந்த திரியை இங்கே இழந்து விட்டால் அந்த எரியும் தீ உணர்ச்சி வசப்பட்டதற்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். உணர்ச்சி தொலைந்த அறிவாக சொல்லுகிறார். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். திரியே இல்லாமல் ஒரு விளக்கு அப்படின்னா அது தீ தான் சொல்ல முடியும். திரியோடு இருக்கக்கூடிய விளக்கத்தை நம்ம என்ன செய்வோம்? மங்களகரமாக வணங்குவோம். காட்டில் இருக்கக்கூடிய தீயோ, வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல தீ இருந்தால் அதை யாரும் என்ன செய்ய மாட்டோம்? வணங்க மாட்டோம். அந்த வடிவம் திரியோடு இருக்கக்கூடிய, அது காட்டக்கூடிய, கடவுளுக்கு காட்டப்படக்கூடிய, விளக்குகள் வைக்கக்கூடிய அந்த தீயை மட்டும்தான் நம்ம வணங்குவோம். திரியை மறந்த தீயாக மாற வேண்டாம். எரியும் தீயை இழந்த திரியாக மாற வேண்டாம். எனவே உணர்ச்சி வசப்பட வேண்டாம், அறிவை தொலைக்க வேண்டாம், அறிவோடு நடந்து கொள்ளுங்கள். உணர்ச்சி தொலைந்த அறிவாக மாறிவிடாதீர்கள் என்பதற்கு சான்றாக அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும் என்று இங்கே இந்த பாடல்களை சொல்லுகிறார். பழையவையெல்லாம் பழமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவைதான். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம். பழையவையெல்லாம் பழைமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவைதாம். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம். நாம் பல்வேறு விதமான பழமைகளெல்லாம் புறந்தள்ளிவிடக்கூடாது. பழமை என்று சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கக்கூடிய பல்வேறு பழைய நல் வழிமுறைகள். பண்பும் அன்பும் அந்த நல் வழிமுறைகளில் ஒன்றுதான். பண்பும் அன்பும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்கள். இலக்கியங்களிலும் அதை முன்வைக்கப்படுகிறது. அதற்காக அதை புறந்தள்ள வேண்டாம். இன்றைய இளையர் கூட்டமே நீங்கள் இந்த பழமையான அன்பையும் பண்பையும் ஏந்தி
இன்று பல்வேறு இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நம்முடைய மொழியையும் ஒரு சிறந்த மொழியாக இன மக்களுக்கு புதியவையாக எடுத்து காண்பியுங்கள். இனமும் மொழியும் புதியவைதான். இன்று இளைஞர் கூட்டத்துக்கு பார்க்கும் பொழுது வெளிநாட்டுக்காரங்க எங்கெங்கேயோ இங்கேருந்து வராங்க. அவங்கெல்லாம் பார்க்குறாங்க, தமிழ் அருமையான பழமை வாய்ந்த ஒரு மொழி, அதில் அற இலக்கியங்கள் இருக்குது, சங்க இலக்கியங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு யார் சொல்லுவா? நம்முடைய இனம்தான் சொல்ல வேண்டும். அவர்களுக்கு நம்முடைய பழமையையும் நம்முடைய எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்வதற்காக இந்த வரிகளை இங்கே கவிஞர் முன்வைக்கிறார். பழையவை எல்லாம் பழைமை அல்ல, பண்பும் அன்பும் பழையவைதாம். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதான். நம்முடைய இனம், நம்முடைய மொழி ஆகிய இரண்டையும் இளையவர் கூட்டமாகிய நீங்கள், மாணவ செல்வங்களை, நீங்கள் பழமை என்று ஒதுக்கி வைக்கக்கூடாது. அவற்றை ஏந்தி நடக்க நீங்கள் தான் முன் வர வேண்டும். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். அருமையான வார்த்தை. அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். நம்முடைய இந்த கவிதை பேழை படத்திலே கூட ஒரு விண்வெளியை நோக்கி ஒரு ராக்கெட் ஏவப்படுவதை போன்ற ஒரு படம் இருக்கின்றது. அதை பார்த்திருப்பீர்கள். வானை அளப்போம் என்கின்ற அந்த அருமையான வரியை அதில் எழுதியிருப்பார்கள். இன்று செயற்கைக்கோள், எத்தனையோ செயற்கைக்கோள்கள் விண்ணில் நோக்கி செலுத்தப்படுகின்றது. அந்த விண்ணில் நோக்கி செலுத்தப்படக்கூடிய செயற்கைக்கோள்களுக்கு பின்புலமாக இருந்து அதனுடைய நிர்வாக இயக்குநராக இருந்து யார் யாரோ பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த பணியாளர்களில் பார்த்தோம் என்று சொன்னால் பலர் தமிழர்கள் இருக்கிறார்கள். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். அந்த தமிழ் பின்புலமாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மரபை சேர்ந்திருக்கக்கூடிய தமிழ் வழி கல்வி படித்திருக்கக்கூடிய மாணவர்களை நீங்களும் இதை போல வந்து புதிய புதிய விண்வெளிக்கு செலுத்தப்படக்கூடிய, விண்வெளி மேல் ஏவப்படக்கூடிய அந்த ராக்கெட்டுக்கு நீங்களும் வேலை செய்து கொடுங்கள் என்று அழைக்கிறார். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். உலகமே வியக்கப்படக்கூடிய அளவிற்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக கரிகாலன் கட்டிய கல்லணை, அந்த டெக்னாலஜி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பார்த்து வியந்து ஆங்கில நாட்டுக்காரன் நம்முடைய இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த கரிகாலன் கட்டிய கல்லணை போல புதிய ஒரு அணையை கட்ட வேண்டும் என்கின்ற முயற்சி, அதை பார்த்து வடிவமைத்தான் என்கின்ற வரலாறும் நமக்கு தெரியும். அதையும் அறிந்து கொள்வோம். அதுபோல புதிய புதிய அணைகளை, புதிய புதிய வடிவங்களை, புதிய புதிய சிறப்பான அணைகளை கட்டுவதற்காக அறிவியல் வளர்ச்சியை அடையாத சமயத்தில் கரிகாலன் தன்னுடைய பெருமையை கல்லணையின் மூலமாக நிரூபித்தானே. இன்றைய அறிவியல் வளர்ச்சியடைந்திருக்கிறது, தொழில்நுட்பம் வளர்ச்சியடைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்முடைய கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறியுள்ளே செலுத்துங்கள். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள். கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணிப்பொறியுள்ளே பொருத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். ஏவும் திசையில் அம்பை போல, ஏவக்கூடிய திசையில் அம்பு என்ன செய்யணும்னா அது போன போக்கில் போயிடும். நம்ம எதை குறிவைத்து எதனுடைய அடிப்படையில் எதை நம்ம பார்த்து எய்கின்றோமோ அது போய் சேர்ந்து விடும். ஆனால் அப்படிப்பட்ட இனமாக நம்முடைய இனம் இருந்துவிடக்கூடாது. என் சமகால தோழர்களே, நீங்கள் அனைவரும் அறிவியலில் சிந்தித்து தொழில்நுட்பத்தில் வளர்ந்து மிகச் சிறப்பான ஒரு புதிய புதிய கண்டுபிடிப்புகளை, ஏவுகணைகளை, அறிவியலின் விந்தைகளை கண்டுபிடித்து இந்த உலகத்தில் தமிழையும் தமிழ் மனத்தையும் தமிழ் மானத்தையும் பரப்ப வேண்டும் என்கின்ற இந்த கவிதையின் வாயிலாக உங்களை அழைப்பு விடுக்கிறார். மீண்டும் ஒரு முறை கவிதையை பார்ப்போம். கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. கிளிக்கு இறக்கை இருக்கும் வரைக்கும் கிழக்கு வானம் தூரமில்லை. முளைக்கும் விதைகள் முளைக்க துடித்தால் பூமி ஒன்றும் பாரமில்லை. பாய்ந்து பரவும் இளைய நதிகளே, பள்ளம் நிரப்ப வாருங்கள். காய்ந்து கிடக்கும் கலனிகள் எங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். பாய்ந்து பரவும் இளைய நதிகளே,
பள்ளம் நிரப்ப வாருங்கள், காய்ந்து கிடக்கும் கலனிகளெங்கும் கதிர்கள் சுமந்து தாருங்கள். முன்னோர் சொன்ன முதுமொழியெல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. முன்னோர் சொன்ன முதுமொழியெல்லாம் முதுகில் சுமந்தால் போதாது, சொன்னோர் கருத்தை வாழ்க்கைப்படுத்த துணிந்தால் துன்பம் வாராது. காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர், கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். காட்டும் பொறுமை அடக்கம் என்னும் கட்டுப்பாட்டை கடவாதீர், கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாய் கோலம் கொள்ளும் மறவாதீர். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். அறிவை மறந்த உணர்ச்சி என்பது திரியை மறந்த தீயாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். எரியும் தீயை இழந்த திரிதான் உணர்ச்சி தொலைந்த அறிவாகும். பழையவையெல்லாம் பழமையல்ல, பண்பும் அன்பும் பழையவைதாம். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம். பழையவையெல்லாம் பழமையல்ல, பண்பும் அன்பும் பழையவைதாம். இளையவர் கூட்டம் ஏந்தி நடக்க இனமும் மொழியும் புதியவைதாம். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள், கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணுப்பொறியுள்ளே பொருத்துங்கள். அறிவியல் என்னும் வாகனம் மீதில் ஆளும் தமிழை நிறுத்துங்கள், கரிகாலன் தன் பெருமையெல்லாம் கணுப்பொறியுள்ளே பொருத்துங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் ஏற்றுங்கள். ஏவும் திசையில் அம்பை போல இருந்த இனத்தை மாற்றுங்கள், ஏவுகணையிலும் தமிழை எழுதி எல்லா கோளிலும் மாற்றுங்கள். மிக சிறப்பான ஒரு அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கவிதையை நாம் இங்கே சிந்தித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். என்ன மாணவர்களே, கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? இந்த கவிதையில் ஒரு சில இலக்கண குறிப்புகள் உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. அது இலக்கண குறிப்பு என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நம்ம. பண்பும் அன்பும் இனமும் மொழியும் என்று எண்ணிச் சொல்வதால் எண்ணுமைகள். சொன்னோர், வந்தோர், சென்றோர் ஒரு வினையால் முடியக்கூடிய பெயர் வினையாளனின் பெயர். ஒரு வினை அது முடியக்கூடிய பெயர் வினையாளனின் பெயர். பண்பும் அன்பும் இனமும் மொழியும் நகமும் சதையும், இது நான் இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நகமும் சதையும் அப்படிங்கிறனால அது எண்ணுமைகள். சொன்னோர் வினையாளனின் பெயர். மிக சிறப்பான ஒரு கவிதையை பார்த்துட்டோம். நீங்களாம் அடுத்து வரக்கூடிய தலைமுறை இந்த தூண்கள் தமிழ்நாட்டு மானத்தையும் இந்தியாவினுடைய தூண்களாக இருக்கக்கூடிய இளைஞர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அறிவியலை நீங்கள் புதுசாக ஒன்று கண்டுபிடிங்க, புதிய புதிய சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகும். எனக்கு தெரிந்த ஒரு சில செய்திகளை நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். உருளைக்கிழங்குலேருந்து கரண்ட் எடுத்தாங்கன்னு சொல்லி, அதாவது மின்சாரம் தயாரித்தாங்க. ஒரு வேதியியல் வினை, ஒரு இயற்பியல் மாற்றம், ரெண்டையும் பயன்படுத்தி செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன். அது நம்முடைய மாணவர்கள், தமிழ்நாட்டைச் சேர்ந்த நம்முடைய மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, இதை செஞ்சுருக்கிறாங்க. அப்போ நம்மளாம் என்ன செய்யணும், ஏதாவது ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பை மாணவர்களாகிய நீங்கள் புதிதாக சிந்தனையோடு அறவழியில் அறிவியலை கற்று நல்ல சிந்திக்க உங்களை அழைப்பு விடுக்கின்றேன். கூட்டுப்புழுவை எடுத்துக்காட்டி கவிஞர் உணர்த்தக்கூடிய கருத்து அது மட்டும்தான், அடக்கம், பொறுமை. அடுத்து இன்னொரு கேள்வி எப்படி கேட்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, என் சமகால தோழர்களே, கவிதையில் கவிஞர் விடுக்கும் வேண்டுகோள் யாது? உங்களை பார்த்து, இளைய தலைமுறையை பார்த்து என்ன வேண்டுகோள் வைக்கிறாரு? தமிழை, தமிழினுடைய பெருமையை, தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் தரணியெங்கும் பரப்புங்கள், செயற்கைக்கோள் புதுசாக கண்டுபிடிங்க. இன்று கூட பிஎஸ்எல்வி 47 என்கின்ற ஒரு அருமையான ஒரு விண்கலம் மேலே செலுத்தப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியையும் நாம் பார்த்தோம். அது புதிய பூமியை பற்றி ஆராய்ச்சி செய்து புதிய கண்டுபிடிப்புகளை பல்வேறு நோக்கத்தில் நம்முடைய அரசுக்கு அது செலுத்தளிக்கின்றது, கண்டுபிடித்து கொடுக்க இருக்கின்றது. அது மாதிரி நீங்களும் வாங்க, இன்னமும் கண்டம் விட்டு பல்வேறு இடங்களுக்கு நம்முடைய அறிவியல் புதிய சந்திராயன் 2
அது மாதிரி இன்னமும் கண்டுபிடிக்கணும் என்கின்ற ஒரு அழைப்பில் இந்த ஓஎன் சமகால தொடர்களே என்கின்ற கவிதை வாயிலாக மாணவ செல்வங்களை உங்களை அழைப்பு விடுக்கிறார். வாருங்கள், தமிழை உலகம் முழுவதும் செழுமையாக பரப்புவோம். நன்றி, வணக்கம்.